ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமையில் வந்துட்டு சில 18+ கண்டென்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ சின்ன பசங்க வந்து பார்க்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, ஏன்னா சில விஷயங்களும் உங்களுக்கு புரியாது. பட் இது என் லெஜெண்டரி லிஸ்ட்டில் இருக்கிறதுனால கதை வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 1. ஒருத்தரோட தலையை வெட்டி கொள்றது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான டாஸ்க் இல்லை. ஏன்னா நெக்கில் இருக்கிற போன் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். சாக போகிறவங்களுக்கு வலிக்காத மாதிரி ஜஸ்ட் ஒரே ஸ்ட்ரைக்கில் அவங்கள கொல்லணும். ஸோ அதுக்கு ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லான ஸ்வாட்ஸ்மேன் தான் இருப்பாங்க. பட் இங்கே நம்ம ஹீரோவோட தலையை எவ்வளோ தான் கட் பண்ண ட்ரை பண்ணாலும் பிளேடு தான் துண்டா உடையதே தவிர நம்ம ஹீரோவோட தலை துண்டாக மாட்டேங்குது. அடச்ச அப்படின்னு நம்ம ஹீரோ கொஞ்சம் சோகமாகறான். அங்கே இருக்கிற எல்லாருமே இதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னோட பேரு காபிமாரு தஹாலோ. எத்தனையோ பேரை நான் கொலை பண்ணியிருக்கேன். ஸோ நான் சாக வேண்டியவன் தான். ரொம்ப நாள் வாழ மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சின்ன வயசுல இருந்தே நீ கில்லிங் டெக்னிக்ஸ் மட்டும் தான் ட்ரைனிங் பண்ணியிருக்க, கரெக்டா? நீ இவகாக்குறையில இருந்து வந்திருக்கேன்னா உன் ஃப்ளஷை வச்சு ஸ்வாடை உடைக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை, அப்படிதானே வா கேட்கவா? அந்த ஆளுக்கு ஸ்வாடை ஒழுங்கா யூஸ் பண்ண தெரியல, நான் நிஞ்சுட்சுவா கூட யூஸ் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா நீ நிஞ்சுட்சுலாம் யூஸ் பண்ணுவியா அப்படின்னு அந்த லேடி கேட்கறா. ஹிஸ்டரியில இருக்கிற ஒரு மோசமான பனிஷ்மெண்ட்ல இதுவும் ஒன்று. உயிரோட வச்சு அவங்கள எரிக்கிறது, எரிஞ்சு சாம்பலாகி இறந்து போவாங்க, இல்ல ஸ்மோக்ல இருந்து வர சஃபகேஷன்னால இறந்து போவாங்க. கர்ணையின் அடிப்படையில் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சாக வேண்டாம்னு முன்னாடியே கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஸ்பியர் உடஞ்சிருச்சா, சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னதான் நம்ம ஹீரோக்கு ஹீட்டை வச்சாலுமே கூட நம்ம ஹீரோ சாவாம அதுக்குள்ள இருந்து அசால்ட்டா வெளியே வரான். உனக்கு இது பார்க்க எப்படி தெரிஞ்சாலும் உண்மையிலேயே நான் சாகணும்னு தான் ட்ரை பண்றேன், ஆனா என்னால சாக முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன்னை பத்தி நான் ஒரு ரெக்கார்ட் எழுதணும், ஸோ நீ கண்டினியூ பண்ண அப்படின்னு வா சொல்றா. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா அம்மாவை வில்லேஜ் சீஃப் கொண்டு ஏன்னா அவர் தான் வளர்த்தாரு. ஏன் அப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா என்னையாவோ கொலை பண்றதுக்கு அனுப்பி வச்சாரு. நானும் நிறைய பேரை கொலை பண்ணியிருப்பேன். எப்படி என்ன பிடிச்சாங்கன்னா கேட்குறீங்க? வில்லேஜ்ல இருந்து வெளியே வந்து ஒரு நார்மல் லைஃபை வாழணும்னு நினைச்சேன். பட் ஒரு ஷினோபி வில்லேஜை விட்டு வெளியே வர முடியாது. சீஃப் ஒரு டிராமா பண்ணி என்ன மாட்டி விட்டு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். நீ அவன் வில்லேஜ் விட்டு வரணும்னு நினைச்சா அப்படின்னு இந்த லேடி கேட்கிறா. ஹியூமன்ஸால 500 கிலோகிராம்ஸ் வரைக்கும் தாங்க முடியும். பட் புல் வந்து 900 கிலோகிராம்ஸ் வரைக்கும் வெயிட் இழுக்கும். ஸோ இப்படி பண்ணும்போது ஹியூமன் லெக்ஸ் உடைகிறது மட்டும் இல்ல, அவங்க பாடியை 2 துண்டா கிழிஞ்சிரும். புல்லுக்கு நெருப்ப வச்சு அதை ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட விடுறாங்க. பட் நம்ம ஹீரோ டக்குன்னு அவனோட காலை டைட்டாக்கி ரிவர்ஸ்ல இழுக்கவும் அந்த புல் வந்து மோதிக்கிட்டு கீழே விழுது. மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ சாக ஆசைப்படுறதா தான் சொன்னேன், ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. எதுக்காக நீ வாழணும்? இல்ல உன் வில்லேஜ் விட்டு ஏன் வெளியே வர ட்ரை பண்ணன்னு சொல்லு அப்படின்னு வா கேட்கிறா. நீங்க இன்ஸ்பெக்டரா ரெக்கார்டு எழுத தான் வந்திருக்கலாம், பட் இவங்கிட்ட எல்லாம் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இவனை சாவடிக்க ஏதாச்சும் ஒரு வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிறவன் டென்ஷன் ஆகுறான். இவகா குறையிலேயே நான் தான் பெஸ்டான ஆளு. சோ சீஃப்க்கு என்ன பிடிச்சி போய் அவரோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆனா அவ ஒரு சரியான முட்டாள். சீஃபோட பொண்ணா வளர்ந்ததுனால ரொம்ப செல்லமா வளர்த்திருப்பாங்க போல அப்படின்னு ஹீரோ சொல்றான். செருப்பு காலோட உள்ள வராதிங்க, சாப்பாடுக்கு நன்றின்னு எப்பவும் சொல்லுங்க, டெய்லியும் ஒரு தடவையாச்சும் கடவுளை ப்ரே பண்ணுங்க அப்படின்னு அவ சொன்னதை நமக்கு காமிக்கிறாங்க. சோ நம்ம ஹீரோ வந்து வில்லேஜ் சீஃப் கிட்ட போயிட்டு இந்த வில்லேஜை விட்டு போயிட்டு நார்மல் லைஃப் வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்கறான். பட் நம்ம ஹீரோவை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. என் கூட இருந்தவங்க தான் என்ன மாட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வில்லேஜ் சீஃபை எதிர்த்து என்னால சண்டை போட முடியாது, ஸோ நான் சரண்டர் ஆயிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மேடம், நீங்க ஒரு பொண்ணா இருந்துட்டு அந்த கிரிமினல் கூட க்ளோஸா இருக்கிறது எதுக்கோ பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. இன்னொருத்த செலவும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு வா சொல்றா. இல்ல மேடம், அந்த காபிமாரு அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, தி ஹாலோ. சில பேர் அவன் கிட்ட சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்குன்னு சொல்லுதாங்க. இவகாகுரே வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு எலிக்சர் ஆஃப் லைஃப்ங்கிற ஒன்ன குடிச்சு இம்மார்ட்டலா மாறி இருப்பாங்களாம். அவங்கள அழிக்கவே முடியாதான். கேட்க இது கிரேசியா தெரியலாம், பட் இது உண்மைன்னு சொல்லவும் ஓ எலிக்சர் ஆஃப் லைஃபா அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஆக்சுவலி அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே கழுத்தை நம்ம ஹீரோ ஹார்ட் ஆக்கிக்கிட்டதுனால தான் ஸ்வாட் உடஞ்சு போச்சு. நான் சாகணும்னு தானே நினைக்கிறேன், உண்மையிலே நான் சாகணும்னு தான் நினைக்கிறேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கான். ஒரு பாத்திரத்துல ஆயில வச்சு 3000 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட்டை அதிகப்படுத்துறாங்க. பட் அந்த பானை உடஞ்சு நம்ம ஹீரோ வெளியே வரான். அவ்வளோ ஹை டெம்பரேச்சர் ஹீட்லயும் நம்ம ஹீரோவோட பாடிக்கு எதுவுமே ஆகல. நான் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்? நான் வாழ்றதுல எனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்றா. இப்போ என்ன மெத்தடை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ, கவலைப்படாத, இந்த தடவை உன்னை கண்டிப்பா கொன்றுவோம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. கேள்வி கேட்டுட்டு இருந்த லேடி தான் நம்ம ஹீரோவை கொல்ல நின்னுட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஒன்னும் இன்ஸ்பெக்டர் கிடையாது, எக்ஸிகியூஷனர் யாமடா அசைமான் சாகரி அப்படின்னு அங்க இருக்கிறவன் சொல்றான். யாமடா கிளானை சேர்ந்த எல்லாருமே பெஸ்டான ஸ்வாட்ஸ்மேனா இருப்பாங்க. ஈவன் அவங்க ஸ்டீலை கூட வெண்ண மாதிரி அசால்ட்டா கட் பண்ணுவாங்க. நீ ஒரு ஃபீமேல் ஆசைமானா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா நீ காபிமாரு தஹாலோ ரனவே ஷினோபி, உன்னை கொல்லணும்னு எனக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க, நீயும் சாகணும்னு தானே ஆசைப்பட்ட, உன்னை ஈஸியா நான் கொண்டுருவேன் அப்படின்னு வா சொல்றா. அது முடியும் அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியவோ டக்குன்னு நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். எதுக்கே அட்டாக்க டாஷ் பண்ண? உனக்கு வாழ வெறுப்போ இல்லைன்னு தானே சொன்னேன், அப்படியே நின்று இருந்தா நான் உன்னை கொண்டிருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை திரும்பவும் வந்து அட்டாக் பண்றா. நான் ஏன் சாக மாட்டேங்கிறேன், எதுக்காக வாழணும்னு அவ அட்டாக்க டாஷ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட இந்த ஜாப்ல நிறைய பேரை நான் கொண்டிருக்கேன். அவங்க கடைசி மொமெண்ட்ஸ்ல அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஸ்குவாடோட ரிஃப்ளெக்ஷன் எப்பவும் உண்மையை காமிக்கும். உன்னை பார்த்தாவா ஹார்ட் எம்டியா இருக்கிறது தெரியுது. ஆனா நீ சொன்ன கதைகள்ல சில பொய்களும் சொல்லியிருக்க. ஏன்னா நீ வாழணும்னு ஆசைப்படுற, உன் வைஃபை நீ லவ் பண்றதானே அப்படின்னு வா கேட்கவும் ஹீரோவை யோசிச்சு பாக்குறான். அவ சொன்ன எல்லா விஷயங்களையுமே நம்ம ஹீரோ கேட்டு நல்லவனா நடந்துக்கிட்ட ட்ரை பண்றான். வாய மூடு அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி ஸ்குவாட் எடுத்து அவளை போய் அட்டாக் பண்றான். அவளுக்காக தானே நீ இன்னும் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிற?
உண்மையிலேயே அவன் லைஃப்பை பத்தி உனக்கு கவலை இல்லையா? நீ வாழணும்னு ஆசைப்படுறதா அப்படின்னு வா சொல்லவும், வாய மூடு, என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நான் எப்படி வாழ்ந்தேன்னு உனக்கு தெரியாது, நான் எப்படி பட்டவன்னு உனக்கு தெரியாது. நான் காபி மாறு த ஹாலோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னது நீங்க ஹாலோவா? அப்படிலாம் இல்ல அப்படின்னு நம்ம வைஃப் சொல்லவும், எத்தனையோ பேரை கொண்டிருக்கேன், என் கை கரையா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படி எனக்கு அப்படி தோணல, நீங்க ரொம்பவே கைண்டான பர்சன், என்ன மத்தவங்க மாதிரி என் முகத்துல இருக்கிற தழும்பு பார்த்துட்டீங்க, அருவருப்பு படலையே அப்படின்னு நம்ம வைஃப் சொல்றா. இந்த வில்லேஜ்ல ஆம்பளையா பிறந்தா சோல்ஜரா இருக்கணும், பொண்ணா பிறந்தா குழந்தை பெத்து கொடுக்குற ஒரு மிஷினா தான் இருக்கணும். ஆனா அது அவளுக்கு பிடிக்கல. பட் இந்த வில்லேஜோட சீஃபா இருந்துமே கூட அவங்க அப்பா வந்துட்டு தான் பொண்ணோட முகத்துல சூடு வச்சிருந்தாரு. மோஞ்ச ஒருத்தர் எப்படி வேணா மாத்தலாம், ஆனா ஒருத்தரோட மனசை அவ்வளவு ஈஸியில மாத்த முடியாது அப்படின்னு நம்ம வைஃப் போயிட்டு நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்றா. பாத்தீங்களா, நீங்க வெக்கப்படுறீங்க, நீங்க மனசாட்சி இல்லாதவர்களா கிடையாது அப்படின்னு வா சொல்லியிருப்பா. காபி மரு த ஹாலோ தான் எனக்கு மனசாட்சிங்கிறது கிடையாது நம்ம ஹீரோ சொல்றான். கொலை பண்ணி ரத்தத்தோட நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். சம்பாதிச்ச காசு அவன் வைஃப் கிட்ட காமிக்கிறான். அவளுமே ஸ்பைல் பண்றா. பட் அவளுக்காக தான் அந்த கொலை பண்ற வேலையை விட்டுட்டு ஆர்டினரி லைஃபை வாழணும் அப்படின்னு வில்லேஜ் சீஃப் கிட்ட போய் கேட்டிருப்பான். அண்ட் இந்த பிரச்சனையிலயும் இப்ப மாட்டிட்டு இருக்கான். ஏன்னா வில்லேஜ் சீஃப் அவனோட வைஃபை புடிச்சு வச்சிருக்கான். நான் என்ன ட்ரை பண்ணாலும் என்னால பழையபடி ஆக முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இது உனக்கு நான் அஃபிஷியல் பார்டன், இது இருந்துச்சுன்னா மேல இருந்த கேஸ் எல்லாமே கிளியர் ஆயிரும், உனக்கு யாரும் தண்டனை கொடுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க, என்னோட வில்லேஜ்ல இருக்கிற எல்லா ஆசைமானும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. பட் பதிலுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீ அண்டர் வேர்ல்டுக்கு போகணும்னு சொல்லவும், எது செத்ததுக்கு அப்புறம் போவாம அந்த இடத்துக்கான நம்ம ஹீரோ கேட்கறான். அப்ப என்ன சாவ சொல்றியான்னு கேட்கவும், இல்ல லெஜண்ட் ஸ்டோரி இருக்கு, நம்ம உயிரோட இருக்கும் போதே சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழி இருக்கு, ஹெவன் பாரடைஸ் இப்படி சொல்லப்படுற அந்த ஐலாண்டை ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. பூக்கள் பட்டர்ஃபிளைஸ்னு அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த இடத்துல தான் த எலிக்சர் ஆஃப் லைஃப் இருக்கு. அதை சாப்பிட்றவங்க இம்மார்டலா இருப்பாங்க. ஸோ எலிக்சர் ஆஃப் லைஃபை தேடி ஆளுங்களை அனுப்பி வச்சோம். ஆனால் அந்த இடத்துக்கு போன யாருமே திரும்ப உயிரோட வரல அப்படின்னு வா சொல்றா. அட அந்த பூக்கள்லாம் அழகா இருக்கேன்னு எடுத்து பார்த்தா ஒருத்தனோட கால் தான் அந்த பூவாவே இருக்கு. இறந்து போன ஹியூமன் பாடிஸ்குள்ள இருந்தா இந்த பூ எல்லாமே பூத்திருக்கு. இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எல்லாருமே அப்படிதான் நினைச்சாங்க அதை பாக்குற வரைக்கும் அப்படின்னு வா சொல்றா. ஹியூமன் பாடிஸ் ஃபிளவர்ஸா மாறுதா? அப்ப கண்டிப்பா அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த மிஸ்டீரியஸ் பிளேஸ்க்கு போகிறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ஆசைமான் சீஃப் சொன்னதுனால தான் வாழணும்னு ஆசைப்படுற ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லா இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்தையும் நாங்க கேதர் பண்றோம். நான் விசாரிச்சு பார்த்ததுல உன்னோட ஒய்ஃப் இன்னும் உன்னோட வில்லேஜ்ல உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ திரும்ப வருவ, இவ காக்குறலையே அவ வெயிட் பண்றா. சோ நான் திரும்பவும் கேட்கறேன், நீ வாழணும்னு ஆசை இருக்கா? அங்க ஒன்ன மாதிரி இன்னும் நிறைய கிரிமினல்ஸ் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் போட்டி போட்டு ஜெயிச்சு ஒய்ஃப் கூட நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வா கேட்கப்பான். என்னது இவட உயிரோட விடுறதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு அட்டாக் பண்ண ரெடி ஆகுவான். ஆனா இது ஷோகனோட ஆர்டர்னு வா சொல்றான். நீ சேர்த்து கொண்டுட்டா அவங்களுக்கு என்ன தெரியவா போதா அப்படின்னு அங்க இருக்கிறவன் கேட்கறான். ஒய்ஃப் நினைச்சு நம்ம ஹீரோ கொஞ்சம் கண் கலங்கிட்டு, நீ என் நெஞ்சுட்சுவை பார்க்கணும்னு கேட்டல, நான் உனக்கு காமிக்கிறேன். இம்ப்ரெசிவ் அப்படின்னு வா சொல்றா. எலிக்சர் ஆஃப் லைஃப் அதை நான் உங்களுக்கு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, அது எங்க இருக்கு வா போலாம் அப்படின்னு சொல்லவும், இல்ல முதல்ல நம்ம என் வில்லேஜ்க்கு போகணும்னு வா சொல்லுவான். அதுக்கெல்லாம் டைம் ஆகும் நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த டேல கேன்சல் பண்ணிக்கலாம்னு வா சொல்லவும், சரி சரி நான் வில்லேஜ்க்கே வரேன், அங்க என்னால் நான் உயிரோட திரும்ப வருவேன் என் யோருக்காக அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கே இப்படிதான் ஒரு புரியாத நியூ டைப் ஆஃப் ஸ்டோரி லைன் ஆரம்பிச்சிருக்காங்க. போக போக கதை இன்னும் வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமேல வர எல்லாத்துலேயுமே முக்காவாசி இன்டெரக்டா ஹிடன் டீட்டெயில்ஸாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியாதுங்கிறதுனால சிம்பிளாக டேரெக்டாகவே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 2. ஒரு ஸ்டோரி டெல்லருக்கு தலையை வெட்டுற தண்டனையை கொடுத்துருக்காங்க. அவன் சாகிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசையா கதை சொல்லணும் அப்படின்னு கேட்கறான். யாமடா கிளான சேர்ந்த ஒரு ஆசைமான் வந்துட்டு அவன் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கும் போது அப்படியே அவன் தலையை வெட்டுறான். இவன் தலையை வெட்டினது கூட அவனுக்கு தெரியல. ஃபுல் ஸ்டோரியவோ சொல்லி முடிச்சுட்டு தான் அவன் இறந்து போறான். எங்க அப்பாவோட அந்த ஸ்வாட் ஸ்டைல் அந்த லெவலுக்கு என்னோட ஸ்வாட் ஸ்டைலும் இருக்கணும். கொல்றவங்களுக்கு வழியே தெரியாம சிங்கிள் ப்ளோல அவங்க தலையை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சாகரியும் வந்து ட்ரை பண்றா. ஒரு ஆசைமான் கிட்ட இதை எதிர்பார்த்ததுதான். சூப்பரா கட் பண்ண அப்படின்னு பாராட்டினாலுமே கூட இறந்து போனவனோட ஆவி இவன் மேல ஏற மாதிரி அவளுக்கு தெரியுது. உன்னோட ஸ்வாட்ல ஒரு பயம் தெரியுது. ஸ்வாடோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு எப்பவுமே உண்மையை தான் காமிக்கும் அப்படின்னு கூட இருக்கிற இன்னொரு ஆசைமான் சொல்றான். அவளும் வலிக்காம தலையை வெட்டணும்னு ட்ரை பண்றா. பட் ஆனாலுமே அவளுக்கு பயம் இருக்கு. அவங்க அப்பா லெவலுக்கு சாகரியால பெர்ஃபெக்ட்டா வெட்ட முடியல. அந்த பிளேடோட ரிஃப்ளெக்ஷன்ல பார்க்கும்போது இவ கொன்னவங்களோட ஆவி இவ மேலேயே இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய பேரை கொன்ன அந்த பாவங்கள் இவ மேல ஏறுறது இவளோட ஸ்வாட் வந்து ஹெவி ஆக்குது அப்படின்னு சொல்லி அவ ஃபீல் பண்றா.
அவ கூட சேர்ந்து நம்ம ஹீரோவும் வந்திருக்கா. நம்ம ஹீரோவோட கண்களை அவ கட்டி விடுறா. நம்ம ஹீரோ மாதிரியே கொலைக்காரங்க நிறைய கிரிமினல்ஸ் அந்த இடத்துல இருக்கிறாங்க. மெயினான ஷோகன் அந்த இடத்துல உட்காந்துருக்கான். அவங்கள மாதிரி கொலைக்கார நாய்கள் எல்லாம் எதுக்கு இங்க கூப்பிட்டுருக்கோம்னா ஆரம்பிக்கவோ எல்லாரும் செம டென்ஷன்ல கத்துறாங்க. இதோ இங்க இருக்கிறவன் நிறைய பேரை கொலை பண்ணியிருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களை பாவம் பண்றாங்க. இவங்க வாழ தகுதி இல்லாதவங்கன்னு எனக்கு தெரிஞ்சா ஒருவேளை அவங்க உயிரை எடுக்கிறது எனக்கு ஈஸியா இருக்குமா அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. நம்ம எப்போதான் இங்க இருந்து ஐலாண்டுக்கு கிளம்புவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். வாயமுடன் சாகரி சொல்றா. இதுதான் அஃபிஷியல் பார்டன், உங்களுக்கான ரிவார்டு. உங்க மேல இருக்கிற எல்லா கேஸும் கிளியர் ஆயிரும் அண்ட் உங்களுக்கு ப்ரொடெக்ஷனும் இருக்கும்னு சொல்லவும், அந்த பார்டன் மட்டும் எனக்கு கிடைச்சா நான் இன்னும் நிறைய பேரை கொலை பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தான் நினைக்கிறான். இந்த மாதிரி குழந்தைங்களை கொலை பண்றவனை என்னால ஈஸியா வெட்ட முடியுமா அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. ஹே, நீ காபி மாறு த ஹாலோ தானே, உன் ஹேர் கலரை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம லைன் ஆஃப் ஒர்க்ல நீ தான் ரொம்ப ஃபேமஸ். ஆனா நீயே இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டியப்பா, எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லவும், உன்னை வருத்தப்பட வச்சதுக்கு சாரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காபி மாறவும் மத்தவங்க மாதிரி கிரிமினல்ஸ் தானா, மத்தவங்க மாதிரி இவனும் மோசமானவன் தானா, ஒருவேளை இவனை கொல்ல வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா என்னால ஈஸியா கொல்ல முடியுமா அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. நீங்க போக வேண்டிய ஐலாண்டை பத்தி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாத ஒரு விஷயம், எல்லாரும் உங்க முகத்துல இருந்து துணியை கலட்டுங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒருத்தனை காமிக்கிறாங்க. ஒருத்தன் பாடியில இருந்து ஃபிளவர்ஸ் வந்து இறந்து போயிருக்கான். அந்த ஐலாண்டுக்கு போன கடைசி உயிரோட வந்த ஆள் இவன் தான். பட் இவனும் இந்த மாதிரி ஆகி செத்து போயிட்டான். சோ இந்த ஐலாண்ட்ல தான் நீங்க போய் அந்த லெக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்லவும், ஆனா இது இவ்வளவு டேஞ்சரஸா இருக்குன்னு யாரும் எங்க கிட்ட சொல்லலையே அப்படின்னு ஒரு கிரிமினல் கேட்கவும், அவ்வளவு ஈஸியில உனக்கு பார்டன் கிடைச்சிரும் நினைக்கிறியா அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்லவும், எல்லா கிரிமினல்ஸும் டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க சொல்ற மாதிரியே நாங்க அங்க போறோம், ஒருவேளை அந்த இடத்துல லெக்சர் ஆஃப் லைஃப் இல்லைன்னா அப்ப என்ன பண்றது அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்கவும், அதானே அப்ப நாங்க போறதே வேஸ்ட் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிரிமினல்ஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ரொம்பவே டேஞ்சரஸா தெரியுது, நான் இதுல கலந்துக்கிடலப்பா அப்படின்னு சொல்லி ஒரு கிரிமினல் அங்கிருந்து கிளம்பவும், டக்குன்னு அவனோட தலையை போயிட்டு ஒரு ஆசைமான் கட் பண்றான். நீங்க எல்லாருமே கொல்லப்பட வேண்டிய கிரிமினல்ஸ் தான், ஒண்ணு இப்பவே சாகணும் இல்ல அந்த ஐலாண்ட்ல போய் சாகுங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு ஆசைமான் சைன் பண்ணப்பட்டிருப்பாங்க. அந்த ஐலாண்ட்ல அவங்க உங்களை கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அவங்க கூட இருக்கிற ஆசைமான் இறந்து போயிட்டாங்கன்னா மேபி அது ஆக்சிடென்டா இருந்தாலுமே கூட நீங்களும் அந்த இடத்துலயே சேர்த்து போயிருவீங்க. லெக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிச்சிட்டு நீங்க திரும்ப வரும்போது உங்களுக்கு அசைன்மெண்ட் ஆட்ட ஆசைமான் உங்க கூட இல்லைன்னா மத்தவங்க உங்களை அந்த ஐலாண்ட்லயே விட்டுட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லவும், இவ்வளவு வர நான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்ப அந்த ஷோகன் வந்து கூப்பிட்டு அவன் காதல எதையோ சொல்லவும், நினைச்சதை விட இங்க நிறைய ஆளுங்க இருக்கீங்க, பட் கம்மியான ஆசைமான் தான் இருக்காங்க. ஷிப்லயும் எல்லா ஆளுங்களையும் எல்லாம் ஏத்திட்டு போக முடியாது. சோ உங்க ஆளுங்களை நீங்களே கம்மி பண்ணுங்க அப்படின்னு அங்க இருக்கிறவன் சொல்லவும், அதுக்கு இன்னொருத்தன் கேட்கறான். இன்னுமா புரியல, நம்மளுக்குள்ளேயே நம்மள கொண்டு கிட்ட சொல்றாங்க, கடைசியில யார் உயிரோட இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு ஒருத்தன் கொல்லவும், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இன்னொரு கிரிமினல் சொல்றான். அப்புறம் அவங்க அமைதியா இருக்காங்க பாருன்னு காமிக்கிறான். சோ இப்ப இந்த கிரிமினல்ஸ்லயே ஒருத்தர் அடிச்சு சாவடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க யாரும் உங்க கை கட்ட ஆக கூடாது, இந்த இடத்துல நீங்க சர்வை பண்ணலன்னா ஐலாண்ட்ல போய் சர்வை பண்ணிக்கிட மாட்டீங்க அப்படின்னு அங்க இருக்கிறவன் சொல்றான். எல்லா கிரிமினல்ஸுமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அடிச்சுட்டு கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ மட்டும் அதே இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கான். வா, ஃபைட் டு தி டெத்தா, இது பார்க்கவே செமையா இருக்கு அப்படின்னு ஷோகன் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இது உண்மையிலேயே ஒரு பாயிண்ட்லெஸ் ஃபைட் தான். கடைசியா உயிரோட இருக்கிறவனுக்கோ கண்டிப்பா நிறைய அடிபட்டிருக்கும். ஐலாண்ட்ல போய் அவங்க எப்படி சர்வை பண்ணுவாங்க அப்படின்னு கூட இருக்கவன் யோசிக்கிறான். யாரெல்லாம் வின் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு ஷோகன் கேட்கறான். இதுலயே சில பேருக்கு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் அதை சூப்பர் பவர்னு சொல்றாங்க. அதான் அந்த பையன் சின்ன வயசுல ஒரு பேண்டிட் குரூப்பை தனியாளா கொண்டிருக்கான். அந்த ஷினோபு லேடி கேசல நோக்கி படையெடுத்து வந்தவங்கள தனியாளா தோக்கடிச்சிருக்கா. இதோ இந்த ஆளு இவர் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன் சொல்லப்படுது. அப்புறமா அந்த ஜெயிண்ட் மேன் ஸ்வாட் ஆக்சன் எதை வச்சு அடிச்சாலும் அவனுக்கு எதுவும் ஆகாதான். இவங்க எல்லாருலயும் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவன் காபி மாறு த ஹாலோ. அட இவன் மட்டும் என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கான், யாரும் இவனை வந்து அட்டாக் பண்ண கூட இல்ல அப்படின்னு அந்த ஷோகன் பாக்குறான். ஐலாண்டுக்கு போன அப்புறம் கிரிமினல்ஸ் மட்டும் இல்ல நம்ம மேலேயும் அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ இந்த வேலைக்கு செட் ஆக மாட்டே அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆசைமன் வந்து சாகரி கிட்ட சொல்றான். ஒரு பொண்ணா உனக்கு இதை பார்த்து பயமா இருக்கும்னு எனக்கு தெரியும், நீ கொல்றதுக்கு பயப்பட ஸ்வாட் தான் ஹெவி ஆயிட்டே போகும் அப்படின்னு நம்ம சொல்லவும், இல்ல சார் என்னால முடியாது, நான் இந்த ஜாப்ல தான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறா. ஈவன் ஒரு ஸ்வாட்ஸ்மேனா இல்லைன்னா கூட இந்த ஆசமான் வில்லேஜ்ல ரெட் பாடிஸ்க்கு நடுவுல தான் எல்லாருமே வாழ்க்கையை ஓட்டுவாங்க. ஸ்வாட்ஸ்மேனா தலையை வெட்டுற வழியில சாகரியோட அப்பா நிறைய பேரை கொண்டிருக்காரு. நீ உங்க அப்பா மாதிரி ஒரு கேனபலா, மனுஷங்க கறியெல்லாம் திம்பியா அப்படின்னு சில பசங்க வந்து சாகரிய கல்லால அடிக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட போய் அவ அலறா, ஆம்பளையா பிறந்தா ஒரு ஸ்வாட்ஸ்மேனா போகணும், பொண்ணா பிறந்தா குழந்தை பத்து போடணும், ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்ல, ஸ்வாட் எப்பவுமே உண்மையை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் அப்படின்னு அவ பாக்குறா. பண்ண எல்லாவையும் அதுல இருக்கிற மாதிரி அவளுக்கு தெரியுது. அந்த ஐலாண்டுக்கு போனாலும் நம்ம கண்டிப்பா செத்துருவோம், இங்க இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அந்த ஆசைமான தான் நம்ம சாவடிக்கணும், முதல்ல அந்த ரேடி ஆசைமான கொண்டுருவா, அவதான் பார்க்க வீக்கா தெரியுறா அப்படின்னு சொல்லி சாகரியை அட்டாக் பண்ண சில கிரிமினல்ஸ் வராங்க. நான் பாத்துக்கிறேன்னு சாகரி போறா. இந்த எக்ஸிகியூஷனர் ஃபேட்ல இருந்து என்னால தப்பிச்சு போக முடியாது, பட் நான் எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு அட்டாக் பண்ண வரவங்க தலையெல்லாத்தையும் அசால்ட்டாவா டக்குன்னு வெட்டுறா. சாகரிகானா கொலை பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல, செய்யற பாவங்கள் எல்லாமே அவளை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறா. நம்ம அவசியம் அந்த மாதிரி கொலை பண்ணி தான் ஆகணுமா, காரணமே இல்லாம எல்லாரும் இப்படி கொலை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது தப்பு, நீங்க நினைச்சா அதை தடுக்கலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ போய் கேட்கவும், அதை நீ சொல்றியா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. சில பேர் விருப்பம் இல்லாம கட்டாயத்தினால கூட கொலை பண்ணலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாகரி தன்னோட சிச்சுவேஷன் அப்படியே அவன் சொல்றான்னு யோசிக்கிறான். இதுல கலந்துக்கிட்ட விருப்பம் இல்லையான்னு கேட்கப்போ விருப்பம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹே கிரிமினல், இந்த காவி மார்பை இந்த இடத்துல யார் கொல்றா
போறாங்களோ அவங்க டைரக்டா ஐலாண்ட்ல போற ஷிப்புக்கு ஏறலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவன் சொல்லவும் உடனே நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு ஒருத்தர் ரெடி ஆகுறான். இல்ல வேண்டாம் நம்ம ஹீரோ சொல்லவும் அவன் அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ டாஷ் பண்றான். எதுக்குடா டாஷ் பண்ண நம்ம கேட்கவும் நான் உயிரோட இருக்கணும்ல, சரி எனக்கு வர வழி இல்ல, நீ இப்ப சாக போற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் வெயிட் பண்ணு, நீ உனக்கு கொலை பண்றதுல விருப்பம் இல்லைன்னு சொன்ன அப்படின்னு அந்த கிரிமினல் கேட்கவும் தேவையில்லாம கொலை பண்றது தான் வேண்டான்னு சொன்னேன், ஆனா இப்ப என் உயிரை நான் காப்பாத்திக்கிடணும்ல, நான் கொலை பண்றதுக்கான பாவங்களை நான் ஏத்துக்கிட தயாரா இருக்கிறேன். இவன் ஒரு மான்ஸ்டர், இதுதான் காபி மருத ஹாலோவா அப்படின்னு அந்த ஷோகனும் மத்தவங்களும் பாக்குறாங்க. வாடோட ரிஃப்ளெக்ஷன்ல நம்ம ஹீரோவை பாக்குறா. அப்பதான் சாகரிக்கு ஒரு விஷயம் புரிய வருது. கிரிமினல்ஸ் தப்பானவங்க, அவங்க வாழ தகுதி இல்லாதவங்க, மோசமானவங்கன்னு தெரிஞ்சா அவங்கள கொல்றது ஈஸியா இருக்கும் அப்படின்னு சாகரி தன்னால் யோசிச்சுட்டு இருந்திருப்பா. அது உண்மை அது இல்ல, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ கொலை பண்றதுக்கான பாவங்களை நம்ம ஏத்துக்கிட தயாரா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோவை பார்த்து அவ புரிஞ்சுக்கிடுறா. என்னாச்சுன்னு கூட இருக்கிறவன் கேட்கவும் ஒன்னும் இல்ல அப்படின்னு சாகரி சொல்றா. ஃபைட் பண்ணது போதும், தேவையான ஆளுங்க இருக்கீங்க. ஆசச்சோபே, பேண்டிட் கிங், டாமியா கடடோசாய், கேயோன், நோருகாய், கோர்போ, காபிமாரு த ஹாலோ, அககினோ, யோசோரியா, மோரோ மாக்கியா, ஜெயண்ட் ரோகுரோட்டா, நீங்க 10 பேர் இதுல செலக்ட் ஆயிருக்கீங்க. அசைன் பண்ணப்பட்ட ஆசைமன் உங்க கூட வருவாங்க. நீங்க எல்லாரும் இன்னைக்கே புறப்படலாம். நீங்க போற இடம் அதை பார்த்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. அந்த இடத்துக்கு பாரடைஸ், சொர்க்கம் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. அந்த இடத்துல ஆபத்தே இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லி அனுப்புறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உயிர் பொழைச்ச 10 பேருமே ஸ்கில்ஃபுல் பர்சன்ஸ் தான். இந்த ஐலாண்ட்ல டேஞ்சரே இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. பட் ஆனா அந்த ஐலாண்டை பார்த்த உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இனிதான் கதையை சும்மா வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஹெல்ஸ் பேரடைஸ் சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அனிமே ஃபுல்லாகவே குழப்பமாக தான் போய்கிட்டு இருக்கோம். பட் போக போக இருக்கிற எபிசோட்ஸில் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பேரடைஸ் சீசன் 1 எபிசோட் 3. நம்ம ஹீரோவோட வில்லேஜான இவாகாக்கரேவோட சீஃபை காமிக்கிறாங்க. சுத்தி நின்று அவர் உடம்புக்குள்ள நிறைய வெப்பன்ஸை இறக்குறாங்க. இவன் அவரோட லிவர் கூட வெளியே வந்து விழுது. அப்ப கூட அந்த வில்லேஜ் சீஃப்க்கு எதுவுமே ஆகல. அவருக்கு எதுவும் ஆகலங்கிறத நானே நேர்ல பார்த்தேன். ஸோ அதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரிய வருது. எலிக்சர் ஆஃப் லைஃப் அது உண்மையிலேயே இருக்கு. ஹியூமன்ஸ் அது இம்மார்டலா மாத்தும். பட் அது இந்த ஐலாண்ட்ல இருக்கா இல்லையாங்கிறது வேற கதை அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சாகரி கூட உள்ள போறான். வா, இந்த இடம் பார்க்க அழகா இருக்குல்லான்னு சாகரி பார்க்கவும் அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்தும் இருக்கும். பிளான்ஸ்லாம் சம்பந்தமே இல்லாத இடத்துல வளர்ந்து நிக்கி இது பார்க்க கிரேப்பியா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட கட்டை வந்து அவுக்கவும் நீ உன் கெட்ட அவுக்க கூடாது அப்படின்னு வா சொல்றா. ரோல்ஸ்னா ரோல்ஸ் தான், கெட்ட அவுக்க கூடாது, இல்ல இங்கேயே செத்துருவா அப்படின்னு வா சொல்லவும் வெறும் 3 நாளைக்கான சாப்பாடு தெரியாத ஒரு டிராயிங் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சீக்கிரமா இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் நீ ஃபாலோ பண்ணலனா உன்னை இந்த இடத்துலயே கொண்டுருவேன் அப்படின்னு சாகரி மிரட்டவும் நம்ம ஹீரோவோ பிரச்சனை வேணாம் அப்படின்ட்டு கையை கெட்ட ஒத்துக்கிடுறான். அவளும் கையை கெட்டலான்னு போனா திடீர்னு ஒருத்த நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். கேயோன் அப்படிங்கிறவன் தான் அவனோட வெப்பனை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணியிருக்கான். ஹாலோன்னு சொன்னாங்க, அவனை இவ்வளவு ஈஸியில கொண்டுட்டேன்னு அப்படின்னு கேயோன் பார்த்தா ஹீரோ அசால்ட்டா இருந்துச்சு நிக்கிறான். நீ இன்னும் சாவலையான்னு சாகரி பாக்குற, அதெல்லாம் என்ன கொன்றாது, சரி அவனை பாரு நம்ம ஹீரோ சொல்றான். இவன் தான் கேயோன், நிறைய பேரை கொண்டு அவங்களோட வெப்பன்ஸை கலெக்ட் பண்றது தான் இவனோட வேலை அப்படின்னு சாகரி சொல்லுவோம். அதை சொல்லல, அவன் கையை பாரு கெட்டவே இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். கிஷோ ஏன் அவன் கையை கெட்டலான்னு கேட்கவும் எக்ஸர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிச்சு சீக்கிரம் அங்க இருந்து போகணும். மெயினா உயிரோட இருக்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. கையை கட்டியிருந்தா என்ன, கெட்டலன்னா என்ன, எக்ஸர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கிறது தானே ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஷோகனும் வேற எதை பத்தியோ கவலைப்பட மாட்டார் அப்படின்னு அவன் சொல்றான். அந்த எக்ஸர் ஆஃப் லைஃப் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு அந்த பாடன் கிடைக்கணும்னா எனக்கு காம்படிஷனா வந்திருக்கிற மத்த எல்லாரையும் நான் கொண்டுட்டோம்னா நான் பொறுமையா அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் தேடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டயத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் எலிக்சர் ஆஃப் லைஃப் கண்டுபிடிக்க இதுதான் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. முதல்ல அதுக்கு நீ தான் சாவ போற அப்படின்னு சொல்லுவோம். உங்களை கண்காணிக்கிறதுக்கு மட்டும்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். நீங்க அடிச்சுக்கிட்டாலும் கொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல அப்படின்னு கிஷோ சொல்றான். சரி சீக்கிரம் இவனை கொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ போனா கையை கெட்டு ரோல்ஸ்னா ரோல்ஸ் தான் அப்படின்னு சாகரி சொல்றா. அவன் பல வெப்பனை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே ஆகல. கையை கெட்டி முடிச்ச உடனே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். எங்கப்பா அந்த குட்டை வச்சு அவன் ஃபுல் பாடியும் மேல தூக்கிட்டானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஏர்ல இருக்கும் போதே அவனை ஒரே அட்டாக் தான், தேவையில்லாம ஃபைட் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கேயான் போட்டுருக்கிற ஆர்மர் வந்துட்டு அவனை ப்ரொடெக்ட் பண்ணி இருக்குது. எல்லா வெப்பன்ஸையும் ட்ரை பண்ணி பாக்குற நேரம் அப்படின்னு கேயான் நினைக்கிறான். பட் நம்ம ஹீரோ அவனை ஸ்வாடோட ஸ்டாண்ட் மாதிரி ஆக்கிட்டான். என் கையென்ன அவுக்கலப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான். கீஷா போயிட்டு அவனோட தலையை வெட்டி போய் எடுத்துட்டு போறான். எனக்கு அசைன் பண்ணப்பட்ட கிரிமினல் செத்துட்டாம்னா நான் ஜாலியா வீட்டுக்கே போயிடலாம், இங்க இருந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்ல, என் வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு கீஷா போகவும் 60 பேருக்கு என்னாச்சுன்னு தெரியல.
சோ பார்த்து ஜாக்கிரதையா போங்க அப்படின்னு சொல்லி சாகரி சொல்லவும், என்னது நான் ஜாக்கிரதையா இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது நீ தான். முதல்ல அவன் கூட நிக்கிறானு அவன்கிட்ட தான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா கிரிமினல்ஸும் ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. சோ ஒருத்தர் எலிமினேட் பண்ணிக்கிறாங்க. சில பேர் பொய்யா டீம் பண்ணிக்கிறாங்க. இன்னும் சில பேர் செடியூஸ் பண்ணி எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த இடத்துல சர்வை பண்றதுக்காக அவங்க எல்லாருமே என்ன வேணா பண்ண தயாரா இருக்கிறாங்க அப்படின்னு கேசோ சொல்லவும், அவங்க ரூல்ஸை பிரேக் பண்ணா அவங்களுக்கு தான் பாடம் கிடைக்காதுல்ல அப்படின்னு சொல்லி சாகரி கேட்கவும், எலிக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ரூல்ஸை பத்திலாம் ஷோகன் கவலைப்படுவாருன்னு நினைக்கிறியா? முதல்ல அவன் பக்கத்துல நிக்கிறவனை பாரு, நான் வேணா அவனை டேக் கேர் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு நம்ம ஸ்வாட் எடுக்க போகவும், என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அவனும் கொஞ்சம் அமைதியாயிருதான். இந்த ஐலாண்ட்ல அடுத்து நடக்க போற விஷயங்கள் எதுதான்? கிரிமினல்ஸ் அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை எலிமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ரோக்ரோட்டா பசிக்குதா அப்படின்னு ஈசன் ஆசைமான் கேட்கறான். ஜெயின்ட் சரியில்லைன்னு ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ணா ஸ்வாட் உடஞ்சிருது. ஜெயின்ட் ரோக்ரோட்டா வந்து ஆசைமான் ஈசனையே பிச்சு தின்றுதான். எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்னு நடக்கும். கிரிமினல்ஸ் தனக்குள்ள தானே சண்டை போட்டு நிறைய பேரை எலிமினேட் பண்ணுவாங்க. வந்திருக்கிற டீம் செத்ததுக்கு அப்புறமா இவகாக்குறையில இருந்து ஆளுங்க வரதா சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு, இது மட்டும் தான் நடக்க போகுது. எலிக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கிற ஆசைமான் தான் நெக்ஸ்ட் சீஃப்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. பட் எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கிளம்புறான் அப்படின்னு நம்ம போறான். லார்ட் கேஷோ சொன்ன மாதிரியே எனக்கு இந்த காபிமாருவை பத்தி ஏதோ தெரியாது. உண்மையிலேயே இவன் கேரக்டர் என்னது, இவன் மோசமானவனா நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்கு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். வழியே இல்லாம ஒன்னு சைலண்டா கொள்ளலாம்னு நினைச்சேன், நீ அதை ஏத்துக்கிடல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கோலைங்க மாதிரி இந்த வில்லேஜை விட்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க. அதான் உங்க அப்பா அம்மாவை கொண்டுட்டேன். பட் கவலைப்படாத, ஒன்னு நான் வளர்க்குறேன். எமோஷன் தான் ஒருத்தரோட வீக்னஸ். காபிமாரு நீ ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உனக்கு பிடிச்சவங்கள உன்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். எலிக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஒரு தடையாதான் இருப்ப. உன்னை நான் கூட கூட்டிட்டு போனா நீ என்ன ஸ்லோவாக்க தான் செய்வ. இவகாகுறையில இருந்து மட்டும் ஆளுங்க வந்தாங்கன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகும். எனக்கு இருக்கிற சான்ஸ் போயிரும். இதை பர்சனலாலாம் எடுத்துக்கிட்டாதான் நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன கொலை பண்றதுதான் அவன் பிளானா அப்படின்னு வா கேட்கறா. அவன் எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். எதனாலயோ தெரியல எனக்கு இவனை கொல்லணும்னு தோணல அப்படின்னு வா யோசிக்கிறா. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோக்கும். நம்ம ஹீரோ அவன் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை காமிக்கல, இன்னும் பின்வாங்கிட்டு தான் இருக்கான். உங்களுக்கு கொல்ல விருப்பம் இல்லன்னு நினைக்கிறதும் ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படின்னு நம்ம வைஃப் சொன்னதை அவன் யோசிச்சு பாக்குறான். நான் ஹாலோ இப்படி இருக்க மாட்டேன்னு சொல்லவும், கிஸ் பண்ணதுக்கே நீங்க வெக்கப்பட்டீங்க, உங்களுக்கு மனசாட்சி எல்லாம் இருக்கு, அது ஒண்ணும் உங்களை வீக் ஆக்காது. உங்க மனசு சொல்றத நீங்க கேட்கணும். அதை பார்த்து பயந்து ஓடாம அதை ஏத்துக்கிறது தான் உண்மையான ஸ்ட்ராங். உங்களோட மாற்றத்தை நீங்க ஏத்துக்கிடுறீங்கல்ல, நீங்க ஸ்ட்ராங்கா மாறிட்டு தான் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் வைஃப் சொல்லியிருப்பா. லார்ட் காபிமாரோ அவன் நம்ம டார்கெட்டே இல்லையேன்னு கேட்கவும், என் வைஃபை வந்து கொல்லுவேன்னு சொன்னால அதான் கொண்டுட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். டார்கெட்டை கொல்ல போகும்போது எனக்கு பிள்ளை பொண்டாட்டி இருக்கு விட்டுரு அப்படின்னு நம்ம சொல்லவும், ஹீரோ தயங்குற கேப்ல நம்ம ஹீரோவை அவன் கொல்ல ட்ரை பண்றான். பட் நம்ம ஹீரோ அவனை கொன்றுதான். என்னோட எமோஷன்ஸ் என்ன வீக் ஆக்குது அப்படின்னு சாகரிய கொல்லலான்னு களத்துக்கிட்ட வர போயிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிருந்தான். இல்ல நான் இப்படி வீக்காவே இருக்கக்கூடாது. என் வைஃபை நான் திரும்ப பார்க்க போகணும்னா அதுக்கு என் வீக்னஸ் நான் போக்கடிக்கணும். நான் ஸ்ட்ராங்கா மாறணும். நான் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா எனக்கு பிடிச்சவங்கள என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொன்னதை யோசிச்சு பார்த்து இப்போ நம்ம ஹீரோ மான்ஸ்டர் மோடுக்கு போறான். இப்போ நம்ம ஹீரோ பின்வாங்காம சீரியஸா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறான். மற்றவங்கள பத்தி எனக்கு தெரியாது, ஆனா ஒன்ன கொலை பண்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லப்போ, கஷ்டமா இருக்குமா அப்படின்னு வா கேட்கறா. ஒரே செகண்ட்ல நம்ம ஹீரோ அவளை தோக்கடிக்கிறான். ஆனா நம்ம ஹீரோவால அவ உடம்புல கத்தியை இறக்க முடியல. நான் ஏன் தயங்குறேன், என்னால ஏன் இன்னும் கொல்ல முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வீக்கா இருந்தா அவனால யாரையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, கொல்லு கொல்லு அப்படின்னு வில்லேஜ் சீஃப் சொல்றான். ஆனா அவன் வைஃப் வந்து உனக்கு கொல்ல வேண்டான்னு தோணுச்சுன்னா அதையே நீ செய் அப்படின்னு சொல்லவும், எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணலன்னா நான் வீக்கானவனாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கண் கலங்கவும், எனக்கு இப்பதான் புரியுது இவன் எல்லாரையும் கொல்லும் போதும் இவன் ஃபேஸ்ல இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் அது சேட்னஸ் தான். இவனும் என்ன மாதிரியே தான், மற்றவங்கள கொல்றதுல இவனுக்கு விருப்பம் இல்ல, இவனுமே ஒரு ஹியூமன் தானே அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. இதை நான் பண்ணலன்னா என் ஒய்ஃபை என்னால திரும்ப பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ அளவும், இதுக்கு பேர் வீக்னஸ் இல்ல, நீ ஸ்ட்ராங்கா மாறிட்டு இருக்க அப்படின்னு நம்ம வைஃப் சொன்ன மாதிரியே சாகரி சொல்றா. உன்னோட உண்மையான எமோஷன்ஸை நீ ஏத்துக்கிறது தான் உண்மையிலேயே நீ ஸ்ட்ராங்கா மாறுறதா அர்த்தம். எமோஷன்ஸை ஏத்துக்கிறது வீக்னஸ்னு உன்கிட்ட பொய் சொல்லி வளர்த்துருக்காங்க. நீ செஞ்ச விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டேன்னா அதை தைரியமா ஏத்துக்கோ. அப்படி பண்ணும்போது நீ ஒரு புது மனுஷனா மாறுவ. உன் வைஃப் கூட ஒரு புது வாழ்க்கையை நீ ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா நான் உன் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம செய்யற பாவங்களை ஏத்துக்கணுங்கிறதையே நான் உன்கிட்ட இருந்தா கத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஹாலோ இனிமே நீ கிடையாது அப்படின்னு சாகரி சொல்றா. இதெல்லாம் பார்க்க ஏதோ மனுஷங்க தான் செஞ்ச ஸ்டாச்சூஸ் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு காமியாவா அவன் கூட இருக்கிற ஆசைமானோ பார்த்துட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு பட்டர்ஃபிளை காமியா கையில உட்காந்துட்டு போகுது. அதுக்கு ஒரு பேஸ் இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு தன்னோட கையை அவன் வெட்டியிருந்தான். ஏன் அப்படி பண்ணன்னு கூட இருக்கிற ஆசைமான் கேட்கவும், இந்த பட்டர்ஃபிளைக்கு ஹியூமன் ஃபேஸ் இருக்கு, இது கண்டிப்பா நம்ம வாழ்க்கை சேர்ந்தது கிடையாது. இங்க இருக்கிறதெல்லாம் பார்த்தா நம்ம இன்னும் நம்ம உலகத்துல தான் இருக்கோமானே டவுட்டா இருக்கு. பட் இந்த சவால் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு காமியா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கலான்னு பார்த்தா ரொம்ப பெரிய சைஸ்ல ஒரு ஜெயிண்ட் அவங்கள நோக்கி வருது. இதெல்லாம் என்னது, பாக்குறதுக்கு நம்ம வேர்ல்டுல இருக்கிற மாதிரியே தெரியலையே, ஹியூமன் பாடியில ஃபிஷ் தலையா அப்படின்னு சாகரி பாக்குறா. நீ பின்னாடியே இரு அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறோம். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஐலாண்ட்ல டேஞ்சரஸான கிரேப்பியான மான்ஸ்டர்ஸ் அண்ட் கிரீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. இனிமேல் தான் கதையை இன்னும் வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த அனிமேல நிறைய விஷயங்களை இன்டைரக்டா சுற்றி வளைச்சதா சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ நான் உங்களுக்கு டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 4. டாமியா கான்டென்டோசாய் ஸ்ட்ராங்கான ஆளுங்க கூடலாம் ஃபைட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா இருந்தவன். ஒரு கிளான்ல அவனை ஒரு ப்ரொடெக்டரா கூப்பிடுறாங்க. அந்த ஃபேமிலி நேம்ல டிராகன் இருக்கிறதுனால அவனை போய் அதுல ஜாயின் பண்றான். டாமியா அவனை பிளேட் டிராகன் எல்லாரும் கூப்பிடுறாங்க. உண்மையான டிராகன்லாம் வந்து அவனால வெட்ட முடியாதுல்ல அப்படின்னு கலாய்க்கவும் அவன் டென்ஷன் ஆகி அந்த ஃபேமிலி நேம்ல இருக்கிற டிராகனை வெட்டுறான். இப்போ புரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு அவனுக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன். பட் அந்த கிளான்ல இருக்கிறவங்க டென்ஷன் ஆகி என்ன அரெஸ்ட் பண்ணி இந்த இடத்துக்கு விட்டுட்டாங்க. பட் அதுவும் நல்லதுக்கு தான். அப்புறமா ஒன்ன பார்த்தா தான் கொஞ்சம் காமெடியா இருக்கு. உங்க யாமடா ஆசைமான் கிளான்ல நீங்க போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், நான் யாமடா ஆசைமான் ஃபோஷி ஹியூமன் பாடியை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டதுல எந்த தப்பும் இல்ல. ஸோ யாமடா கிளானை பத்தி நீ தப்பா பேசினு வையன், நெக்ஸ்ட் டைம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஃபோஷி சொல்றான். ஸ்வாடா அவன் நீட்டிட்டு இருக்கவும் அதுலயே அவன் கயிறை அறுத்து அவன் கையை ரிலீஸ் பண்ணிக்கிறான். சரி சரி வா உள்ள போலாம். நம்மளோட பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மற்ற கிரிமினல்ஸ் எல்லாரையும் முதல்ல கொலை பண்ணிட்டு காம்படிஷன் இல்லாம எலெக்சர் ஆஃப் லைஃபை பொறுமையா தேடலாம். திரும்பவும் நான் ஸ்ட்ராங்கான ஆளுங்களெல்லாம் பார்ப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு டாமியா சொல்லும் போது தான் ஃபோஷி ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கறான். இந்த ஜாப் இன்செக்ட் பாய்சனிங் கிராஃப்டிங் பண்ற மாதிரி டேஞ்சரஸான கிரீச்சர்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டிருக்காங்க. ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது தான் கடைசியில சர்வை பண்ணும். ஒரு வேளை ஷோகன் பொறுமை இழந்துட்டா இன்னும் ஸ்ட்ராங்கான டேஞ்சரஸான கிரீச்சர் அந்த ஐலாண்டுக்கு அனுப்பி வைப்பாரு. ஃபோச்சி யோசிக்கிறான். அப்பதான் அந்த பட்டர்ஃபிளை வந்து இது பண்ணுவோம். டாமியா தா கையை கட் பண்ணிக்கிறான். அப்ப ஜெயண்ட் மான்ஸ்டரும் அந்த இடத்துக்கு வருது. ஹீரோ அண்ட் சாகரிய சுத்தியும் அதே மாதிரி ஜெயண்ட் மான்ஸ்டர்லாம் வந்து நிக்குது. நீ பின்னாடி நிலை இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அது கையில இருக்கிறது பிரேயர் பீன்ஸ் தானே, இது உயிரோடு தான் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அப்ப அது டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அட்டாக் பண்றான். பட் அதுவும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிருது. நீ பின்னாடியே நிலை இதை நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஷினோபி ரூல் நம்பர் 5, தெரியாத எதிரி கூட ஃபைட் பண்ணா ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ண அப்படின்னு சீஃப் சொன்னதை யோசிச்சு பாக்குறான். பசம்மா இவ்வளவு நான் இந்த இடத்துல விட்டுட்டு ஓடிடுவா, என்ன பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷார்ப்பான ஸ்கேல்ஸை வச்சு நம்ம ஹீரோவை பிடிச்ச அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுது. காபிமாரு நீ ஓகே தானா அப்படின்னா ஒன்னையவோ காயப்படுத்த முடியுமா? ஐ மீன் நான் அந்த அர்த்தத்துல கேட்கல அப்படின்னு சாகரி வந்து பாத்துட்டு இருக்கா. சம்டைம்ஸ் தப்பிச்சு ஓடுறது கூட நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ இங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறான். நிறைய ஜெயண்ட் மான்ஸ்டர் உங்களை சுத்தி வளைக்குது. இங்க எல்லாம் எதுக்கு சிரிச்சிட்டு இருக்கு? இதுங்கெல்லாம் ஒரு வேளை ஹையர் என்டிட்டியா இருக்குமா அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. இதை பத்தி யோசிக்க கூடாது, அதுங்களை கொல்றது மட்டும் தான் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போயிட்டு அதுங்களை கொல்ல ஆரம்பிக்கிறான். ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம் நேரம் இல்ல, இப்போ இதுங்களை கொல்லணும், அது மட்டும் தான் என்னோட ஒரே நோக்கம். சர்வைவ் ஆகிறதுக்கு நான் இதை மட்டும் தான் பண்ணியாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்டா எல்லாத்தையும் கொண்டுட்டு இருக்கான். இப்படி ஒண்ணு நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. உண்மையிலேயே நான் சொர்க்கத்துல இருக்கனா இல்ல இது நரகமா அப்படின்னு சாகரி யோசிச்சுட்டு நிக்கிறா. அப்ப சாகரியும் ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. அவளை பத்தி நான் கவலைப்பட தேவையில்ல, நான் டிஸ்ட்ராக்ட் ஆக கூடாது, அவ எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். மனசு சொல்றது கேள்வி நம்ம வைஃப் சொன்னது ஞாபகம் வருது. நம்ம ஹீரோ பாடி ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி சாகரிய போய் காப்பாத்திடுது. இவங்களை மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வரவும் இன்னொரு ஆசைமான அந்த இடத்துக்கு வந்துருதான். வாவ், இவ்வளத்தையும் நீ தனியால நின்று அட்டாக் பண்ணிருக்கியா, உண்மையிலே நீ ரொம்பவும் ஸ்ட்ராங் தான் அப்படின்னு கோனோயிச்சி யுசுரியா அந்த இடத்துல வந்து நிக்கிறா. ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணா முதல்ல தேங்க்ஸ் சொல்ல அப்படின்னு நம்ம வைஃப் சொன்னது ஞாபகம் வரவும், என் உயிரை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ், ஆக்சுவலி நமக்குள்ள காம்படிஷன் இருக்கு, அப்புறம் எதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க நம்ம ஹீரோ கேட்கவும், அட என்ன காபி உன்கிட்ட டேலண்ட் இருக்கு, நீ என்ன ப்ரொடெக்ட் பண்ண மாட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோவை நெருங்கவும் அவ கையை பிடிச்சி நம்ம ஹீரோ அப்படியே முறுக்குறான். காலேஜ் எல்லாம் செலக்ஷன் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அது என் கிட்ட வேலைக்கு ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கிட்ட இது ஒர்க் ஆகாதுன்னு தெரியும், இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லுவான். ஆமா உன் கூட ஏன் 2 ஆசைமான் இருக்காங்கன்னு சாகரி கேட்கறா. மோரமாக்கியா தான் எனக்கு அசைன் பண்ணப்பட்டவன், இவ அவனை கொன்னுட்டா, சோ சாட்டாவால தனியா இவளை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தான் நானும் கூட இருக்கேன் அப்படின்னு கெஞ்சிங்கிற ஆசைமான் சொல்றான். நான் தான் இவளுக்கு அசைன் பண்ணப்பட்டவன் அப்படின்னு சென்டா அப்படிங்கிறவன் சொல்றான். இந்த ஐலாண்ட் எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனதுன்னு ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க, எல்லாமே நமக்கு தெரியாத விஷயங்களா தான் இருக்கு, சோ நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்றது தான் நல்ல ஐடியா அப்படின்னு யுசரியா சொல்லவும் நம்ம ஹீரோ சாகரியா பாக்குறான். நீ டீம் ஒர்க் பண்றது உன் விருப்பம் தான் சாகரி சொல்றா. ரெனன் யுசரியா கட்டிப்பிடிக்கும் போது திரும்பவும் அவ கையை முறிக்க பாக்குறான். ஒருவேளை நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டதாவே இருக்கட்டும், நீயும் பதிலுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோ, எலெக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிச்சாலுமே யாராச்சும் ஒருத்தருக்கு தான் பாடன் கிடைக்கும், சோ ப்ளீஸ் நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்போமா அப்படின்னு வா கேட்கவும், சரி நான் அவன் கூட ஒரு வேளை டீம் அப் பண்றதா இருந்தாலும் அதுல எனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இடத்த பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன், உதாரணத்துக்கு இந்த மான்ஸ்டர்ஸ் விட டேஞ்சரஸ் ஆனது பக்ஸ் தான், ஹியூமன் ஃபேஸ் இருக்கிற பட்டர்ஃபிளைஸ் ஆபத்தானதுன்னு சொல்லப்போம். அது எப்படி உனக்கு தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். வேற யாரு மோரமாக்கியா தான். சென்டிபீட்ஸ் பார்க்க பயங்கரமா இருந்தாலும் டேஞ்சரஸ் கிடையாது, நிறைய போச்சுங்க, நம்ம அதை எதுவும் பண்ணலனா அது நம்மள எதுவும் பண்ணாது, மோரமாக்கியாவை வச்சு நான் நிறைய டெஸ்ட் பண்ணேன்னு வா சொல்றா. இப்ப அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்கவும், நான் செத்த மாதிரி நடிச்சு அவனை ஏமாத்தி நான் கொண்டுட்டேன் அப்படின்னு வா சொல்றா. புத்தாஸ் அண்ட் கவுடா ஸ்டாச்சூஸ் இருக்கு, ஆனா இந்த 2 ரிலிஜனுமே ஒத்து போகாது. பட் இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் பார்க்கும்போது
அன்யூஷுவலா இருக்கு அப்படின்னு சென்டா சொல்றான். ஃபிஷ் மாதிரி வந்த மான்ஸ்டரோட பாடியை வந்து சாகரி வெட்றா. அதுவுமே ஹியூமன்ஸ் ஆர்கன்ஸ் தான் உள்ள இருக்கு. இப்போ என்ன சொல்ற, நம்ம டீம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி யூசரியா கேட்கவும், பாடனியா உனக்கு அவ்வளவு முக்கியம் நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு ஒரு உடம்பு சரியில்லாத தங்கச்சி இருக்கா, மருந்து வாங்குறதுக்காக தான் நான் ஒரு ஷினோபியா மார்க்கேஸ்ல எனக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அங்க துரோகம் பண்ணாங்க அப்படின்னு வா சொல்லவும், சொல்றதா இருந்தாலும் அதை கொஞ்சம் ஷார்ட்டா சொல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், கண்டுபிடிச்சிட்டியா, உயிரோட வாழணும்னு ஆசைப்படுறதுக்கு ரீசன் தேவையா என்ன? இவ்வளவு சின்ன வயசுல நான் இறந்து போக ஆசைப்படல. பட் சாமராய் உங்களுக்கு இது புரியாது. உங்க ஷோகன் சொன்னாருன்னு நீங்க எந்த கேள்வியும் கேட்காம உங்க உயிரை பணியா வச்சு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு யூசரியா சொல்லவும், மோரமாக்கியவன் நீ உண்மையிலேயே எப்படி கொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மத்தவங்களுக்கு என்னன்னா உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி அவ எதையோ மறைக்கிறா. சரி நம்ம ஒன்னா ஒர்க் பண்ணலாம், அதுக்கு நம்ம ஒரே டீம் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்றேன்னு சாண்டா வரவும், இப்பவே அவங்க கிட்ட எல்லாம் எதையோ சொல்லாதப்பா அப்படின்னு யூசரியா அவனை தடுக்கிறா. இத்தனை வருஷமா ஒரு சாமராயா ட்ரைனிங் எடுத்தோன்னா இன்னும் வீக்கா தான் இருக்கிறேனா அப்படின்னு சாகரி யோசிச்சுட்டு திடீர்னு மயங்கி விழுந்துருதா. எங்கப்பா ஜாயின் பண்ணி ஒரே மாசத்துல இவனுக்கு லைசன்ஸ் கிடைச்சிடுச்சா அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க. நீ உண்மையிலேயே திறமசாலி தான் டோமா, ஒருத்தனோட தலையை நீ வெட்டிட்டேன்னா நீ எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஈசன் யோசிக்கவும், யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டோமா போறான். ஹே பிரதர், உன்னை காப்பாத்த பாரு, நான் ஒரே மாசத்துல ஹையர் ரேங்கிங் வரைக்கும் வந்துட்டேன், உன்னை இங்க இருந்து காப்பாத்திருவேன் டோமா சொல்லவும், நீ வர்ற ஒரு மாசத்துக்குள்ள அவனுங்க என்ன போட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்க, சரி உன் பிளான் என்னன்னு ஆசோஜோபி கேட்கவும், உன்னை இங்க இருந்து வெளியே கொண்டு போக என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு டோமா சொல்றான். ஆசோஜோபிக்கு அசைன் பண்ணப்பட்ட ஆசைமான் அவனோட பிரதர் தான். அங்க இருக்கிற மான்ஸ்டர்ஸை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. இதுங்கெல்லாம் உயிரோட இருக்கா அப்படின்னா இதுங்களை என்னால கொல்ல முடியும் அப்படின்னு ஆசா வந்துட்டு அதுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். என் பிரதரை எனக்கு இதனால தான் பிடிக்கும், சிச்சுவேஷனுக்கு தகுந்தபடி ஈஸியா அடாப்ட் ஆயிருவான். எங்க அம்மா இறந்து போன அப்பவோ சரி, எங்க கிளான் டெஸ்ட்ராய் ஆனதுல எங்க அப்பா ரிவெஞ்ச் எடுக்க போய் அவர் செத்தப்பவோ சரி, ஈவன் நாங்கள் காசு இல்லாமல் கஷ்டப்பட்டப்போ பேண்டிட்ஸ் எங்களை கடத்திட்டு போனாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பேண்டிட் மொத்த குரூப்பும் என் பிரதர் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சு அப்படின்னு டோமா சொல்றான். ஆசோஜோபியை அரெஸ்ட் பண்ண வந்திருக்காங்க. டோமா நீ இங்க இருந்து தப்பிச்சுப்போ அப்படின்னு ஆசா சொல்லவோ, கண்டிப்பா நான் அவனை வந்து காப்பாத்துவேன் பிரதர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு கிளம்புறான். சின்ன வயசுல இருந்தே இந்த ஆசா வந்துட்டு ரொம்பவே ஃபாஸ்டா சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி அடாப்ட் ஆகுறான். பட் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் மாறாத ஒரு விஷயம்னா அப்படின்னு டோமா யோசிக்கிறான். டோமாவை ஒரு மான்ஸ்டர் பிடிச்சிருது. உடனே அவன் பிரதர் அங்க இருந்து ஓடுறான். டக்குன்னு டோமாவே அந்த மான்ஸ்டரோட கையை வெட்டி தப்பிக்க ட்ரை பண்றான். ஆசா டக்குன்னு ஒரு பெரிய ஆக்ஸை கொண்டு வந்துட்டு அந்த மான்ஸ்டரை வெட்டுறான். சின்ன வயசுல இருந்து என் பிரதர் கிட்ட மாறாதது எனக்கு ஒண்ணுன்னா அவன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு டோமா நினைக்கிறான். இப்ப இன்னொரு மாஸ்டர் வந்து ஆசாவை அட்டாக் பண்ணுது. கொல்லப்பட வேண்டியவங்க, பாவத்துக்கு தண்டனை மரணம் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லவும், இதெல்லாம் பேசுதா அப்படின்னு டோமா ஷாக் ஆகுறான். நீ ஒரு கிரிமினல், இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னு நிறைய பேர் வந்து இவனை பார்த்து அதை சொல்லியிருப்பாங்க. நான் கிரிமினல்னு சொல்றதுக்கு நீங்க யாருடா, நான் என் இஷ்டப்படி தான் செய்வேன், நீங்க என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா நீங்க தான் கிரிமினல், நீங்க கடவுளாவே இருந்தாலும் எனக்கு நான் தான்டா கடவுள். சேஞ்சஸ் அவனை எப்படி மாத்தினாலும் சரி அவன் கேரக்டர் எப்பவுமே மாறாது அப்படின்னு டோமா யோசிக்கிறான். அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, நம்ம மேன்ஷனுக்கே நான் திரும்ப போகணும் அப்படின்னு டோமா அழுதுட்டு இருக்கவும், டோமா உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நான் கவலைப்படாத, நீ என்ன ஃபாலோ பண்ணு, நான் வா பிக் பிரதர், நீ என்ன பண்ணணுங்கிறத நான் தானே உனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பான். கிரிமினல் மான்ஸ்டர்னு எல்லாத்தையும் இந்த ஐலாண்ட்ல கொண்டுருவோம், அப்புறமா லிக்ஸரை கண்டுபிடிச்சு நம்ம குடிச்சிருவோம், இம்மார்டலா நம்ம மாறிட்டான், நம்மள தடுக்க எவனும் இருக்க மாட்டான் அப்படின்னு ஆசா சொல்லுவோம். ஆனா அது அவ்வளோ ஈஸி இல்லை, ஏன்னா எங்க சர்வைவ் ஆகிற எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, வீக் செத்து போயிருவாங்க அப்படின்னு டோமா சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலேயே இந்த ஐலாண்ட்ல எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு கூட இன்னும் யாருக்கும் தெரியாது. பட் இந்த ஐலாண்ட்ல டேஞ்சர் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. யார் அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் எடுக்க போறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வாழலான்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 5. அப்பா நீங்களா? அப்பா என்ன ஏன் அப்படி பாக்குறீங்க? பார்க்காதீங்க அப்படின்னு இப்ப சாக்கரி மயக்கத்துல இருந்து கண் முழிக்கிறா. ஒரு வழியா எந்திரிச்சிட்டியா அப்படின்னு கெஞ்சி பாக்குறா. எங்க இருக்கோன்னு வா கேக்குறா. ஒரு சேஃபான இடத்துல தான் நம்ம சொல்றான். காபி மரம் என்னானோ அப்படின்னு அவ வெளியே போய் பார்த்தா நம்ம ஹீரோ பொறுமையா தான் உட்கார்ந்துருக்கான். எலிக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கணும்னு அவசரத்துல இருந்தியே, என்னாச்சுன்னு கேட்கவும் அவசரப்பட தேவையில்லான்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு காபி மாறு சொல்றான். இப்ப நம்ம ரிலாக்ஸா இருக்கிறதுனால நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாண்டா சொல்றான். அந்த ஐலாண்டுக்குள்ள போயிட்டு நம்ம ஹீரோ சர்ச் பண்ணி ஒரு சாப்பாடை ரெடி பண்ணியிருக்கான். சாப்பாடுக்காக நான் அந்த ஐலாண்டை ஃபுல்லாவே சுத்தி பார்த்தேன். இந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் இந்த பிக்சர்ல போட்டிருக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு
அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உண்மையிலேயே எலிக்சர் ஆஃப் லைஃப்ங்கிற ஒன்று இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி யூசரியா கேட்கவும் அந்த வில்லேஜ் சீஃபை பார்த்ததுனால நம்ம ஹீரோக்கு இருக்கும்னு நம்பிக்கை வருது. தெரியல மேபி இல்லாம கூட போலாம் அப்படின்னு போய் சொல்றான். நான் அந்த ஐலாண்டை பார்த்த வரைக்கும் நிறைய வித்தியாசமான பூக்கள் தான் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஃபாரின் லேண்டு கிட்ட இருக்கோம், வேற நாட்டு பூவா கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஃபூச்சி சொல்லவும் இல்ல அது எல்லாமே அந்த ஹியூமன்ஸ் மூலம் முளைச்ச பூ தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் அட பாவியாப்பா அதுல இருந்தா நீ சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி யூசரியா சாப்பாடு தூக்கி அடிக்கிறா. இல்ல இது சேஃபான சாப்பாடு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எலிக்சர் ஆஃப் லைஃப் பாக்குறதுக்கு அந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க நிறைய வியர்டான ரிலிஜியஸ் ஸ்டாச்சூஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல அதை யார் பண்ணிருப்பா அண்ட் அதை கிரியேட் பண்ணவங்க இன்னும் அந்த ஐலாண்ட்ல தான் இருக்காங்களா அப்படின்னு சாண்டா யோசிக்கிறான். அந்த மான்ஸ்டர் பாடியை வெட்டும் போது அது ஹியூமன்ஸ் மாதிரியே ஃபிளஷ் அண்ட் பிளட்டா தான் இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள அதுங்களுக்கு ஆர்கன்ஸ் இல்ல. அப்புறமா அதுவும் இல்லன்னு சொல்லவும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸா அப்படின்னு யூசரியா கேட்கிறா. ஆமா மிருகம் பாதி மனுஷன் பாதின்னு கலந்து அதுங்க இருக்குது அப்படின்னு சாகரி சொல்லவும் சில ரிலிஜியஸ்ல இதை பத்தி ஃபெயிலியர் டெமிகாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மிருகம் பாதி மனுஷன் பாதின்னு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரியாலிட்டிக்கு ரொம்பவே அப்பாற்பட்டதா இருக்கு. அதுக்குன்னு இதை நம்பாவையும் இருக்க முடியல. எல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பியாண்டா இருக்குன்னு சொல்லவும் ஆர்கன்ஸ் இல்லாம அதுங்களால உயிர் வாழ முடியுதுன்னா அப்போ எலிக்சர் ஆஃப் லைஃப் இங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒருவேளை நம்ம எல்லாரும் சேர்த்து ஆஃப்டர் லைஃப்ல இருப்போமோ யூசரியா கேட்க போய் இல்ல காபி மாதிரி சொல்றதுதான் கரெக்ட். இந்த மான்ஸ்டர்ஸ் எங்க தங்கி இருக்கு எங்க இருந்து வருதுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சாண்டா சொல்றான். கெஞ்சி இப்ப சாகரி கிட்ட போயிட்டு நீ இந்த இடத்துல இருந்து ஒரு போட் எடுத்துட்டு கிளம்பு, என்னோட அசைன்ட் கிரிமினல் செத்து போயிட்டான், சோ நான் உன்னோட கிரிமினலை பாத்துக்கிட்டேன். ஒரு பொண்ணு அவனால இந்த இடத்துல எல்லாம் சர்வை பண்ண முடியாது. ஆசேமானோட ஸ்வாலே அவனோட ஸ்வாட்ல தான் இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்ப. ஆனா உன்னோட ஸ்வாடு காணும். வர வழியில நீ வேற ஸ்வாடை எடுத்துட்டு அது ஓகே தான். பட் ஒரு ஆசேமனோட ஸ்வாட் எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதை ஏன் நீ இழந்துட்டு இருக்கிறன்னா இதுக்கு நீ தகுதி இல்லாதவன் உனக்கு தெரியலையா? நீ ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் தான். ஆனா பிளேட மாஸ்டர் பண்றதுக்கும் பேட்டில் ஃபீல்ட்ல சர்வை பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்னு ஃபியூச்சி பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொல்றது எனக்கு என்னமோ நல்ல ஐடியாவா தோணல. நீங்க அவன் மேல அக்கறையில சொன்னாலுமே கூட இந்த ஐலாண்டை விட்டு வெளியே சேஃபா போக முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சாண்டா கேட்கறான். புகமூட்டமா இருக்கு, சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம், எப்படி இங்க இருந்து வெளியே போறது அப்படின்னு டென்ஸா பார்க்கவும் சியோட அலைகள் எந்த பக்கமா அடிக்குதுங்கிறத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு காய் சொல்றா. பாவ் நீ உண்மையிலே ஒரு ஜீனியஸா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் இல்ல என் தாத்தா தான் இதை சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு வா சொல்லவும் வந்திருக்கிற கிரிமினல்லையே உயிரோட இருக்கிற தகுதியானவன்னா அது நீ மட்டும்தான். ஷோகனன் கிட்ட பேசி உன்னை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண சொல்றேன். புகமூட்டமா இருக்கு. ஹை ஒரு பெரிய ஷிப், இது கண்டிப்பா ஷோகனன் ஷிப் தான். நம்ம பார்த்தா நிறைய ஷிப் இந்த இடத்துல உடஞ்சு போய் கிடக்கு. பல வருஷங்களா அந்த ஐலாண்டை விட்டு வெளியே போகணும்னு நினைச்ச ஷிப்பா இருக்கு போலியே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான். இந்த ஐலாண்டை விட்டு எந்த ஷிப்போ வெளியே போலான்னு அவனுக்கு தெரியுது. டென்டகல்ஸ் மாதிரி பெரிய மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்ண வருது. முட்டாள் எதுக்காக ஸ்வாட வெளியே எடுத்து அதுங்க ஷைனி ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தா தான் அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கும் அப்படின்னு நொறுக்காய் சொல்றா. அது எப்படி எனக்கு தெரியும், நான் ஒரு முட்டாளாச்சே அப்படின்னு சொல்லி டென்ஸா சொல்றான். ஓடு நொறுக்காய், நீ மட்டும் இறந்துட்டீங்கன்னா சாங்கா பிளட் லைன் உன்னோட முடிஞ்சிரும் அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னதாவா யோசிச்சு பாக்குறா. ஒரு வேலை இது டிவைன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு யோசிக்கிறா. என்னாச்சு களைப்பா இருக்கீங்களா, எங்க போனோன்னு சொல்லுங்க, நான் வேணா கூட்டிட்டு போறேன்னு நொறுக்காய் சொல்லவும் நீ எமிஷியாவா வில்லேஜுக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு அவங்க கூட வந்து வில்லேஜ்ல இருக்கிற எல்லாரையும் கொண்டுதாங்க. இந்த பையனை அடைச்சு வை, இவனை வச்சுதான் நம்ம மத்த வில்லேஜர்ஸையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த சாமராய் சொல்றான். ஷோகனன்ட்டுக்கு அடிப்படையாம மலைவாழ் மக்களா தனியா வாழணும்னு ஆசைப்படுறவங்கள எதிரிகளா கன்சிடர் பண்ணி அந்த சாமராய்ஸ் கொண்டுட்டாங்க. எல்லாம் என்னாலதான் நொறுக்காய் யோசிச்சுட்டு இருக்கோம். உன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் என்ன தப்பு பண்ணா இப்படி அடைச்சு வச்சிருக்காங்களே, உனக்கு வாழணும்னு ஆசை இருக்கா, அந்த பாடனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு டென்ஸா வந்து இவளை கூட்டிட்டு போறாரு. என்னாலதான் இறந்து போனாங்க, இதுதான் என் பனிஷ்மெண்ட் போல அப்படின்னு நொறுக்காய் யோசிக்கிறா. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போறேன்னு சொன்ன கீஸ் ஆல்ரெடி இங்க செத்து போய் கிடக்குறான். அங்க இருக்கிற மான்ஸ்டர் அவனோட பாடியை துண்டா பிக்குது. இவங்கெல்லாம் என்னதுன்னே தெரியலையா அப்படின்னு சொல்லி டென்ஸா பாத்துட்டு இருக்கோம். நொறுக்காய் அப்படின்னு நம்ம தாத்தா வாய்ஸ் கேக்குது. என்ன இங்கே விட்டுட்டு நீங்க கிளம்புங்க, நான் சாகணும், அதுதான் எனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு நொறுக்காய் சொல்லவும் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு டென்ஸா கேட்கறா. என்னாலதான் எல்லாரும் சேர்த்தாங்க, நான் சாகிறது தான் எனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு வா சொல்லவும் நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு டென்ஸா வந்துட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கான். என்ன எதுக்காக ப்ரொடெக்ட் பண்றீங்க, அது வேஸ்ட் தான், நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு வா சொல்றா. இங்க பாரு நான் ஒரு முட்டாள், எனக்கு புரியல விஷயத்த சொல்ற வரைக்கும் நான் அதை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அவளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவா சொல்லு, நீ உண்மையிலேயே சாகணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்கவும் இல்ல எனக்கு வாழணும் தான் ஆசை அப்படின்னு வா சொல்லவும் அவன் ஸ்வாடாவா கையில கொடுத்தா அப்ப வாழலாம், அதான் அந்த ஒரு போட் மட்டும் தான் ஓடுற கண்டிஷன்ல இருக்கு, அதுல நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறோம், சர்வைவ் ஆகணும்னு நினைச்சேன்னா என் கூடயே வா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த போட்டுக்கு வந்து ஒரு வழியா தப்பிச்சு திரும்பவும் இந்த ஐலாண்டுக்கே வந்துருந்தாங்க. பரவாயில்ல நொறுகாய், நீ திறமசாலியா இருக்கடா அப்படின்னு டென்ஸா சொல்லப்போ எல்லாம் என் தாத்தா தான் கத்து கொடுத்தாரு நொறுகாய் சொல்றான். இந்த மொத்த ஐலாண்டு சுத்தியுமே அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்கு, யாராலையுமே வெளியே போக முடியாது. பூவா மாறின மனுஷங்களோட போட் வெளியே வந்திருக்குன்னா கண்டிப்பா வெளியே போக ஒரு வழி இருக்கும். ஆமா டே நொறுகாய் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்கிடாத, அவன் பாடி பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கிறது, நான் உண்மையிலேயே பொண்ணுதான் அப்படின்னு வா சொல்றான். அது அப்ப திரும்பிக்கோ அப்படின்னு சொல்லி அவன் வெக்கப்படவும் சாமராயா இருந்துட்டு எப்படி வெக்கப்பட்டு இருக்கீங்களே, அட நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ணிருக்கீங்க, என்னைய வர பாத்துட்டீங்க, அப்ப என்னையவே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு வா சொல்றா. சரி சரி ட்ரெஸ் போடு, முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லி டென்ஸா சொல்றான். இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியுமாங்கிறதோ தெரியல சாண்டா சொல்லவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த இடம் ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு கெஞ்சி சொல்லிட்டு போறான். அவர் சொல்றத ஒரு வகையில கரெக்ட் தான், ஆனா உங்களால மட்டும் தான் காபி மாறுவ கண்ட்ரோல் பண்ண முடியும். பீச்ல அவனை நான் பார்த்தப்ப வேற மாதிரி இருந்தான், பட் இந்த ஐலாண்டுக்கு வந்த அப்புறம் வேற மாதிரி சேஞ்ச் ஆயிட்டான். இவன் உங்க உயிரை கூட காப்பாத்தினா, அவன் ஏன் மாறினான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சாண்டா கேட்கவும் தெரியலன்னு சாகரி சொல்றா.
உங்களால மட்டும் தான் அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சாண்டா சொல்றான். என்ன வாட்ச் பண்றதுக்கு நீ முழிச்சு தான் வரணுமா என்ன நம்ம ஹீரோ கேட்கவும் காட்ஸா ஷிஃப்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சாகரி சொல்றா. அவங்க ஷோகன் இதை பத்திலாம் யோசிக்காம அனுப்பி வச்சிருக்கலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும் ஆர்டர்ஸை ஒபே பண்ணுறது மட்டும்தான் சாம்ராய் வேலை அப்படின்னு வா சொல்கிறா. ஒன்ட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் சொல்லவும் முதல்ல நீ சொல்ல அப்படின்னு வா சொல்கிறா. ஓகே தானே, நான் ஒன்று அட்டாக் பண்ணதுனால தான் அந்த பட்டர்ஃப்ளையால் நீ மயங்கி விழுந்த அப்படின்னு ஹீரோ சொல்லவே அக்கறையா இருக்கானே அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. அவசரப்படுறதுனால எதுவும் நடக்க போகிறது இல்லை, இந்த இடம் டேஞ்சரஸ் ஆனது, தெரியாத இடத்த பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். என் ஒய்ஃப் கூட சேர்ந்து நான் நல்லபடியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் பயந்து எதை பார்த்து ஓட போகிறது இல்லை, தைரியமாக பிரச்சனைகளை எதிர்கொள்ளுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நம்ம ஸ்ட்ராங்குன்னு வா சொல்லவும் நீ என்னை விடவும் ஸ்ட்ராங் தான், உன்னை பார்த்தா அப்படி தெரியாமல் இருக்கலாம், பட் என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது நீ ரொம்பவும் ஸ்ட்ராங் தான். உன்னோட டெக்னிக்கா இல்லை உன்னோட ஸ்கில்லா எது ஸ்ட்ராங்குன்னு தெரியல, பட் நீ ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கிட்டவா கொஞ்சம் லைட்டாக வைக்கப்படுறா. சரி சாகரி, காலையில் ஆயிடுச்சு, இப்போ நீ இந்த ஐலாண்ட்ல இருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லி ஃபூச்சி கேட்கவும் நீங்கள் சீனியராக இருக்கலாம், பட் என்ன மன்னிச்சிருங்க முடியாது அப்படின்னு வா சொல்லவும் நீ என்ன பேசுகிற, ஒரு பொண்ணா நீ வீட்டுக்கு போய் குழந்தை பத்துக்கிறது தானே நல்ல விஷயம் அப்படின்னு அவர் கேட்கவும் சின்ன வயசுல இருந்தே பொண்ணு ஆம்பளன் பிரிச்சு பார்த்து எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. சாமராயா இல்லைன்னா மற்ற ஆம்பளைங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சாமராயா இருந்தால் என் ஃபேமிலிக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு வா சொல்லவும் ஆனால் ஒரு பொண்ணா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஃபோச்சி கேட்கவும் என்ன மன்னிச்சிருங்க என்னால் அப்படி இருக்க முடியாது, ஒரு பொண்ணா ஒரு வீக்கானவளா என்ன பார்க்கறதுல விருப்பம் இல்லை, மேபி நீங்க என் சீனியராக இருக்கலாம், பட் முடியாதுங்கிறது தான் என்னோட பதில். மேபி நான் வீக்காக இருக்கலாம், ஆனால் என்னோட பிரச்சனைகளை பார்த்து இதுக்கப்புறம் நான் ஓட போகிறதில்ல, அட்லீஸ்ட் எனக்கு விருப்பப்பட்டதையாச்சும் நான் செஞ்சுட்டு போறேனே அப்படின்னு வா சொல்லவும் ஒரு சாமராயோட வாழ்க்கை அப்படி இருக்காது, இந்த ஐலாண்ட் ஒரு பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு அவளை டக்குன்னு அட்டாக் பண்ணவும் அவனோட ஸ்வாட் அவ கையில் இருக்கு, ஒரு சாமராயோட ஸ்வாட் தான் அவனோட சோல் மாதிரி, அதை இழந்தா அவன் உயிரை இழந்ததுக்கு சமான் சொன்னீங்க அப்படின்னு வா கேட்கறா. என்ன தைரியம் இருந்தா அதை என்கிட்ட இருந்து எடுப்பான அவன் அதை வாங்கும்போது பார்த்தா ஜெயின் ரோக்கரோட அட்டாக் பண்றான். ஒரே அட்டாக்ல அவனோட வயிறே துண்டா பிஞ்சு போகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஒரு பக்கம் மான்ஸ்டர்ஸ் கொள்ள வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கிரிமினல்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இந்த எலெக்சர் ஆஃப் லைஃப் உண்மையிலேயே இந்த ஐலாண்ட்ல தான் இருக்காங்கிறதும் இவங்களுக்கு தெரியல, இந்த ஐலாண்டை விட்டு வெளியவும் போக முடியல. ஒருவேளை எலெக்சர் ஆஃப் லைஃப் இந்த இடத்துல தான் இருந்துச்சுன்னா அதை பார்க்க எப்படி இருக்குங்கிறதும் இவங்களுக்கு தெரியாது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். போன எபிசோட நல்லா நோட்டீஸ் பண்ணவங்க ஆல்ரெடி அந்த ஸ்டாச்சுவை நோட்டீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. போன எபிசோடில் பார்த்த ஸ்டாச்சுவை பார்த்தப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அனிமேல நிறைய அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் வரும். அது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் இன்டெரக்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 6. ஜெயண்ட் ரோக்ரோட்டோட சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம பையன் கல்லை வச்சு எவ்வளோ அழகாக விளாண்டுட்டு இருக்கான்ல அப்படின்னு அவங்க அப்பா அம்மா பார்த்துட்டு இருந்தா அவங்களையும் அவன் கொண்டுதான். என்னோட பசி மட்டும் ஏன் அடங்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவன் கொண்டுட்டே இருக்கான். கெஞ்சியோட வயது அவன் கிழிச்சு அவனை அட்டாக் பண்ண ஃபோர்ஸ்ல அவன் பறந்து போய் வளரான். லார்ட் கெஞ்சி உங்களுக்கு எதுவும் ஆகலி அப்படின்னு சொல்லி சாகரி போய் பார்க்கறா. அவ்வளோதான் நான் உயிர் பழைக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு பின்னாடி பாருன்னு சொல்றான். சாகரி அவன் அட்டாக் பண்ண வந்துட்டுதான். அவளுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு கூட டைம் இல்லை. பட் நம்ம ஹீரோ சம டைமிங்ல வந்து அவளை காப்பாத்திடுறான். அவன் உண்மையிலேயே ஹியூமன் தானே, அவன் பார்த்தா ஹியூமன் மாதிரியே தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லார்ட் ஈசன் தான் இவனுக்கு அசைன் பண்ணப்பட்டிருந்தாரு அப்படின்னு அவரு அப்படின்னு சாகரிக்கு புரியுது. அவனோட கண்கள் அது வேட்டையாட துடிக்கிற கண்கள். நீ பின்னாடியே நெல்ல, நான் இதை பாத்துக்கிறேன். நான் கிக் பண்ணி இவனுக்கு எதுவும் ஆகலன்னா இவங்கிட்ட நான் ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். ஷினோபி 9th ரூல், உன் எனிமே உன்னை விட ஸ்ட்ராங்கா இருந்தா அவனை 100% அக்யூரேட்டா அனலைஸ் பண்ணு அப்படின்னு சீஃப் சொன்னதை யோசிச்சு பார்த்து நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னவா இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தா மரத்தை வேரோட புரிஞ்சு ஒத்த கையில தூக்கி எறிறான். இவனோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகம் நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். காபி மாறு ஜாகிரதா அப்படின்னு சாகரி சொல்றா. என்ன யூசரியா வந்து ஹெல்ப் பண்ண போறது இல்லையா, நீ என் கூட டீம் அப் பண்ணதை ப்ரூவ் பண்றதுக்கான நேரம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். அதுவும் கரெக்ட் தான், ஆனா நீ தானே நம்ம டீமோட மசில்ஸ், நான் உனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தானே தரதா சொன்னேன். நீ அவனை தோக்கடி, காபி மாரோ வின் பண்ணு, காபி மாரோ வின் பண்ணு அப்படின்னு அவன் சேர் அப் பண்ணிட்டு இருக்கா. அவன் அட்டாக்க தடுக்கலாம் நம்ம ஹீரோ ட்ரை பண்றான். பட் அவன் இன்ஸ்டிங்ஸ்ல இருந்து அவன் தப்பிச்சிருக்கான். அவனோட அந்த ஒரு அட்டாக் எம்மல பட்டா கூட நான் செத்துருவேன் என்னோட இன்ஸ்டிங் சொல்லுது. நம்ம ஹீரோ தூரத்துல இருந்தே கல்ல வச்சு அட்டாக் பண்றான். மரத்தை ஓட்ட போட்டுட்டு போற லெவலுக்கு நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்ணியுமே கூட அவன் பாடிக்கு எதுவும் ஆகல. கன்ஃபார்ம்டு பிளேட், இது ஸ்டீல கூட வெட்ட நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணா அப்பவும் எதுவும் ஆகல. கெஜியை காப்பாத்த சாகரி ட்ரை பண்றா. இது வேஸ்ட்னு உனக்கே தெரியும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவளை மாதிரி தைரியமா பேசினேன், இப்போ ஒரு பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கெஞ்சி கேட்கவும் ஒரு பொண்ணு தானே அக்கறைப்படுறதுல என்ன தப்புன்னு வா கேட்கறா. இப்பதான் உன் லைஃபை பத்தி எனக்கு புரியுது, ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் ரெண்டுத்தையுமே நீ ஏத்துக்கிற, இப்பதான் நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிறேன், இந்த
ஒரு ஸ்வாட்ஸ்மேனோட ஸ்வாட் அவனோட சோலுக்கு ஈக்குவலானது. என் சோலை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். லார்ட் ஈசன் அவன் கொண்டிருப்பான். எனக்காகவும் லார்ட் ஈசனுக்காகவும் ரோக்ராட்டாவை கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. யாமடா ஆசிமான் சாகரி, இதை நீ ஏத்துக்கிறியா அப்படின்னு அவன் கேட்கறான். அவளும் அதை வாங்கிடுறா. லாங் டிஸ்டன்ஸ் அட்டாக் ஒர்க் ஆகல. நின்போ ஆசிட்டிக் பிளேஸை யூஸ் பண்ணாம நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அவன் கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவன் யாராச்சும் டிஸ்டர்ப் பண்ணா நல்லா இருக்கும் நம்ம ஹீரோ யோசிச்சா. அவன் விரல் துண்டாகுது. போன் அண்ட் மசில் எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதோட கேப்ல நம்ம வெட்ட முடியும். யாமடா கிளானோட டெக்னிக் அண்ட் ஸ்டடியா அதை பத்தி தான். நெக் போன் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பட் கேப்ல வெட்டணும்னா ஈஸியா வெட்ட முடியும் அப்படின்னு சாகரியும் நம்ம ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்றா. அவன் ஒன்னா சேர்ந்துதான் இவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன இறக்கி விட, நான் போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சாண்டா கேட்கறான். முடியாது, சத்தம் கேட்ட மான்ஸ்டர்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. அவங்க 2 பேரையும் சேர்த்து மான்ஸ்டர்ஸ் கொண்டுட்டா அது நமக்கு நல்லது தானே அப்படின்னு சொல்லி யுசரியா யோசிக்கிறா. அவனோட தலையை வெட்டணும்னா அவன் கீழே குனியணும். அவன் ரொம்ப ஹைட்டா இருக்கான். கீழே குனிஞ்சாதான் நல்லா பெர்ஃபெக்டா அவன் தலையை வெட்ட முடியும் அப்படின்னு வா சொல்லவும், அவன் காலை வெட்டிறப்ப அவன் நீல் பண்ணி குனிஞ்சுதானே ஆகணும்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரோக்ரோட்டா அட்டாக் பண்ணுவோம். டக்குன்னு நம்ம ஹீரோ கிக் பண்ணி அவனோட கையை வந்து தள்ளி விடுறான். இந்த கேப்ல சாகரி அவன் காலை வெட்ட ட்ரை பண்றான். ஆனா அது அவளால முடியல. என் எமோஷன்ஸ் உள்ள கொண்டு வரக்கூடாது, அப்புறம் என் டெக்னிக் ஒர்க் ஆகாது, நான் காமா இருக்கணும் அப்படின்னு அவ யோசிக்கிறா. சாகரி வெட்டுறதுக்கு ஒரு பிரீத்திங் டெக்னிக் மாதிரி ஒன்று யூஸ் பண்றா. அடுத்தவன் அட்டாக் பண்ண வரவும் நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணலான்னு பார்த்தா அவனோட பஞ்ச கிக் பண்ணதுல நம்ம ஹீரோக்கு கால் ஒரு மாதிரி வலிக்குது. ரோக்ரோட்டா கையை வெட்ட சாகரி ட்ரை பண்றா. ஆனா அது முடியல. அவன் கை மசில்ஸ் எல்லாம் டைட்டன் பண்ணி வச்சிருக்கான். அவன் குனிஞ்சா அவனை தலையை வெட்டுறது ஈஸியா இருக்கும், அதுதான் ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சாகரி சொல்லவும், தலையை குனிப்பான அவன்கிட்ட கெஞ்சி கேட்டா குனிஞ்சிருவா போறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் வயித்துல பசிக்கிற சவுண்ட் கேக்குது. இவன் வயித்துல இருந்து அது வருதுன்னு பார்த்துட்டு இருந்தா. அவன் கத்தி அழ ஆரம்பிக்கவும் அவங்க காதெல்லாம் கிளியுது. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். என்னால் இது முடியும் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறான். அவன் மூஞ்சிலேருந்து ரத்தமாக வந்துடுது. இல்லை, இந்த இடத்துல நான் சாகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாவை பார்த்து பயப்படக்கூடாது, நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சாகரி இப்போ அவளை காம் பண்ணிக்கிட்டு வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு அவளோட ஸ்வாடை வச்சே அவன் கையை அசால்ட்டாக தடுக்கிறா. அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாலும் ஸ்வாடை வச்சே அவள் தடுத்துட்டு இருக்கா. அண்ட் அவளோட ஸ்வாட் ஒன்றும் உடையல. நான் நினச்சது சரிதான். நான் ஃபர்ஸ்ட் இவளை பார்த்தப்பவே தெரியும் இவ ரொம்பவும் ஸ்ட்ராங்குன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாமடா கிளானோட ரேங்கிங் சிஸ்டம்ல சாகரி ரொம்பவே வீக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பொண்ணுங்கிறதுனால தான் அவளுக்கு லாஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. பட் உண்மையான டெஸ்டிங் ரேங்க்ல அவளோட ரேங்க் அப்படின்னு சாண்டா யோசிக்கிறான். உனக்கு பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா ஸ்வாடன் வந்துட்டு அதுல நீ தான் மாஸ்டர். இந்த ஐலாண்ட்ல இருக்கிற மான்ஸ்டரை பார்த்து நீ பயப்படுறதுனால தான் ஹெசிடேட் பண்றையே தவிர்த்து நீ சீரியஸா ஃபைட் பண்ணுனா நீ தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங் அப்படின்னு கெஞ்சி நினைக்கிறான். அந்த ரோக்ரோட்டாவையா அசால்ட்டாவா தடுக்கிறா. இந்த மூலமா அவன் தலையை வெட்டலான்னு போனா அவன் டக்குனு அங்க இருந்து ஜம்ப் பண்ணிட்டான். அவ்வளோ ஈஸியா இருக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வா சொல்றா. நான் ஒரு டேஞ்சரஸான மூவ் பண்ண போறேன், பட் இதை தவிர்த்து நமக்கு வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பிசிக்கலா அவனை கண்டிப்பா எங்களால டேமேஜ் பண்ண முடியாது, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். யாம்ரா கிளானோட ஸ்பெஷல் டெக்னிக்கை வச்சு தான் அவன் தலையை கட் பண்ண முடியும். ஸோ என்னோட இந்த பிளான் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பாசிட்டிவ் பிளேஸை யூஸ் பண்ண போகும். இங்க இருந்து ஓடு அப்படின்னு யுசரியா சானட்டாவை கூட்டிட்டு அங்க இருந்து ஓடுறா. நம்ம ஹீரோ அட்டாக் எல்லாத்தையும் ரோக்ரோட்டா அசால்ட்டா தடுத்துட்டு இருக்கான். அந்த தீ எல்லாம் அங்கங்கன்னு போய் விழுது. நம்ம ஹீரோனோட பவரை அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் அவங்க நினைச்ச மாதிரியே எல்லா இடமும் தீ பிடிக்குது. நம்ம எவ்வளவு தூரம் போகணும்னு சானட்டா கேட்கவும் இந்த மொத்த ஏரியாவையும் அவங்க கொளுத்த போறாங்க, ரொம்ப தூரம் ஓடு அப்படின்னு யுசரியாவும் அவனும் அங்க இருந்து ஓடுறாங்க. எரிக்கும் போது வீட்டுல இருந்து கார்பன் மோனாக்சைடு கிரியேட் ஆகும். அவன் ஹைட்டா இருக்காங்கிறதுனால ஸ்மோக் மேலதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அவனுக்கு தான் சஃபகேட் ஆகும். இது பாய்சனை விடவும் மோசமானது. கார்பன் மோனாக்சைடை இன்ஹேல் பண்ணா பிளட்ல இருக்கிற ஹீமோகுளோபின் கம்மியாகும், ஆக்சிஜன் இல்லாம பாடி சஃபகேட் ஆகும். இப்போ இவன் நீல் டவுன் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த மொத்த ஏரியாவும் எரியறதுக்குள்ள இவங்க போயாகணும். தலைவட்ட சாகரி பாக்குறா. டக்கு நம்ம அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோ அவன் கையை தடுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டுதான் முன்னாடி என்னால தடுக்க முடியாது, சீக்கிரம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பசிக்குது சாப்பாடு, பசிக்குது சாப்பாடுன்னு தான் அவன் எல்லாரையும் கொண்டிருப்பான். உன்னோட பசிங்கிற சாபத்துல இருந்து இப்போ உன்னை விடுதலை பண்ணியாச்சு, இப்போ நீ நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு ரோக்ரோட்டாவோட கண்களை வந்துட்டு சாகரி மூடுறா. அதுவும் அவனோட தலையை துண்டா வெட்டினதுக்கு அப்புறம் சீக்கிரம் நெருப்பு எல்லா இடமும் பரவுறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து போனோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவளை கூப்பிடுறான். கெஞ்சியை பார்த்தா அவ யோசிச்சுட்டு இருக்கா. அவரெல்லாம் இறந்து போயிருப்பார், சீக்கிரம் வா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க 2 பேரோட சாக்ரிஃபைஸை நான் வீண் போக விட மாட்டேன். இந்த ஐலாண்ட்ல இருக்கும்போது நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும், இன்னும் ஸ்ட்ராங்கா அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. அந்த ஐலாண்ட்ல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் குரூப் அந்த நெருப்பு அணைக்கிறதுக்காக அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த மான்ஸ்டர்ஸ் நம்மளை கண்டுக்கிடவே இல்லை. அந்த நெருப்பு அணைக்கிறதுல தான் குறிக்கோளா இருக்கு. பட் இதுங்க எந்த இடத்துல தங்கி இருக்குங்கிறத அதுங்க வந்த டைரக்ஷனை நோக்கி நம்ம போய் தான் தெரிஞ்சுக்கிடணும். மேபி அங்கதான் லெக்சர் ஆஃப் லைஃபோ இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மற்ற 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்னு சாகரி கேட்கவும், புது லீட் நமக்கு கிடைச்சிருக்கு, அது என்னன்னு நான் பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ யோசிச்சுட்டே நிக்கவும், உன்னோட மற்ற சாமுராய் ஃப்ரெண்ட்ஸை பத்தி கவலைப்படுறியா நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல, அவங்க ரிஸ்க் தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சாகரி சொல்றா. இப்போ இவங்க 2 பேரும் அந்த மான்ஸ்டர் வந்த டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம பாண்டாவும் இவ்வளவு கூட இந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு பாக்குறான். ஹே கைஸ் என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். வீடுலாம்
இருக்கு அதெல்லாம் வில்லேஜா அப்படின்னு யூசுரியா கேக்குறா. ஷின்செங்குள்ள தான் ஹெர்மிட்ஸ் இருக்கிறதா சொல்லுவாங்க அப்படின்னு சாண்டா சொல்றான். ஆசாவும் அவன் பிரதர் டோமாவும் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்றாங்க. ஆசா அதோட ரத்தத்தையே எடுத்து குடிக்கிறான். மவுண்டன்ஸ்ல எல்லாம் வேட்டையாடும் போது நான் இப்படிதான் மிருகத்தோட ரத்தத்தை குடிப்பேன் அப்படின்னு ஆசா சொல்றான். இதுங்களெல்லாம் பார்க்கும்போது ஹெர்மிட்ஸ் தான் ஞாபகம் வருதுன்னு சொல்லுவோம். ஹெர்மிட்ஸா அப்படின்னு ஆசா கேட்கறான். ஹெர்மிட்ஸ்ங்கிறது மலைப்பகுதியில் வாழ்ற மந்திரவாதிங்க. அவங்களுக்குலாம் ரொம்பவே வயசாயிருக்கும். இதுங்களை பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது அப்படின்னு டோமா சொல்லவும், அப்படின்னா அவனுங்கெல்லாம் கிளவனுங்க தானே, நான் அவனுங்களை கொண்டுதான் அப்படின்னு ஆசா சொல்றான். அது என்ன சவுண்டு அப்படின்னு ஆசா வந்துட்டு போகவும் டோமாவும் அவன் பின்னாடியே போறான். அங்க ஏதோ 2 கிரீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு 18+ பண்ணிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அந்த ஐலாண்ட்ல பாக்குறதுக்கே ரொம்பவே கிரேப்பியா இருந்த அந்த மான்ஸ்டர்ஸ்ல சில இது பேசவும் செஞ்சிருக்கும். இப்போ பாக்குறதுக்கு ஹியூமன்ஸ் மாதிரியே சில கிரீச்சர்ஸ் அந்த இடத்துல இருக்கு. ஆனா அதுங்க ஹியூமன்ஸ் கிடையாது. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸ்னு ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த அனிமே பிடிக்கலன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நல்லா இல்லாமல் இருக்குமே தவிர்த்து ஒரிஜினல் அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஒரிஜினல் அனிமேவை போய் பாருங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 7. ஏதோ 2 கிரீச்சர்ஸ் வந்துட்டு அந்த இடத்துல ஒன்னா இருக்கிறத வந்து ஆசாவும் டோமாவும் பாக்குறாங்க. ஹியூமன்ஸ் எப்படி இவ்வளவு தூரத்துக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி அது கேட்கவும், நீ பேசுறத வச்சு பார்த்தா நீ ஹியூமன் இல்லன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆசா ஃபைட்க்கு ரெடி ஆகுறான். நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு இன்னொரு கிரீச்சர் கேக்குது. என்ன பேசுற அப்படின்னு அந்த எல்லோ ஹேர் கேட்கவும், இவ்வளவு வருஷம் கழிச்சு ஹியூமன்ஸை பாக்குற அது என்ஜாயபிளா இருக்கும் அப்படின்னு அந்த பிங்க் ஹேர் சொல்லுது. இவங்களை டானா மாத்திர வேண்டியதான் அப்படின்னு அந்த எல்லோ ஹேர் வந்துட்டு பொண்ணா இருந்தது இப்ப பையனா மாறுது. இங்க நம்ம ஹீரோ டீம் வந்து ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையிலே அங்க ஹெர்மைட் இருந்தாலும் அதை தோக்கடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அப்ப பின்னாடியில இருந்து ஒரு பொண்ணு எட்டி பாக்குறது நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணி அவளை ஃபாலோ பண்ணி போறான். மான்ஸ்டர் நினைச்சு நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் துரத்துறான். ஒரு சின்ன பொண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா திடீர்னு குரோட்டுக்கு அண்ணன் மாதிரி இருக்கிற ஒரு கிரீச்சர் வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. என்ன காபி மாறும் மரம்லாம் ஒன்று வந்து அட்டாக் பண்ணுதுன்னு யூசரியா கேட்கறா. அந்த பொண்ணுக்கு இந்த இடத்த பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். அந்த ட்ரே கிரீச்சரை நீங்களே சமாளிங்க நம்ம ஹீரோ போறான். காபி மாறுவ நான் கண்காணிச்சுட்டே இருக்கணும் சாண்டா, நீயே அவளை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாகரியும் நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி போறா. சாண்டா ஃபைட் பண்ண ரெடி ஆகுவான். அவனோட கண்ணாடியை கழட்டிட்டு இதை நீ பார்க்க கூடாது நானே ஃபைட் பண்றேன் அப்படின்னு அவ எதையா குடிக்கிறா. அவ உடம்பு ஃபுல்லா ஸ்லைம் மாதிரி ஏதோ ஒன்று வருது. இந்த பொண்ணு நார்மலா தெரியல, வேற லெவல்ல ஃபாஸ்டா ஓடிட்டு இருக்கா. இந்த ஃபாரஸ்ட் பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கே, நீ நில்லு, உன்கிட்ட சில கேள்விகள் மட்டும் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நம்ம ஹீரோவே அப்படியே தூக்கி அடிச்சிருதா. சின்ன பொண்ணுகிட்ட இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா நம்ம ஹீரோ பாக்குறான். நீ பயப்பட தேவையில்ல, உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சாகரி சொல்லவா அந்த பொண்ணு நிக்கிறா. டக்குன்னு பார்த்தா அவ கையில ஏதோ ஒரு பவரை கிரியேட் பண்ணி சாகரி அட்டாக் பண்ணலான்னு போகவும் நம்ம ஹீரோ வந்து தடுத்துருதான். அவ லைட்டா பஞ்ச் பண்ணது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. சாகரி பிரீத்திங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண அந்த ஸ்டண்ட் இந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோ பாக்குறான். பட் அவன் வைஃப் ஞாபகம் வந்த உடனே என்னாலும் சரி நான் இங்கிருந்து உயிரோட தான் போவேன், பொறுமையா இருந்தது ஏன் தப்பு, எலெக்சர் ஆஃப் லைஃப் எங்க இருக்கு எனக்கு பதில் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பொண்ணை டக்குன்னு கட்டி போட்டு தூக்கவும் அந்த பொண்ணால தப்பிக்க முடியல. பதில் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த பொண்ணு ஆள ஆரம்பிக்கிறா. சின்ன பொண்ணை பயம் கொடுத்தனா இப்படிதான் அவளை இறக்கி விடு அப்படின்னு சாகரி போய் இப்ப சமாதானப்படுத்தவோ சாகரி கூட அவ சேர்ந்துக்கிறா. ஒரு வழியா அந்த பொண்ணை பிடிச்சிட்டீங்களா அப்படின்னு யூசரியா அந்த இடத்துக்கு வரா. அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஏதாச்சும் தெரிஞ்சதா அப்படின்னு சாண்டா கேட்கறான். இவன் அழுது முடிக்கிற வர பேச மாட்டான்னு சாகரி சொல்றா. ப்ளீஸ் அவளை விட்டுருங்க, உங்களுக்கு என்ன தேவையாதுன்னு நான் சொல்றேன், வில்லேஜுக்கு கூட கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அந்த மரம் சொல்லுது. அவன் பேச்ச நாங்க எப்படி நம்புறதுன்னு யூசரியா கேட்கவோ, சாப்பாடு இருக்குன்னு அந்த மரம் சொல்லுது. எங்ககிட்டயே தான் இருக்கேன்னு வா சொல்றா. குளிக்கிறதுக்கு இடம் இருக்கு அப்படின்னு அந்த மரம் சொல்லுவோம். அப்ப சரி வாங்க போலாம் அப்படின்னு யூசரியா ஜாலியா அதுக்கு ஒத்துக்கிடுறா. இந்த மான்ஸ்டர் நம்ம நம்ப முடியாது, அதுக்கு நீ இதை விட்டாலும் நமக்கு வேற வழி இல்ல, ஒருவேளை அது நம்ம கிட்ட ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா நம்ம அதை கொண்டுற வேண்டியதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுவோம். இந்த இடம் கோஸ்ட் டவுன் மாதிரி இருக்கேன்னு கேக்குறாங்க. ஜஸ்ட் 1000 வருஷமா தான் இது எப்படி இருக்கு அப்படின்னு அதை சொல்லுது. நிறைய பழைய காலத்து பொருளா அந்த இடத்துல இருக்கு, நீ இந்த இடத்துலயா வாழ்ற நம்ம ஹீரோ கேட்கறான். முதல்ல என் பேத் டப் தான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு யூசரியா கேட்டு இப்ப போய் ஜாலியா குளிக்கிறா. அவளை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி சாண்டாவை நம்ம ஹீரோ திட்டுறான். எல்லாருமே ஏன் இவ்வளவு வீக்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நீ வந்து ரிலாக்ஸ் பண்ண அப்படின்னு யூசரியா கூப்பிடுறா. சாண்டாக்கு பதில் நான் உன்னை கண்காணிக்கிறதுக்கு நாங்க ஷிஃப்ட் சேஞ்ச் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். இந்த பேதிங்களை நான் குளிக்கிறதுனாலலாம் அப்படியே ரிலாக்ஸா இருந்துருவேன் நினைக்காத அப்படின்ட்டு அவளும் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறா. ஃபைட் பண்ணி டயர்டா இருக்கிறது இப்ப சாகரிக்குமே நல்லா இது ரிலாக்ஸிங்கா இருக்கு. இந்த சின்ன பொண்ணு வந்து சாகரிக்கு டவலை வச்சுட்டு போறா. அந்த பொண்ணுக்கு ஒண்ணு மட்டும் ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லி யூசரியா பாக்குறா. தண்ணியெல்லாம் இஷ்டத்துக்கு குடிக்காத நம்ம ஹீரோ சொல்றான். இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு கொடுக்குது. சாப்பிடணும்னு ஆசை இருந்தா சாப்பிட நம்ம ஹீரோ சொல்றான். இல்ல இதுல பாய்சன்லாம் கலக்கல, அந்த சின்ன பொண்ணு இதை தான் சாப்பிடுவா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லுது. சரி இது என்ன இடம் அதை பத்தி சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அட என்ன விட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு யூசரியா அந்த இடத்துக்கு வரா. நீ சாப்பிடலையான்னு அந்த மான்ஸ்டர் கேட்கவும் நம்ம
ஹீரோ மட்டும் சாப்பிடாம உட்காந்துருக்கான். ஹியூமன்ஸ் இந்த இடத்த எப்படி சொல்வாங்கன்னு தெரியாது, பட் நாங்க இதை கோட்டோக்கோ இல்ல ஷின்செங்கியோன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். நான் கேள்விப்பட்ட ஷின்செங்கியோட இது டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சாகரி கேட்கும். 1000 வருஷங்களா அந்த இடத்த விட்டு நான் வெளியே போனதில்ல, சோ மனுஷங்க இதை பத்தி என்ன நினைக்காங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். எலிக்சர் ஆஃப் லைஃப் இங்க தான் இருக்கா நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, ஏன்ஷியன்ட் புராணப்படி பார்த்தா இது இங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சரி, அது எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், அது ஒரு 3 சர்க்கிள் வரைஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கடல்கள் சுத்தி இருக்கிற இடம், மிடில் ரீஜன் ஹோஜோ, இங்க தான் நம்ம இருக்கிறோம். அண்ட் இந்த சென்டர் தான் ஹோராய், இங்க தான் எலிக்சர் ஆஃப் லைஃப் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். மற்ற 2 பேரும் ஹாப்பி ஆகுறாங்க. நீ அதை உன் கண்ணால பாத்திருக்கியா? உண்மைதான், நான் எப்படி நம்புறது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அங்க போற வழியில நீங்க டென்ஷனை பாப்பீங்க, அதுவே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் தான். ஏன்னா டென்ஷன்ங்கிறதே ஒரு இம்மார்டல் பீயிங் தான் அப்படின்னு அந்த ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. ஆசா அந்த மான்ஸ்டர் துண்டா வெட்டியுமே அது ஃபுல்லா திரும்ப வளர்ந்துருது. அண்ட் அது லைட்டா டச் பண்ணதுக்கே இவனோட வெப்பன் வந்து சில்லியா நொறுங்குது. டென்ஷன் எந்த ஹியூமன்ஸையும் இந்த ஐலாண்டுக்குள்ள விடாது. உள்ள வந்த எல்லாருக்கும் மரணம் தான். நீங்க எனக்கு எதிரியோ கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோ கிடையாது. ஆனாலும் ஏன் விருந்து கொடுத்தேன்னா உங்களால இங்க இருந்து உயிரோட வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லவும், யோசரியாம நம்ம ஹீரோவா அது கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. டென்ஷன் இங்க வந்த யாரையோ உயிரோட விட்டதில்ல, லைஃப் எனர்ஜியா அது டானா மாத்திரும். அவங்க தான் அந்த இடத்தோட கடவுள் மாதிரினே சொல்லலாம். இங்க வந்த எல்லா ஹியூமன்ஸ்க்குமே ஒரே நிலைமை தான். எக்ஸாக்ட்லி அது ஹியூமன்ஸை கொள்ளாது. அந்த ஹியூமன்ஸ் எல்லாருமே ஃப்ளவர்ஸா ரீஇன்கார்னியேஷன் ஆவாங்க அப்படின்னு அந்த ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. ஆசா அண்ட் டாமாவோட லைஃப் எனர்ஜியை உறிஞ்சு ஃப்ளவரா மாத்த அந்த டென்ஷன் இவங்கள ஒரு குழிக்குள்ள போட்டு போகுது. லைஃப் எனர்ஜி தான் டானோட மெயின் சோர்ஸ். எனக்குமே அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் கிடைச்சிருக்கு அப்படின்னு அது கையை உடச்சு காமிச்சு உடனே திரும்ப வளர வைக்குது. இந்த பொண்ணு இம்மார்டல் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவா, அந்த பொண்ணு பயப்படுறா. காமிச்சு அவளை இப்படியா பயன்படுத்துவேன்னு கேட்கப்போ, சாரி நம்ம ஹீரோ சொல்றான். கடவுள்கள் வாழ்ற ஷின்செங்கியோன்னு நீங்க கேள்விப்பட்டது இந்த இடம் தான், பட் இங்க வந்த யாரும் உயிரோட திரும்ப போனதில்ல அப்படின்னு அந்த ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. நீ போய் ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கவும், நான்லாம் ரிலாக்ஸாவே இருக்க மாட்டோம், ஒன்று கண்காணிச்சிட்டே இருப்பேன் சாகரி சொல்றா. குடிச்சிட்டு வந்தவனே பார்த்தேன் நீ எவ்வளோ கேர்ஃபுல்லா இருந்தானு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எலிக்சர் ஆஃப் லைஃப் அந்த டென்ஷன் தான் பாதுகாத்துட்டு இருக்கு, அதுங்க கூட நம்ம கண்டிப்பா ஃபைட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பொண்ணு பேருமே என்னோட பேர் ஹோக்கோ, நாங்க அமைதியா நிம்மதியான லைஃப் வாழணும்னு நினைக்கிறோம், சோ எங்களை விட்டுருங்க அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லியிருக்கோம். ஹோக்கோ சொல்றத பார்த்தா பொய் மாதிரி தெரியல, பட் அதே நேரத்தில் அவன் எதையோ மறைக்கிறான். சாகரியும் நம்ம ஹீரோவை யோசிக்கிறாங்க. டென்ஷன்ங்கிறது இருக்கிறதுலே ஹை லெவல் ஹெர்மே ஷோஷின் அண்ட் ஹோரா இதை பத்தி ஹிஸ்டரியில மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சாட்டோ சொல்றான். நம்ம ஹீரோ அப்படியே குளிக்கலான்னு உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்தா அவ ஆள ஆரம்பிக்கிறா. பட் என்னடா ட்ரெஸ் கழட்டுறா அப்படின்னு சாகரி நம்ம ஹீரோவை தள்ளி விடுறா. எங்க வில்லேஜ்ல எல்லாமே சகஜம் தான், நாங்க எல்லாரும் ஒன்னா தான் குளிப்போம், பட் சீஃப் மட்டும் தனியா குளிப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ உடம்புல நிறைய தழும்புகள் இருக்கிறத அவங்க 2 பேரும் பாக்குறாங்க. மேவோட உடம்புலயும் ஒரு பெரிய தழும்பு இருக்கு. அதான் சாகரி சுத்தி பாக்குறா. சோப்பு கண்டிஷனர்னு நிறைய ஐட்டம் இருக்கு, ஆனா அது எதையுமே அந்த பொண்ணு யூஸ் பண்ணல. பொண்ணுக்கு சொல்லி கொடுக்க யாரும் இல்ல போல. எடோ ஸ்டைல் பாத்தீங்களா, நான் அவனை குளிக்க வைக்கிறேன், என்னால முடிஞ்சதை செய்யறேன், மாறோ நீ அதை பக்கமா தனியா போய் குளி அப்படின்னு சொல்லி சாகரி சொல்றா. நீயும் ஃபைட்டிங்லாம் பண்ற, சொன்னால ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு சாகரி போயிட்டு, இது ஆஷ் கமிலியா ஆயில் கேக், இது உன்னோட கண்டிஷனர் மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு நம்ம ஹேர் வாஷ் பண்ணுவோம். அவ ஹேர் ரொம்பவே சில்கியா இருக்கு, மேக்குமே அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஹீரோ குளிக்கும் போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். நம்ம வைஃபும் குளிப்பாட்டி விடும்போது டைம் கிடைக்கும் போது ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா நான் ரிலாக்ஸ் ஆனோம்னா ஃபைட் பண்றதுக்கான கோபம் என்கிட்ட இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உங்க ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த் நான் திருடுறேன்னு சொல்றீங்களா அப்படின்னு அவ கேட்கறா. இல்ல அப்படின்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், டைம் கிடைக்கும் போதே ரிலாக்ஸ் ஆகுங்க, ஏன்னா இதை விட பெரிய ஃபைட்டுக்கு நீங்க தயாராகணும்னு சொல்லவும், வார் எதுவும் வரப்போதான் நம்ம ஹீரோ கேட்கறான். இல்ல நான் உங்க லைஃபை பத்தி சொன்னேன், உங்க ஹெல்த்தையும் நீங்க ஆரோக்கியமா பாத்துக்கிடணும்ல, இந்த போர்ல நீங்க ஜென்ரல்னா உங்களோட டாக்டிஷியன், சோ நான் என்ன சொல்றேனோ அதை கேளுங்க, நான் உங்க கூட வந்துருவேன், இன்னைக்கு தான் எங்க அப்பாவோட பாத்துல நம்மளால கடைசியா குளிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி வாங்க ப்ரோ தண்ணியில போய் இறங்கலான்னு சொல்லவும், எனக்கு தண்ணி பிடிக்காது நம்ம ஹீரோ சொல்றான். போன மணி என் தண்ணியை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு அவ யோசிக்கிறா. என்னோட டாக்டிஷியன், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லலாமா, உன் தலைமை மறைக்கிற மாதிரி உன் ஹேர் ஸ்டைல நீ வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல, உன் தலைமை பார்த்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு இந்த ஹேர் ஸ்டைலும் பிடிக்கும் தான், ஆனா நீங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது, என் ஜென்ரல் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா, ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அவ ஹாப்பி ஆகுறா. ஹேமே உன் முதுகுல இருக்கிற தழும்பை பார்த்து நீ அவமானப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், பொண்ணுங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சாகரி சொல்றா. அது உண்மை இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கும் முகத்துல தழும்பு இருக்கும், ஆனா நான் பார்த்ததுலேயே அவ தான் அழகு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு சாகரி பாக்குறா. மேக்கு இப்ப நம்ம ஹீரோவை பிடிச்சிருது, நம்ம ஹீரோவை போய் பிடிச்சிக்கிடுறா. நான் நினைச்சது சரிதான், இவன் அந்த லெவலுக்கு மோசமானவன் கிடையாது அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. இங்க எதுக்காக நான் வந்தனா, அந்த வேலையை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பாக்குறேன், எனக்கு ரொம்ப நேரம் கிடையாது, எலிக்சர் ஆஃப் லைஃப் நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சு திரும்ப போகணும், ஏன்னா என் வைஃப் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா, நான் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எலிக்சர் ஆஃப் லைஃப் இந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்கு, ஆனா அது 100% உண்மையா என்னங்கிறது இவங்களுக்கு தெரியாது. அந்த டென்ஷன் சொல்லப்படுற அந்த கிரீச்சர் வந்து இம்மார்டலா இருக்கு, ஈவன் அதை துண்டா வெட்டினாலுமே கூட திரும்பவும் அதுங்க ஃபாஸ்டா ரீஜெனரேட் ஆகி உயிரோட வந்துருது. இனிதான் கதையை வேற லெவல்ல சூப்பரா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
இந்த எபிசோட்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நிறைய ஹிடன் டீடைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலான்னு பேசிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 8. டென்சாவோட ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. டென்சா யாருன்னு தெரியலனாலும் கவலைப்படாதீங்க, நான் தெருவில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாரும் என்ன பார்த்து என்ன சொல்வாங்கன்னா வாழ லாய்க்கு இல்லாதவன், பிரோஜனம் இல்லாதவன். எங்க அப்பா அம்மா என்ன வளர்க்கல, அவங்களுக்கு என் மேல அக்கறையோ இல்லை. சாப்பிட்றதுக்காகவும் வாழ்றதுக்காகவும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நினைச்ச நேரம் தூங்குவேன், நினைச்ச நேரம் எந்திப்பேன் அப்படின்னு ஒரு நாள் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது சாமராய் மாதிரி இருக்கிற சில பேர் இடிக்கிறாங்க. உடனே டென்சா வந்துட்டு அந்த 3 பெரிய போட்டா அடி அடின்னு அடிக்கிறான். ப்ளீஸ் என்ன விட்டுரு அப்படின்னு ஒருத்தர் கெஞ்சுவான். அப்பமா போட்டவனை அடிக்கிறான். அது போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைமான அந்த இடத்துல வந்து நிக்கிறான். இப்போ கரண்ட் டைம்ல என்ன காமிக்கிறாங்க. எந்த ஒரு கரண்ட்டுமே இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போற மாதிரி தெரியலையே அப்படின்னு நம்ம பார்க்கவும், இப்படி நடந்துகிட்டே இருந்தா நம்ம ஸ்டாமினா தான் போகும், நம்மளால வெளியே போக முடியாது அப்படின்னு நொறுக்காய் சொல்றா. என்ன பண்ண சொல்ற, எனக்கு இருக்கிற அறிவு அவ்வளவுதான். அது போக ஐலாண்ட் ஓரமாவே போனாதான் நம்ம சேஃப். உள்ள வழியா போனா மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும், உனக்கு வேற எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல நம்ம சொல்லுவோம். இந்த அக்கறைக்காகவே நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பா சொல்றா. பேசியிருக்கும் போது திடீர்னு ஒரு டென்ஷன் அந்த இடத்துல வந்து நிக்குது. யாரு வானத்துல இருந்து வந்து கீழே விழுந்த மாதிரி தெரியுது அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. புட்ஸ்ல ஏதோ டிஸ்டர்பிங்கா இருக்குன்னு பார்த்தேன். நீங்க தானே ஹியூமன்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஆம்பளையா மாறவும், ஹியூமன் இல்ல மான்ஸ்டர் தான் ஓடு அப்படின்னு அவங்க அங்க இருந்து ஓடுறாங்க. டக்குன்னு முன்னாடி வந்து நின்னு அது பிரயோஜனம் இல்ல அப்படின்னு டென்சாவை லைட்டா அது தொடவுமே அது ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கா இருக்குது. உங்களுக்கு எதுவும் ஆகலையே நொறுகாய் போகவும், முதல்ல நீ உன்னை பத்தி கவலைப்பட அப்படின்னு அது நொறுகாயை அட்டாக் பண்றது. நொறுகாய் அசால்ட்டா அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறா. ரீஃப்ளெக்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு அந்த டென்ஷன் உங்க கிட்ட போகவோ, டென்சா டக்குன்னு அதோட மூஞ்ச வெட்டுறான். உன்னோட ஸ்வாட் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னு அது குயிக்கா ரீஜெனரேட் ஆகவோ, இதை கொல்ல முடியாதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சோ டென்சா டக்குன்னு போயிட்டு அதோட தலை கை கலன் எல்லாத்தையும் ஃபாஸ்டா வெட்டுறான். இதுதான் நமக்கான சான்ஸ், ஓடு நொறுகாய் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஃபாஸ்டா அங்க இருந்து ஓடுறாங்க. அது நம்ம பின்னாடி வரல, நம்ம அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். நீ முன்னாடி திரும்பி பார்த்தா தப்பிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு அது கூடவே ஓடி வருது. என் நல்ல ட்ரெஸ் அப்படின்னு நாசம் பண்ணிட்டியா அப்படின்னு அது சொல்லவும், திடீர்னு எங்க இருந்த ஒரு கத்தி வந்து அதோட தலைய துண்டா வெட்டுது. மாஸ்டர் நீங்களா அப்படின்னு சொல்லி டென்சா பாக்குறான். இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, இங்க இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி அவனும் அவங்க கூட சேர்ந்து ஓடுறான். இது யாருன்னு ஒரு காய் கேட்கவும், இவர்தான் என்னோட மாஸ்டர் ஷியான், என்னோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை இவர்தான் எனக்கு கத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி டென்சா சொல்றான். என்னோட மாஸ்டர் தான் இருக்கிறதுலயே கிரேட் ஆனவர்னு சொல்லவும், உன்னோட அட்டாக்ஸ்லாம் என்னடா ரொம்பவே ஸ்லாப்பியா இருந்துச்சு, அதோட தலையை எந்த மாதிரி நீ வெட்டுற, உன்னோட அட்டாக்ஸ் ரொம்பவும் ஸ்லோவா இருக்கு அப்படின்னு அவர் சொல்லவும், நீங்க இங்க கூட டீச்சர் போர்ட்ல தான் இருக்கீங்கல்ல அப்படின்னு அவன் கேட்கறான். ஆமா மாஸ்டர், நீங்க என்ன இந்த பக்கம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போறதுக்கான சீக்கிரண்ட் நான் தேடினேன், ஆனா அந்த ஐலாண்டை விட்டு வெளியே போறதுக்கு எதுவுமே இல்ல, கண்கள் இல்லாம என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியாது இல்ல, அதான் வெளியே போற குரூப் கூட சேர்ந்து போலான்னு வந்த நம்ம சொல்லவும், நம்ம இவ்வளவு நாள் தேடியோ சீக்கிரண்ட் எதுவுமே வெளியே போல அப்படின்னு ஒரு காய் சொல்றா. ஒரு இடத்துல வெளியே போக வழி தெரிஞ்சது, பட் டிஃபரெண்டா நான் ஒன்னு சென்ஸ் பண்ண, அதான் இங்க ஓடி வந்தேன்னு நம்ம சொல்றான். சரி அப்ப வெளியே போற அந்த வழியை காமிங்க அப்படின்னு டென்சா சொல்லவும், அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லு, உன்னோட கிரிமினலை நீ ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, நீ ஒருத்தர் செய்யற தவறுகள் ஆசைமான் கிளானிய மொத்தமா பாதிக்கும். என்னோட கிரிமினல் என்ன செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணா, சோ நான் அவளை வலிக்காத மாதிரி கொன்னுட்டேன், பட் நீ எதுக்காக கிரிமினலை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஷியான் கேட்கவும், நொறுகாய் ஒன்னும் சாக வேண்டிய கிரிமினல் கிடையாது, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லி டென்சா சொல்றான். இந்த ஐலாண்டுக்கு வர எல்லா கிரிமினல் ரெக்கார்டையும் நான் படிச்சிருக்கேன், சோ எனக்கு அவளை பத்தியோ தெரியும், ஏன் அவளை ப்ரொடெக்ட் பண்றங்கிற ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நீங்க தானே எனக்கு எல்லா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பையும் கத்து கொடுத்துருக்கீங்க மாஸ்டர், எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நீங்க நம்புற மாதிரி இவளுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, சோ நான் இவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டென்சா சொல்றான். நீ ஒரு ஆம்பளை மாதிரி இப்ப என்கிட்ட தைரியமா பேச ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு ஷியான் கேட்கவும், எல்லாம் நீங்க கத்து கொடுத்தது தான், அது போக நான் என் மனசுல இருந்து பேசணும்னா கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றான். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு என்ன லாபம்னு டென்ஸா கேட்டிருப்பான். ஆனால் இப்போ அவனே ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறான். சரி ஓகே நான் அவளை விட்டுருதேன் அப்படின்னு சொல்லி ஷியான் சொல்கிறான். பார்த்தல என் மாஸ்டர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு டென்ஸா சொல்கிறான். அவளால் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லுவோம். ஆமா இவ பொண்ணுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்கவும், என்னோட கண்கள் ரொம்ப ஷார்ப்பு போல அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். உங்க ஜோக்குக்கு அளவே இல்லாமல் போச்சுன்னு டென்ஸா சொல்கிறான். தேங்க்ஸ் மாஸ்டர்னு நொறுக்காய் சொல்லவும், உனக்கு எதையும் கற்றுக் கொடுக்கல, ஸோ மாஸ்டர்லாம் கூப்பிட வேண்டாம் நம்ம சொல்கிறான். சரி வாங்க இங்கேருந்து புறப்படலாம் அப்படின்னு டென்ஸா சொல்லவும், நம்ம அப்போ பார்த்தா அந்த மான்ஸ்டர் அது கண்டிப்பாக ஹியூமன் கிடையாது, அண்ட் அது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனது கூட, அதை நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும்னு பேசிட்டு இருக்கும்போதே டக்குனு அந்த டென்ஷன் அங்க வந்துருது. ஏன்னா அவங்க 2 பேரையும் டக்குனு காப்பாத்துறான். பட் அவனோட கழுத்து வெட்டிடுது. அவன் கழுத்து துண்டாக்கணும்லாம் நினைச்சான். டென்ஷன் பாக்குது. ஹே ஹியூமன் ஒன் டெக்னிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது இனிமே ஏன் மேல ஒர்க் ஆகாது அப்படின்னு அந்த டென்ஷன் வந்து டென்சாவோட அட்டாக்ல இருந்து அசால்ட்டா தப்பிக்குது. டென்சா ஒரு ஸ்பெஷல் அட்டாக் யூஸ் பண்ண போகவும் வேண்டாம் அப்படின்னு ஷியான் சொல்றான். இவன் எவ்வளவு ஃபாஸ்டா அட்டாக் பண்ணாலும் அது ஈஸியா தப்பிச்சு, நான் தான் சொன்னல இந்த அட்டாக் ஒர்க் ஆகாது அப்படின்னு டென்சாவோட மேல கையை தான் வைக்குது. அவன் உடம்பு ஃபுல்லா ஓட்டையா விழுது. திரும்பவும் டென்சாவோட பிளாஷ்பேக் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தோத்தாங்குழியை எதுக்கு செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்கவும், ப்ராப்பரா கேளுன்னு ஷியான் சொல்றான். ஏன் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுக்குறீங்க மாஸ்டர் அப்படின்னு நம்ம கேட்கவும், என் லைஃப்ல நான் நிறைய பேரை கொண்டு பாவம் தான் பண்ணியிருக்கேன், ஸோ இப்போ கடைசி நிமிஷத்துலயாச்சும் மற்றவங்க லைஃப்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ அதான் உனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன்னு சொல்லவும், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுனால என்ன கிடைக்க போறது அப்படின்னு டென்ஸா கேட்டிருப்பான். ஒவ்வொரு தடவையும் அடி வாங்கி அவன் கீழே விழுவும். ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் கத்துக்கிறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, நான் எதுக்கு இதை கத்துக்கிடணும் அப்படின்னு டென்ஸா கேட்கவும், இப்போ தேவைப்படாம இருக்கலாம், ஆனா ஒருத்தர் ஒரு நாள் நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னு வரும்போது இந்த ஸ்கில்ஸ் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஷியான் சொல்லவும், நான் பிறந்ததுல இருந்தே ஒரு உதவாக்கரையா தான் இருக்கேன், யாருக்கும்
யூஸ்ஃபுல்லா இருக்க போறதில்ல அப்படின்னு டென்ஸா சொல்லவும், அந்த செடியை பாரு, இப்ப வேணா அது போக்காம இருக்கலாம், பட் காலங்கள் போக போக கண்டிப்பா அது போக்கும். அதே மாதிரி தான் நீயும், நீ ஷைன் ஆகுறதுக்கான ஒரு டைம் வரும்னு அவர் சொல்லவும், இல்ல நான் பிறந்ததுல இருந்தே இப்படிதான், நான் இதுக்கு தகுதி இல்லாதவன், நான் இங்கிருந்து போறேன் அப்படின்னு அவன் சொல்லவும், சரி அப்படின்னா நமக்குள்ள ஒரு டீலிங் போட்டுக்கலாம், நீ நம்மள ஒரே ஒரு அட்டாக்க பண்ணு போதும், எப்ப வேணாலும் சரி எங்க வேணாலும் சரி, அதை நீ பண்ணிட்டேன்னா இங்க இருந்து தாராளமா கிளம்பலாம் அப்படின்னு அவன் சொல்றான். எப்படியும் உங்களை அட்டாக் பண்ண முடியாது, நான் என் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல, உங்க பச்சை யார் கேப்பா அப்படின்னு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பவும், எனக்கு உனக்கு உள்ள டீலிங் தெரியும், ரோஜா அந்த பக்கம் இருக்கு, நீ எங்க போறன்னு கேட்கவும், எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி டென்ஸா சொல்லவும், சரி நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, பட் போறதுக்கு முன்னாடி என் கூட கொஞ்சம் வரியா அப்படின்னு ஈசன் கூட்டிட்டு போறான். அந்த கல்லறை ஷியானோட ஸ்டூடெண்டா இருந்த ஒருத்தனோடது அப்படின்னு ஈசன் சொல்லவும், அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துட்டா இப்படிதான் ஃபைட் பண்ணி சாகணும்னு சொல்லவும், ஆனா அவன் அந்த மாதிரி சாகல. சொல்லப்போனா ஷியான் வாமல காட்டுற அக்கறை கூட அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட காட்டல. தன்னோட ஸ்கில்ஸ் அவர் இம்ப்ரூவ் பண்றதுல தான் இருந்தாரு. அந்த ஸ்டூடெண்ட்டும் கத்துக்கிட்ட ஸ்கில்ஸை வச்சு வெளியே போய் பொழச்சுக்கலாம் இந்த இடத்த விட்டு போயிட்டான். ஷியான் வழக்கம் போல ஒரு கிரிமினலை கொல்றதுக்காக போனாரு. அப்ப அவரோட பிளேட் தடுமாறுச்சு. ஏன்னா அங்க இருந்தது அவரோட ஸ்டூடெண்ட் தான். வெளியே போனதுக்கு அப்புறம் அவனால சர்வைவ் ஆக முடியல. சோ அவன் தவறுகள் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு ஆசைமனா அவரோட டியூட்டி அவர் செஞ்ச அந்த ஸ்டூடெண்ட் வெட்டினாரு. சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்டோட வார்த்தைகள் இதுதான், என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர் அவன் சொன்னான். நீ இப்ப இந்த இடத்த விட்டு போனா அதே நிலைமை தான் கண்டிப்பா உனக்கும் ஏற்படும். அந்த ஸ்டூடெண்ட்க்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்க கூடாதுன்னு ஷியான் நினைக்கிறாரு. அதான் அவர் உன்னை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு ஈசன் சொல்றான். மாஸ்டர் நான் உங்க கூட ஃபைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி டென்ஸா சொல்றான். டென்ஸா என்னதான் ட்ரை பண்ணாலுமே ஷியான் மேல ஒரு அட்டாக் கூட பண்ண முடியல. உன்னை நான் இப்ப டிஃபரெண்டா ஃபீல் பண்றேனே அப்படின்னு சொல்லி ஷியான் கேக்குறான். திரும்பவும் அப்படின்னு டென்ஸா அடி வாங்கி கீழே விழுந்துகிட்டே இருக்கான். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாள் நான் ஒருத்தரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான நேரம் வரலாம் அப்படின்னு சொல்லி டென்ஸா யோசிச்சுதான் பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணும்னு நினைச்சிருப்பான். அந்த டென்ஷன் அவன் உடம்புல ஓட்டைய போட்டுருது. என் கைகளை என்னால ஃபீல் பண்ண முடியல, என்னோட பாடி அப்படியே எரியிற மாதிரி இருக்கு. அப்படின்னா நான் சாக போறல, இந்த மான்ஸ்டர் அப்படியே விட்டா எங்க 3 பேரையோ கொன்றோம், நான் சாக தான் போறேன், அவங்களையாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை நான் நடக்க விட மாட்டேன். ஒருவேளை நான் செத்தாலும் அவங்க சாகணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு இந்த டென்ஷனை போட்டு அடிக்கிறான். திரும்பவும் அவன் வயிற்றுல ஒரு பெரிய ஓட்டையை அது கிரியேட் பண்ணுது. ப்ளீஸ் இங்க வராதன்னு இருக்காய் மாஸ்டர், வராதிங்க, இங்க இருந்து தப்பிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். பட் ஷியான் அட்டாக் பண்ண வரான். மாஸ்டர் ஓடுங்க அவன் சொல்ல ட்ரை பண்றான். அவன் தொண்டையிலையும் ஓட்ட போட்டதுனால இவனால பேச முடியல. அதை மீறியோ கஷ்டப்பட்டு இங்க இருந்து போங்க அப்படின்னு அவன் சொல்ல ட்ரை பண்றான். ஷியானா அதை புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ரிட்டர்ன் ஆகி நொறுக்காய அங்க இருந்து தூக்கிட்டு ஓடுறான். அவங்க தப்பிச்சு ஓடுற வரைக்கும் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த டென்ஷனை அவங்க பின்னாடி போக்காத லெவலுக்கு போட்டு டென்ஷா அடிச்சுக்கிட்டே இருக்கான். மன்னிச்சிட்டு நொறுக்காய், நீயாச்சும் உயிரோட இரு, என்னால இதுக்கப்புறம் அவன் கூட இருக்க முடியாது அப்படின்னு டென்ஷா அவன் லைஃப் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்ப அப்படியே இறந்து போறான். ஒரு ஹியூமனா இருந்தா எனக்கு டஃப் கொடுத்துருக்கான் அப்படின்னு அந்த டென்ஷன் பாக்குது. நொறுக்காய் ஷியானை போட்டு அடிக்கிறா. அவரோட மாஸ்டரா இருந்தோம் நீங்க அவரை சாக விட்டுட்டு வந்துட்டீங்களேன்னு கேட்கவும், அவன் அதை தான் ஆசைப்பட்டான். நம்ம எதிரி ரொம்பவே ஸ்ட்ராங், அவன் தான் உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம 2 பேரையும் காப்பாத்திருக்கான். அங்க இருந்திருந்தா நம்மளும் சேர்ந்து தான் செத்து போயிருப்போம். மேபி அந்த கிரீச்சர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா நான் அதை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஷியான் சொல்றான். வாவ் மாஸ்டர், நான் உங்க மேல ஒரு அட்டாக்க பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி டென்ஸா ரொம்ப ஹாப்பி ஆகுறான். நீ சூப்பரா பண்ண, இப்ப நீ என்ன ஆசைப்படுறியோ அதை பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லவும், மாஸ்டர் என்ன நீங்க ட்ரைனிங் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். கண்டிப்பா அப்படின்னு ஷியான் சொல்றான். ஒண்ணுமே இல்லாம இருந்த அந்த செடியிலையும் பூ பூத்திருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரிஜினல் அனிமையில பேக்ரவுண்ட் மியூசிக், அந்த கதறல் அழுகை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இந்த டென்ஸா உடம்புல அத்தனை ஓட்டைய போட்டுமே கூட விடாம கடைசி வரைக்கும் போராடினதை பார்க்கும்போது வேற லெவல் ஃபீலிங்கா இருக்கும். இனிதான் கதையே வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ஸில் சில விஷயங்களை ஹிடன் டீட்டெயில்ஸாகவும் இன்டெரக்டாகவும் தான் சொல்லியிருப்பாங்க. பட் அப்படி சொன்னோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு கதை புரியவே புரியாது. ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 9. நான் நிறைய இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு இன்னும் கன்ஃபியூஷன் அதிகமாகுது அப்படின்னு சென்டா சொல்கிறான். காபிமாரி என்ன யோசிக்கிறேன்னு சாகரி கேட்குறா. ஒன்றும் இல்லை, நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு இன்னும் புதிர்கள் அதிகமாயிட்டே தான் போகுது அப்படின்னு சென்டா சொல்லவோ, சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வேணா இதை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சாகரி சொல்கிறா. ரெஸ்ட் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொன்ன சென்டா குளிச்சுட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ மட்டும் தான் முழிச்சிருக்கான். ஒருவேளை டென்ஷன் தான் எலிக்சர் ஆஃப் லைஃபை பாதுகாக்குதுன்னா ஒரு பிளான் இல்லாமல் நம்ம ஹோராக்கி போகக்கூடாது அப்படின்னு சென்டா சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கெல்லாம் இப்போ எனக்கு நேரம் இல்லை. ஹோராக்கு சொன்னதை வச்சு பார்க்கும்போது நான் சவுத் சைடு போனாதான் அந்த டென்ஷன் இருக்கிற பிளேஸ்க்கு போக முடியும். இந்த ஃபாகெல்லாம் ரொம்பவே திக்காக இருக்குது, புகை மூட்டத்தில் என்னால் பார்க்க முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கான். ஓம் அப்படிங்கிற மாதிரி ப்ரேயர் சவுண்டு கேட்குது. ஹோக்கு மாதிரியே எல்லாருமே அங்கே இருக்கிறது ட்ரீ மான்ஸ்டர் மாதிரியே தான் இருக்குது. எல்லாமே ப்ரே பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் நம்ம ஹீரோவை எந்த ட்ரீயோ கண்டுக்கிடல. அட்டாக் பண்ண போகிறதா இருந்தால் இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சென்டா சொல்லியிருப்பான். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் எனக்கு இப்போ நேரம் இல்லை. எலிக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிச்சு நான் சீக்கிரமே திரும்ப போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடமும் பார்க்க ஒரு காலத்தில் அழகாக தான் இருந்தது, பட் உண்மையான ஷின்ஷெக்யூவே ஹோராய் தான் அப்படின்னு அந்த ட்ரீ மான்ஸ்டர் சொல்லியிருக்கோம். ஒரு பெரிய கேட் இருக்கிற மாதிரி தெரியுது.
அதை திறக்கலான்னு போனா ஒரு டென்ஷன் பின்னாடி வந்து நிக்குது. டக்கு நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றான். நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அது ஷாக் ஆகுது. பார்க்க ஹியூமன் மாதிரி இருந்தாலும் இது ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். அடச்சா நான் டியூட்டியில் இருக்கிற அன்னைக்கு தான் எல்லாரும் வரணுமா, பேசாம நீ இன்னைக்கு திரும்ப போயிறேன், நான் இன்னைக்கு நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் லிக்ஸர் ஆஃப் லைஃப் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்போ வர வழி இல்லைன்னு டென்ஷன் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்றான். அதோட கை உடஞ்சிருது. அது கழுத்தை உடைச்சாலும் அது அசால்ட்டா ஹீல் ஆகுறது நம்ம ஹீரோ பார்க்கறான். அங்கே ஃபாஸ்ட்டாகவும் இருக்கு. ஃபாஸ்ட்டாக போயிட்டு நம்ம ஹீரோ அதோட கழுத்தை திரும்பவும் உடச்சு நென்போ அசிட்டிக் பிளேஸ் யூஸ் பண்ணி மொத்தமாக அதை எரிக்கிறான். அது பாதி எரிஞ்ச உடம்போட வந்து டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடுது. அந்த ஒரு அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஹியூமன்ஸை டானா மாத்துறதுக்கு அவங்க உயிரோட இருக்கணும். பட் நான் இப்போ இவனை கொண்டுட்டேனே அப்படின்னு அந்த டென்ஷன் யோசிக்குது. தப்பா யோசிக்கிற, அம்மா நீ டென்ஷன் தானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் முதல்ல நீ ஹியூமன் தானான்னு டென்ஷன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குது. இப்போ இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால் வேற நான் எத்தனையோ ஹியூமன்ஸ் கூட சண்டை போட்டிருக்கேன். ஆனால் பல சென்ச்சுரிஸா உன் லெவலுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூமன் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு டென்ஷன் சொல்லவும் லெக்சர் ஆஃப் லைஃப் எங்க இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அதோட கை க்ளோவாகி நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. இது இம்மார்டலா இருக்கு அண்ட் அசிட்டிக் பிளேஸும் இதை கொள்ளல. வீக்னஸ் இருக்குமா, இதை கொள்றதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பைக்கில் கிக் பண்ணும்போது அவ்வளோ நேரம் ஹீலிங் ஆகிட்டு இருந்த அந்த டென்ஷனுக்கு வாயில இருந்து ரத்தம் வருது. இந்த தடவை இது டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஒருவேளை அது அதோட வீக்னஸா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவ்வளவு நேரம் ஆம்பளையா இருந்தது இப்போ லேடியா மாறிடுச்சு. நீ இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கன்னா மேபி நீயும் சரி அதை வந்துட்டு சொல்லி பிரோஜனம் இல்லை அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு அட்டாக் வச்சு அதை அட்டாக் பண்ணுது. என்னாச்சு, இது ஒரு விண்ட் அட்டாக்கா? இல்ல கண்டிப்பா இது விண்ட் அட்டாக்கா இருக்காது. பட் இவ்வளவு தூரத்துல இருந்து அது எப்படி என்ன அட்டாக் பண்ணுது, இது எனக்கு தெரியாத ஒரு பவர். நம்ம ஹீரோ அன்கான்சியஸ் ஆக போகும். வைஃப் ஞாபகம் வந்த உடனே அனலைஸ் பண்றதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. அதால ரீஜென்ரேட் ஆக முடிஞ்சதுன்னா அது ரீஜென்ரேட் ஆக முடியாத அளவுக்கு நான் ரொம்பவும் ஃபாஸ்டா அதை டேமேஜ் பண்ணணும். அந்த ஃபைட்ல என் கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் நான் இழந்தாலும் பரவாயில்ல, ஈவன் நான் செத்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா திரும்ப போவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை டெஸ்ட்ராய் பண்றான். இவன் உண்மையிலேயே ஹியூமன் தானே டென்ஷனே ஆச்சரியப்படுது. நீ இன்னும் சாகலன்னு எனக்கு தெரியும், லெக்சர் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இப்போ நான் என்ன பண்றது, அவங்க என்ன கண்டிப்பா திட்ட போறாங்க அப்படின்னு அந்த டென்ஷன்ஸ் இருக்குது. அது உடம்புல இருந்து பூவா போட்டு இப்போ ஒரு பூலியே ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த ஐலாண்டுக்கு வந்து தெரியாத புது மான்ஸ்டர் நான் சமாளிக்கிறது இது ஒன்று எனக்கு புதுசு கிடையாது, என்னால் அதை டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நிதானமா அதை அட்டாக் பண்ணலாம் ரெடி ஆகிறான். அது தண்டர் ஷாக் கொடுத்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அது கல்லை வச்சு தூக்கி அடிக்குது. ஆனாலுமே நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். நம்ம ஹீரோ உடம்புல சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்லை. பட் அப்ப கூட நம்ம ஹீரோ போராடிக்கிட்டே தான் இருக்கான். அது ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கு, நென்போவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்க போனா பாடியை அசைக்க கூட முடியல. இந்த ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்தே நான் ஃபைட் மட்டுமே பண்ணிட்டு இருக்கேன். என் பாடி அதோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டு இங்க இருக்கிற கிரீச்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இது ரியல் மாதிரியே இல்லை. ஒருவேளை நான் கெட்ட கனவுல இருக்கேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஓ ஒரு வழியா எந்திரிச்சிட்டிங்களா, என்னாச்சு, ஏதோ கெட்ட கனவா அப்படின்னு நம்ம வைஃப் கேட்கவும் ஆமா அதெல்லாம் கெட்ட கனவு தான் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி இருங்க நான் உங்களை ஃப்ரெஷ் ஆக்குறதுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போறா. ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி முத்தி பாக்குறான். இந்தாங்க அவங்களுக்கான டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவ கொடுக்கவும் இது கனவா இருந்தாலும் உன் கூட கடைசியா ஒரு தடவை பேசினதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணதுல நம்ம ஹீரோ அன்கான்சியஸ்கே போயிட்டான். அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை பிடிச்சி அவனோட தலையை துண்டாக்க ட்ரை பண்ணுது. அப்ப ரத்தமா வருது பார்த்தா அந்த கண்டிஷன்லயும் நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணி அதோட ரத்தத்தை தான் வர வச்சிருக்கான். ஷினோபி ரூல் நம்பர் 20 ஃபைட் பண்ணுவான். உடம்புல சுத்தமா எனர்ஜியே இல்லை. எதிரிக்கிட்ட மாட்டிட்டு இருக்கேன்னா உன்கிட்ட இருக்கிற மொத்த பவரை யூஸ் பண்ணி எதிரியவோ சேர்த்துவான் கூட சாவடிச்சிரு. நான் இதுக்காக உன்னை ட்ரைனிங் பண்ணியிருக்கேன். ஸோ உனக்கு விருப்பமே இல்லைன்னா கூட அவன் பாடியே ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணிடும் அப்படின்னு அந்த சீஃப் சொன்னதை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிடிச்சிருந்ததுலேருந்து தப்பிச்சிட்டான். ஆனாலுமே அதை கடைசியாக அட்டாக் பண்ண போது என்ன மன்னிச்சிருயோ, உன்னை பார்க்க நான் திரும்ப வரமாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ மே அந்த இடத்துக்கு வரா. அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணவும் இவங்க அந்த பேரியரோட சேர்த்து கீழே போகிறாங்க. மே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த டென்ஷன் யோசிக்குது. காபி மாதிரி ஓடிட்டா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சென்டா வந்து சொல்றான். சரி நம்ம அவனை தேடி போலான்னு சாகரி சொல்லவும் ஆல்ரெடி நான் போய் பார்த்தேன், ஃபாரஸ்ட் ரொம்ப ஃபாகியா இருக்குன்னு சொல்லவும் அதுக்குள்ள போனா தொலைஞ்சிருவீங்க, வழியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு இந்த ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. யாருக்கு தெரியும் காபி மாதிரி செத்துருக்கலாம், வழி தெரியாம போய் நம்மளும் தொலைஞ்சு போவேனா. ஃபைட்டுன்னு வந்துட்டு அவன் யூஸ்ஃபுல்லா தான் இருப்பான். பட் அவனை அதனை போய் உயிரை விட்டான். அது போக ஆசையமா நீங்க இருக்கீங்க அப்புறம் என்ன கவலை அப்படின்னு யூசரியா கேட்கவும் மேபா அவனை ஃபாலோ பண்ணி போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு அந்த ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. அட நம்ம காபி மார்க்கு எதுவும் ஆயிடக்கூடாது, ஸோ நம்ம அவனை தேடி போலாம் அப்படின்னு சொல்லி யுசரியா டக்குன்னு மாறிடுதா. ஹோராகி போறதுக்கு அந்த ட்ரீ மான்ஸ்டருக்கு உங்களுக்கு வழி காட்டுது. யுசரியா பாத்து வா அப்படின்னு சொல்லி சென்டா சொல்றான். வழி காட்டுறதுக்கு தான் ஆள் இருக்குல்ல அப்புறம் என்ன. சாகரி உனக்கும் அதை பத்தி கியூரியஸா இருக்குல்ல, அந்த டென்ஷன் கேட்கவும் ஹோரால டென்ஷன் இருக்குன்னா கண்டிப்பா நம்ம போற வழியில அதை மீட் பண்ணுவோம் சாகரி சொல்லவும் டென்ஷன் மொத்தம் 7 இருக்கு அப்படின்னு கோகோ சொல்றான். எனக்கு ஆம்பளையா இருந்தா தான் பிடிக்கணும் ஒரு டென்ஷனும், பொம்பளையா இருந்தா தான் பிடிக்கணும் இன்னொரு டென்ஷன் சொல்லுது. எனக்கு ஆம்பளையா தான் இருக்கணும்னு எல்லோ ஹேர் சொல்லவும் ஆனா அன்னைக்கு என் கூட பொண்ணா இருந்தா அப்படின்னு சொல்லி பிங்க் ஹேர் கேக்குது. அப்ப இந்த இடத்துக்கு இன்னொரு டென்ஷன் வருது. அதுதான் கிட்டத்தட்ட கொஞ்சம் லீடர் மாதிரி தெரியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில ஹியூமன்ஸ் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க. நிறைய ஷோஷின் இறந்து போயிருக்குன்னு அந்த லீடர் மாதிரி இருக்குது சொல்லவும் ஷோஷின் தானே அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிடணும். நீ அந்த ஹியூமன்ஸை பீச் சைடு பார்த்துருக்க ஆனால் அவங்கள உயிரோட விட்டுட்டு இந்த கண்டிஷனில் வந்து நிற்கிறேன்னு அதை அட்டாக் பண்ணுது. ரீஜென்ரேட்டிங் கம்மியாக இருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ண வைக்கிற லெவலுக்கு அந்த ஹியூமன் ஸ்ட்ராங்காக இருந்தா அப்படின்னு சொல்லி மற்றவங்க கேட்குறாங்க. நம்மளாம் ஒரே ஃபேமிலி, நீ எப்படி அவனை அட்டாக் பண்ண அப்படின்னு இந்த லீடர் கேட்கவும் சாரி நம்ம சொல்கிறான். நீ கண்டுபிடிச்ச ஹியூமன்ஸை என்ன பண்ணான்னு லீடர் கேட்கவும் டானா மாத்திரத்துக்கு பிட்ஃபாலில் போட்டேன் நேரம் ஃப்ளவராக மாறிப்பாங்கன்னு சொல்லவும் ஒரு மோன்ஷினா அவங்க சாவடிச்சிருக்காங்கன்னா சாதாரண ஆளுங்க கிடையாது, அவங்க வெளியே வராமல் பார்த்துக்கோன்னு சொல்லுவோம். அதெல்லாம் வரமாட்டாங்கன்னு அந்த டென்ஷன் சொல்லி
சொல்லுது. பட் இந்த ஆசா அங்கிருந்து வெளியே வந்துட்டான். மத்த ஹியூமன்ஸ் மாதிரி அவங்க கிடையாது, எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. சோ நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தண்ணி மாதிரி ஊத்தி எல்லா டென்ஷனுமே வந்துட்டு இப்ப குடிக்கிறாங்க. வயசாகி அடிப்படி இருக்கிற அந்த டென்ஷன் இப்ப ரெக்கவர் ஆகுது. 7 பேரான்னு கேட்கவும் ஆக்சுவலி லெஜண்ட் ஸ்டோரி படி ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ராங்கர் ஹெர்மிட் தான் வந்து தன்னை 7 பார்ட்டா பிரிச்சுக்கிச்சான். ஒரே ஆள் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்திருந்தாலுமே அது எல்லாத்துக்கும் தனித்தனி எமோஷன், தனித்தனி வேலைகள் இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும்போது தான் இந்த கதையை கேட்டேன். சோ இது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லவும், நீ சின்ன பையனா அப்போ ஒரு லீஃபா இருந்திருப்பியான்னு யூசரியா கேட்கறா. இல்ல நானும் அவங்கள மாதிரி ஹியூமனா தான் இருந்தேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வில்லேஜ்ல நிறைய ஹியூமன்ஸ் இருந்தோம். பட் ஒரு டிசீஸ் பரவி எல்லாரும் இந்த மாதிரி ட்ரீயா மாற ஆரம்பிச்சாங்க. ட்ரீயா மாறினாங்கன்னா அவங்க கான்சியஸ்னஸ் போயிரும். கான்சியஸ்னஸ் போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த இடத்துல கேதர் ஆகும். நாங்க ப்ரே பண்ணா கடவுள் ஹோராய்க்குள்ள எங்க சோலை அலோவ் பண்ணுவாங்க. இவ தான் என் பொண்ணு. என் ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் இவளுக்கு தான் இந்த டிசீஸ் பரவச்சு. என்னோட கான்சியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு தான் இருக்கு. கடவுள்கள் மனசு வச்சாதான் எங்க சோல் ஹோராய்க்குள்ள போக முடியும். தான் எல்லாரும் ப்ரே பண்றாங்க அப்படின்னு ஹோக்கோ சொல்றான். அபிமாருக்கு எதுவும் ஆயிருக்க கூடாதுன்னு சாகரின்னு நினைக்கிறேன். இங்க இருக்க இந்த பொண்ணு தான் என்ன காப்பாத்தினால. அதுங்கெல்லாம் ஹெர்மிட்ஸோ காட்ஸோ கிடையாது. அதுங்கெல்லாம் மான்ஸ்டர்ஸ். நான் அதை டெஸ்ட்ராய் பண்ணி ஆகணும். காட்ஸ் இல்ல. சோ அதுங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். மேபி நிறைய பேர் கூட சேர்ந்து நான் அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். நான் கூட எவனோ மொக்கையான ஆள் தான் அங்க இருப்பான்னு நினைச்சேன். ஆனா நீ அந்த ஷினோபி தானே, உன்னை பார்த்தா வீக்கா தெரியுது, சாகரடியா அப்படின்னு டாமியா கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹிடன் டீடைல்ஸா இருக்கிற சில விஷயங்களை நான் ஆரா போட்டு காமிச்சிருப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியலனாலும் இந்த அனிமேவை நீங்க கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இனிதான் கதையை இன்னும் வேற லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்துல இருந்து கதை உங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அந்த லெவலுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். சில விஷயங்களை நான் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 10. நீ இருக்கிற கண்டிஷனுக்கு உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு டாமியா கேட்கறான். இப்போ இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணா இவங்க 2 பேருமே சேர்த்தா இறந்து போவாங்கன்னு நம்ம ஹீரோ கெஸ் பண்றான். உன்னை பார்த்தா வீக்கா தெரியுதுன்னு டாமியா கேட்கறான். இப்போ நான் ஃபைட் பண்ணா அது எனக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ். உன்னோட லெஃப்ட் சைடை பார்த்தா ஆஃப் பேலன்ஸ்டா இருக்கு. நீ இவ்வளவு நேரம் இதுக்கு பழகலன்னா உன்னோட கையை எதுவும் வெட்டப்பட்டிருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டாமியா கையை மறைச்சதான் வச்சிருக்கான். ஆனாலும் இவன் கண்டுபிடிச்சிட்டான். நம்ம ஹீரோ ரொம்ப தரமசாலி நம்ம புரிஞ்சுக்கிட்டான். நீங்க 2 பேரும் இப்போ தேவையில்லாம ஃபைட் பண்ண தேவையில்ல. அப்புறம் டாமியா நீ உன் கோவத்தை குறைக்கிறியா, தேவையான பதிலா அவனை நம்ம கொல்லாமே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி ஃபோச்சி சொல்றான். அந்த பொண்ணு யாரு, உன் கூட அசைன் பண்ணப்பட்ட ஆசைமான எங்க, எல்லாத்துக்கான பதிலையும் நீ இப்ப சொல்ற அப்படின்னு ஃபோச்சி கேட்கறான். நம்ம ஹீரோ ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்ல நிக்கப்போ நீ இருக்கிற கண்டிஷனுக்கு உன்னால எங்க 2 பேரையும் தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு ஃபோச்சி கேட்கறான். டென்ஷனை தோக்கடிக்க என் கூட நிறைய ஸ்ட்ராங்கான ஆளுங்க தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு எனக்கு உங்களோட உதவி தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தலையை குடிஞ்சு உதவி கேட்கறான். இவன் வீக்கானவன் அப்படின்னு டாமியா நினைக்கிறான். டாமியா அவன் ஸ்வாட் எடுத்து வெட்டுற மாதிரி ட்ரை பண்ண போகவுமே ஆனா நம்ம ஹீரோ எதவோ பண்ணல. கண்டிப்பா இவன் நம்மள ஏமாத்த ட்ரை பண்ணல. ஆனா நீ இவ்வளவு வீக்கா இருப்ப நான் எதிர்பார்க்கல அப்படின்னு டாமியா சொல்லவும் இவன் எப்படி கேட்கறான்னா கண்டிப்பா அதுக்கு காரணம் இருக்கும். என்ன நடந்ததுன்னு ஃபோச்சி கேட்கறான். இது டென்ஷனா, அதுங்களை கொல்லவே முடியாது. அங்க வந்து நான் அப்படி உன்னை பார்க்கவே இல்லையா டாமியா சொல்லவும் அதுங்களுக்கு ஆர்கன்ஸ்லாம் இருக்குமான்னு ஃபோச்சி கேட்கறான். அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியல. எனக்கு அந்த பாடன் தேவைன்னா ஒரு ஆளை பார்க்கணும். சோ நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். ஹோராய்க்கு போய் இந்த டென்ஷனை பார்த்தே ஆகணும். அது போக நம்ம ஆல்ரெடி திறந்துட்டோம். இவன் கூடயே போவோம். நான் இம்மர்ட்டலா மாறணுங்கிறது தானே என்னோட மெயின் ஆசையே அப்படின்னு சொல்லி டாமியா சொல்லவும் எலிக்சர் ஆஃப் லைஃப் நீ குடிக்க போறியா அப்படின்னு ஃபோச்சி கேட்கறான். இல்ல உண்மையான இமார்டலிட்டிலாம் போரிங். ஒரு வருஷத்துக்கு மேல அது போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் சொல்றது நான் ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் ப்ரூவ் பண்ணி ஹிஸ்டரியில என்னை பத்தி எல்லாரும் பேசணும். என்னோட பேர் பல ஜென்ரேஷனுக்கு நிலச்சு நிற்கும். எல்லாரோட மனசுலயும் வாழ்வேன். அந்த இமார்டாலிட்டிக்கு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு டாமியா சொல்றான். சரி நானும் அந்த டென்ஷனோட பாடியா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். சோ நம்ம ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே முடிவு பண்றாங்க. இப்ப மே எந்திக்கிறா. அட இவ பார்க்க குட்டி பொண்ணா இருந்தா இப்ப வளர்ந்த மாதிரி தெரியுதே நம்ம ஹீரோ பாக்குறேன். வயசுக்கு வரதெல்லாம் சகஜம் டாமியா சொல்லவும் அந்த மாதிரி இல்ல இவ குட்டி பொண்ணா இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் காபி மாறு அப்படின்னு பேசவும் இப்போ உன்னால பேச முடியுதா, அந்த டென்ஷனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம் சொல்லு. ஓ சாரி, என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ வித்தியாசமா ஒரு விஷயம் பண்ணிய, உனக்கும் அந்த டென்ஷனுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம ஹீரோ கேட்கறான். எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எனக்கு இது மட்டும் புரிய மாட்டேங்கி. ஹிஸ்டரியை நம்ம புரட்டி பார்த்தோம்னா எல்லா ரிலிஜனுமே வந்துட்டு கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கும். அப்படியே நம்ம பேக்ல ட்ராக் பண்ணிக்கிட்டே போனோம்னா அதோட ஆரிஜினை கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த டென்ஷன் அப்படி இல்ல அப்படின்னு சென்டா சொல்லவும் ஏன்பா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு யூஸ்வலியா கேட்கறா. ஆமா இது ஒரு பெரிய விஷயம் தான். இந்த டென்ஷனோட பேரு எந்த ஒரு ரிலீஜியஸ் கூடயும் மேட்ச் ஆகல. பட் இங்க இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தங்க ஒரு புது ரிலீஜியனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு தெரியுது. மோரோமாக்கியாவுமே ஒரு புது ரிலீஜியனை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணி
தான் ஷோகனன்ட்ட எதிர்க்க நினைச்ச ஒரு கிரிமினலா மாறினா. அந்த மாதிரி இந்த ஐலாண்ட்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் ஒரு ரிலீஜியஸை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இறந்து போன மத்த ஹியூமன்ஸ் யாருமே திரும்ப வரல. ஃபிளவர்ஸா மாறின ஹியூமன்ஸ் மட்டும் எப்படி நம்ம கிட்ட ரீச் பண்ணாங்க. கண்டிப்பா யாரோ ஒருத்தங்க நம்மள இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சென்டா சொல்றான். அப்படின்னா யாரோ ஒருத்தன் தான் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல வரியா? 1000 வருஷங்களா ஒருத்தன் இதை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவன் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸின்னு நீ நினைக்கிறியா? நமக்கு முன்னாடியே கண்டிப்பா பல பேர் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஈவன் ஸ்ட்ராங்கான நம்ம காபிமாரு கூட இந்நேரத்துக்கு உயிரோட இருக்கானான்னு தெரியலன்னு சொல்லவும் காபிமாரு கண்டிப்பா உயிரோட தான் இருப்பான். இந்நேரத்துக்கு அவன் எப்படி அதை தோக்கடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சாகரி சொல்றா. டென்ஷனோட ஏதாச்சும் ஒரு சீக்ரெட் தெரிஞ்சாலும் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். டாவ்னாவா சொல்லவும் அதுதான் அதுங்களோட வீக்னஸா, அதுதான் அதுங்க யூஸ் பண்ற பவரா, அது என்னது நம்ம ஹீரோ கேட்கறான். ஸ்ட்ராங், வீக்னஸ், பாடி, சோல், ஸ்ட்ராங் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு மே சொல்றா. நம்ம ஹீரோக்கும் மத்தவங்களுக்கும் எதுவுமே புரியல. டாவ், ஸ்ட்ராங், வீக் அப்படிங்கறத மட்டும் தான் அவ சொல்றா. மார்ஷல் ஆர்ட்ஸ்ல இதை நேவல்னு சொல்லுவாங்க அப்படின்னு டாமியா சொல்லவும் அது நேவலுக்கு கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க. சைனீஸ் மெடிசன்ல இதை மெரடியன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஃபோச்சி சொல்றான். டாவ் அப்படிங்கிறது என்னன்னு ஏங்க கொதிக்குது? எல்லா லைஃப் எனர்ஜிலையுமே டாவ் அப்படிங்கிறது இருக்கு. அதை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த டென்ஷன் அந்த டாவை தான் கண்ட்ரோல் பண்றாங்க. டாவை டச் பண்றதுங்கிறது இந்த யூனிவர்ஸோட பிகினிங்கே டச் பண்ற மாதிரி அப்படின்னு அந்த ட்ரீ மான்ஸ்டர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஒரு அத விஷயத்தை தெரிஞ்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு யூசரியா சொல்றா. நொறுகாய் ஒளிஞ்சிருந்து ஷியான போய் அட்டாக் பண்றா. அவன் அசால்ட்டா அதை தடுக்கிறான். நீ இப்படி எல்லாம் பண்றதுனால மட்டும் நான் உனக்கு ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்பை கத்து கொடுப்பேன்னு நினைக்காத அப்படின்னு ஷியான் சொல்லுவோம். ப்ளீஸ் மாஸ்டர் எனக்கு கத்து கொடுங்க மாஸ்டர், டென்சாக்காக அதை நம்ம பழி வாங்கி ஆகணும் அப்படின்னு நொறுகாய் சொல்றா. அது ரொம்பவே ஸ்ட்ராங், நீ இதுல தலையிடாத அப்படின்னு ஷியான் சொல்லவும் நான் பின்னாடியில இருந்து வந்ததை நீங்க எப்படி பார்க்காமயே சென்ஸ் பண்ணீங்க, அட்லீஸ்ட் எனக்கு அதையாச்சும் கத்து கொடுங்கன்னு சொல்லவும் ஒரே நைட்ல எல்லாம் உன்னால அதை கத்துக்கிட முடியாது அப்படின்னு ஷியான் சொல்றான். இதுக்கு மேலேயும் எனக்கு பிடிச்சவங்க என்னால இறந்து போகிறதுல எனக்கு விருப்பம் இல்ல, நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், சோ ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வா கேட்கிறா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒரு ஸ்பெசிபிக் சவுண்ட் வேவை கிரியேட் பண்ணும். அதை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. அதை நான் சென்ஸ் பண்றது மூலியமா தான் என்னால கண்ணு இல்லாமையே எல்லாத்தையும் பார்க்க முடியுது. ஈவன் உன் ஹைட்டு, வெயிட், உன் முடி தூக்கி இருக்கிறது கூட எனக்கு தெரியுது. இதை யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன்னா உன் சென்சஸ் மட்டும் இல்ல உன் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகும் அப்படின்னு அவன் சொல்றான். டாவை மாஸ்டர் பண்ணாங்களா அவ்வளோ ஈஸியில தோக்கடிக்க முடியாதுன்னு கோகோ சொல்றான். உன்னோட திங்கிங் மைண்ட் எல்லாமே லவுடா இருக்கணும், அதே நேரத்தில் குவைட்டாவும் இருக்கணும் அப்படின்னு ஷியான் சொல்றான். டாவ் உங்க சோல்ல இருக்க பவர் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு மே சொல்றா. இன் அண்ட் யங், ஸ்டில் அண்ட் மூவிங், இந்த ரெண்டு நிலையிலயும் ஒரே நேரத்தில் இருக்கும்போது தான் டாவை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. ஒரே டைமிங்ல நீ கோவமாவா அதே நேரத்தில் காமாவும் இருக்கணும் அப்படின்னு ஷியான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அதை யூஸ் பண்ண கத்துக்கிட்டா கஷ்டமான காயங்களை கூட ஈஸியா குணப்படுத்திடலாம் அப்படின்னு ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. இது ரொம்பவே அட்வான்ஸ்டு, அவ்வளோ ஈஸியில உன்னால கத்துக்கிட முடியாது அப்படின்னு ஷியான் சொல்றான். சரி இந்த ஸ்வாடை யூஸ் பண்றதையாச்சும் கத்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அவ கேட்கிறா. உன்னோட ஸ்வாடை ஃபர்ஸ்ட் நீ இந்த மாதிரி தான் பிடிக்கணும், எதிரி வந்தா மட்டும்தான் அதை நீ ஸ்ட்ரைட்டாவும் ஸ்ட்ராங்காவும் பிடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லவும் திடீர்னு இவர் என்ன சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு நொறுகா யோசிக்கிறா. பார்த்தா அங்க ஒரு மான்ஸ்டர் வந்திருக்கு. உன்னோட ஸ்ட்ரென்த்ல மட்டுமே நீ கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, வெப்பனை நீ கிளீனா வச்சிருக்கணும், அப்பதான் துறை பிடிக்காது அப்படின்னு நொறுகாக்கி சொல்லி கொடுத்துக்கிட்டே அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் அவன் வெட்டுறான். உன்னோட ஹிப் நீ கடைசி நிமிஷத்துல தான் திருப்பணும், அப்பதான் மொமெண்டம் கிடைக்கும் அப்படின்னு ஷியான் சொல்றத வச்சு இப்ப நொறுகாயுமே வந்துட்டு ஸ்வாட வச்சு அந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. அவனுக்கு மாஸ்டரா இருக்க முடியாது, பட் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அதை வச்சு நீயாவே ட்ரைனிங் எடுத்துக்கோ அப்படின்னு ஷியான் நினைக்கிறான். நம்ம ஹீரோ இருக்கிற இடத்தையும் நிறைய மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வருது. டாமியா டக்குன்னு போய் அதுங்களை கட் பண்ணி நமக்காகவே டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஆளுங்க வராங்க, இவங்கள வச்சு டாவை எப்படி யூஸ் பண்றதுன்னு கத்துக்கலாம், ஸ்மால் லேடி அதை எப்படி பண்றதுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி மேவா அவன் மேல தூக்கி வச்சுக்கிட்டுதான். இதுங்களுக்குள்ளேயே ஒரு டிஃபரெண்டான ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் இருக்கிறத நம்ம ஹீரோ பாக்குறான். ரெண்டு டென்ஷன் வந்துட்டு ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஹியூமன்ஸ் உயிரோட தூக்கி பிட்ஃபால்ல போட்டிருப்பாங்க. ஒருவேளை அவங்க வெளியே வந்துட்டான்னு ஒரு டென்ஷன் கேட்கவும் அதுக்கு வாய்ப்பே இல்ல, ஃபிளவர்ஸா மாறின மத்த ஹியூமன்ஸ் அவங்கள விட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன் சொல்லுது. ஆசா அப்படி பிடிக்கிறதுங்களோட கையெல்லாம் பிச்சு இழுத்துக்கிட்டு ஆமாவை தான் முதுகுல தூக்கிட்டு மேல வரான். இமார்டலா இருக்கிறதுங்களை எப்படி எங்களால கொல்ல முடியும், நாங்க ஏதாச்சும் ஒரு பிளான போட்டாக்கணும் அப்படின்னு டாமா யோசிக்கவும் வா அதுங்களை போய் கொள்ளலாம் அப்படின்னு ஆசா சொல்லவும் பிரதர் அதுக்கு முதல்ல ஒரு பிளான போடணும் அப்படின்னு டாமா சொல்றான். என்னத்த பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த மான்ஸ்டரோட கீழ்பகுதி தான் அதோட வீக் சைடு, அதோட பாடியை நான் ரெண்டு துண்டா கட் பண்ணப்போ அது தலையில இருந்தோ ஹார்ட்ல இருந்தோ வளரல, கீழ்பகுதியில இருந்தா வளர்ந்துச்சு. பிளான்ஸுக்கு ரூட்ஸ் எப்படியோ அதே மாதிரி தான் அதுங்களுக்கு கீழ்பகுதி தான் ரொம்பவும் முக்கியம், அதை நம்ம டெஸ்ட்ரை பண்ணணும்னு ஆசா சொல்லவும் பிரதர் உண்மையிலேயே நீ ஒரு ஜீனியஸ், சிச்சுவேஷனை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு அவன் நினைக்கிறான். என்ன யோசிக்கிற டாமா அப்படின்னு ஆசா கேட்கவும் நான் இப்ப தயார் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா சரி அப்ப அந்த மான்ஸ்டர் நீயும் சாப்பிடு, அப்பதான் உனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு ஆசா சொல்றான். ஆசா அதை சாப்பிடலான்னு போகவும் டக்குனு அங்க ஒரு மான்ஸ்டர் வருது. திடீர்னு வந்து உங்களை பயன்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட பேசணும், நான் டென்ஷனோட ஆர்டர்ஸ் கேட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொல்லவும் இது அந்த ஹீலிங் ஆகிற மான்ஸ்டர்ஸ் பேரா டென்ஷன் அப்படின்னு ஆசா கேட்கவும் ஆமா இந்த ஐலாண்டுக்கு நிறைய ஹியூமன்ஸ் வந்திருக்கிறத எங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண சொன்னாங்க, டென்ஷன் பேலஸ்ல தான் நாங்க இருந்து அவங்களுக்கு கீழே தான் ஸ்டடி பண்றோம், நாங்க தான் டோஷின்னு சொல்லவும் அந்த மான்ஸ்டர் ஷோஷின்ல சொல்லுச்சுன்னு ஆசா கேட்கிறேன். ஷோஷில ஒரு ஃபெயிலியர் டெஸ்ட் சப்ஜெக்ட், உங்களுக்கு இன்டெலெக்ட் கிடையாது, பட் நாங்க அப்படி இல்ல, பேலஸ்ல டென்ஷனுக்கு கீழே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லவும் எப்படி இருந்தாலும் நீ ஒரு மான்ஸ்டர் தானே அப்படின்னு ஆசா போயிட்டு அதை அட்டாக் பண்றான். முட்டாள் ஹியூமன், உன்னோட டாவ் ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்னு நினைச்சா
ஆசாதோட கையை பிடிச்சி அப்படியே அமுக்கியா அதை வந்து உடச்சிருக்கான். ஹியூமன் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அதை பாக்குது. அந்த டென்ஷனை தான் நான் பழி வாங்கணும். சோ ஒன்னு நான் அடிச்சோம்னா அதுங்க கண்டிப்பா என்ன தேடி வரும்ல அப்படின்னு ஆசா கேட்கவும், சரி நீ பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்லைன்னா உன் வழியிலேயே போவோம் அப்படின்னு அந்த டோஷி வந்து மான்ஸ்டர்ஸ் வர வைக்கவும், ஆமா அந்த வீக்கான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நீ சமாளி அப்படின்னு ஆசா சொல்லவும், அவனும் ஆசால்ட்ட போய் அதை எல்லாத்தையும் வெட்டுறான். ஹியூமனோட டேவ் ரொம்பவே வீக்கா இருக்கு. ஹியூமன் டேவ் அவ்வளவு ஈஸியில கத்துக்கிட முடியாது. பட் என் சைடு அட்வான்டேஜ் இருக்கு. என்னால அவனோட வீக் சைட் டேவை பார்க்க முடியும் அண்ட் ஃபாஸ்டாவும் என்னால ரீஜெனரேட் ஆக முடியும் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் வந்து ஆசாவோட ரைட் ஐ டேவ் வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சு லைன் ஸ்பாட்ல போயிட்டு டக்குன்னு அவனை அட்டாக் பண்ணுது. அப்படின்னு சொல்லி டோமஸ் ஷாக் ஆகுறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உயிரோட இருக்கிற ஹியூமன்ஸ் கிட்ட இருந்தா டாவை எடுக்க முடியும் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லியிருக்கும். டாவை குடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டென்ஷனும் வந்து ரெக்கவரும் ஆகியிருக்கும். இவங்க டாவ் அப்படின்னு சொல்றது ஒரு லைஃப் எனர்ஜி தான். அந்த டாவை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னா ஒரே நேரத்துல நம்ம வீக்காவும் அதே நேரத்துல ஸ்ட்ராங்காவும் இருக்கணும் அப்படிங்கறத தான் நம்ம ஹீரோ டீமுக்கு மேவும் சாகரியோட டீமுக்கு அந்த ட்ரீ மான்ஸ்டரும் நொருகாய் கிட்ட ஷியானோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இனிதான் கதை வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் சில விஷயங்களை என்னால் டேரெக்டாக சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால இன்டெரக்டாக தான் சொல்லுவேன். அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிடலாம். ஸோ பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். கும்ஃபு பேண்டா அப்படிங்கிற ஒரு அனிமே படம் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எபிசோட் ஈஸியாக புரியும். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 11. ஆசாவும் வந்துட்டு அந்த மான்ஸ்டர் கொன்றது பிரதர் அப்படின்னு சொல்லி டோமா ஷாக் ஆகுறான். உன் உயிர் மொத்தமா போறதுக்குள்ள ஒன்று அங்கே போடணும் அப்படின்னா தான் நீ டானா மாறுவா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சொல்லவும் டக்குன்னு ஆசா வந்துட்டு அதை அட்டாக் பண்றான். பார்த்தா ஆசாவோட கழுத்து தானாவே ஹீலிங் ஆயிடுச்சு. எதுக்கு இங்க வந்து அந்த வீக்கான மான்ஸ்டர் தானே உன்னை பார்த்துக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு ஆசா டோமாவை பார்த்து கேட்கறான். இதுக்கு வாய்ப்பே இல்லை. இவன் எப்படி ஹீலிங்னா ஒருவேளை அந்த வைன்ஸ் இவன் உடம்பு கூட கம்பைன் ஆடிச்சா அப்படின்னு அந்த டோஷிங்கிற மான்ஸ்டர் யோசிக்குது. ஹே உன் உடம்பு சுற்றி ஏதோ ஒன்று க்ளோ ஆகுது, அதுதான் உன்னோட பவரா அப்படின்னு ஆசா கேட்கறான். இவனால எப்படி இதை பார்க்க முடியுது, இவனோட டாவ் எப்படி ஸ்ட்ராங்கா மாறுச்சு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் வந்து இன்விசிபிள் அட்டாக் யூஸ் பண்ணி இப்போ அவன் கையை உடைச்சா அவன் கையை அசால்ட்டா அவன் ஹீலிங் பண்றான். இவனோட டாவ் எப்படி ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் பாக்குது. பிரதர் உன் உடம்பு ஃபுல்லா ஏதோ ஒன்று பரவுது, நீ ஓகேவா தான் இருப்பியான்னு டோமா யோசிக்கிறான். ஸோ என்னோட பாடியோ சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சுல அப்படின்னு ஆசா பார்க்கவும், நீ சேஞ்ச் ஆகிறது பார்த்து உனக்கு பயம் இல்லையான்னு அந்த மான்ஸ்டர் கேட்கவும், என் லைஃப் ஃபுல்லா நான் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் ஆனா சேஞ்ச் ஆகாதது ஒரே ஒரு விஷயம் தான் அப்படின்னு ஆசா சொல்லவும், ஹியூமனிட்டியா அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கேக்குது. இல்ல அப்படின்னு ஆசா சொல்றான். பார்க்க பணக்கார வீட்டு பசங்க மாதிரி இருக்கீங்க, ரெடுங்க குரூப்ல நீங்க இருக்கணும்னா முதல்ல உங்க மூஞ்ச மாத்தணும் அப்படின்னு டோமா மேல அவங்க கை வைக்க போவோம். ஆசா போய் தான் கண்ணை வெட்டிட்டு இது போதுமா இல்ல நீங்க இன்னும் என் மேல எவ்வளவு ஸ்கிராச்னாலும் போடுங்க ஆனா அவனை விட்டுருங்கன்னு சொல்லியிருப்பான். சோ டோமாவை ப்ரொடெக்ட் பண்ண ஆசா என்ன வேணா பண்ணுவான்னு நமக்கு காமிக்கிறாங்க. இவனோட டாவ் இது இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகிக்கிட்டே போய்கிட்டு இருக்க எப்படி அப்படின்னு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணா ஆசா அதை அசால்ட்டா டாஷ் பண்றான். அந்த க்ளோ ஆகுறத நீ உடம்பு சுத்தி போட்டிருக்கியா அதுதான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுதா அப்படின்னு ஆசா கேட்கவும், மத்த மான்ஸ்டர் அது ஹெல்ப்புக்கு கூப்பிடவும், சாரி அதுங்களை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு டோமா சொல்றான். சோ இதை இப்படிதான் யூஸ் பண்ணணும்ல. சரி சொல்லு அந்த டென்ஷன் எங்க இருக்கு, அதுக்கும் எனக்கும் முடிக்க வேண்டிய ஒரு கணக்கு இருக்கு. சோ இதுதான் நீங்க சொல்ற டாவ்ல அப்படின்னு சொல்லி அவன் கையிலேயே அதை வந்துட்டு கிரியேட் பண்றான். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி அது வயிற்றுல டாவே இல்லை அப்படிங்கறத பாக்குறான். சோ இதை வச்சுதான் அந்த டென்ஷனையும் அழிக்க முடியல. உண்மையை சொல்லு அதுங்க எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி ஆசா கேட்கவும், பிரதர் அது உன் உடம்பு ஃபுல்லா பரவுது, நீ உண்மையிலேயே ஓகே தானே அப்படின்னு டோமா பாக்குறான். டோமா கண்ணுக்கு ஒரு மாதிரி அவன் ஆன மாதிரி தெரியுது. டோமா என்னாச்சுன்னு கேட்கவும் ஒன்னும் இல்லை அப்படின்னு டோமா அங்க வரான். இந்த ஸ்கார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது ஒருவேளை செடியா இருக்குமான்னு டோமா யோசிக்கிறான். மேயோட உடம்புலயோ லைட்டா அது வளர்ந்துருக்கிறத காமிக்கிறாங்க. நான் டாவை யூஸ் பண்றேன்னு டாமியா கேட்கவும், இல்ல ஸ்ட்ராங் அப்படி இல்ல ஸ்ட்ராங் வீக் ஸ்ட்ராங்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மே சொல்றா. நம்ம ஹீரோவோ ஸ்ட்ரென்த்தை மட்டுமே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு மே சொல்றா. இந்த மான்ஸ்டர் பார்க்க ஒரே மாதிரி தெரிஞ்சாலும் இதுக்குள்ள டிஃப்ரெண்டான ஆர்கன்ஸ் இருக்கு, இதை பத்தி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபூச்சி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இந்த மேயை பார்த்தாலும் ஹியூமன் மாதிரி தெரியல, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபூச்சி யோசிக்கிறான். ஒரு நார்மலான பொண்ணால கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பா இவா டிஃப்ரெண்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ முறைக்கிற மாதிரி தெரியாம அவ அழ ஆரம்பிக்கிறா. ஹே அண்டர்லிங் பொண்ணுங்களை எப்படிவா முறைச்சு பயம் கொடுத்துவா அப்படின்னு தாமியா கேட்கவும், பொண்ணுங்களை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அண்ட் நான் உனக்கு அண்டர்லிங்கும் கிடையாது, நீ எனக்கு மாஸ்டரும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். லேடி மே நீங்களா அப்படின்னு சொல்லி அங்க நின்றுட்டு இருக்கிற டோஷி இப்போ வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. டாமியா கிட்ட இருந்து அது மேவா அசால்ட்டா தூக்கிடுது. லேடி மே உங்களை எங்கெல்லாம் தேர்ன தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இந்த மான்ஸ்டர் ஏன் மேய்க்கு மரியாதை கொடுக்குதுன்னு மத்தவங்க யோசிக்கிறாங்க. ட்ரைனிங்க்கு நீங்க ஒரு முக்கியமான பார்ட், சோ ப்ளீஸ் பேலஸ்க்கு திரும்ப வாங்க அப்படின்னு கேக்குது. அவாட்ட நீ என்ன எதிர்பார்க்கற நம்ம ஹீரோ கேட்கவா, அதை நான் அவங்க கிட்ட கேட்கணும். லேடி மேவன் நீங்க எப்படி மீட் பண்ணீங்கன்னு தெரியல, அவங்க எங்களுக்கு முக்கியம்னு சொல்லவும் இவ்வளவு ஒரு டென்ஷனான அவங்க ஷாக் ஆகுறாங்க.
ப்ளீஸ் ஹோராக்கே திரும்ப வாங்க, எங்களோட ஃபுல் பொட்டன்ஷியலை உங்களோட ஹெல்ப் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த மாஸ்டர் கேட்குது. தேவையில்லாம நான் அதில் இன்வால்வ் ஆனால் எனக்கு பிரச்சனை தான் அதிகமாகும் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அவள் கண்ணில் இருந்து கண்ணீரை பார்க்கவுமே டக்குனவா முன்னாடி போய் நின்று அவளை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி நிற்கிறான். ஹியூமன் உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன் குறுக்க வர அப்படின்னு இந்த டோஷி கேட்கவும் எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லதான், நார்மலாக நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற ஆளே கிடையாது, இதில் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அவள் கண் கலங்குறத என்னால் பார்க்க முடியல, அது போக அவள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா, ஸோ பதிலுக்கு நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ வேற ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு டோஷி அங்கே வருது. இங்கே இருக்கிற போச்சிங் எல்லாத்தையும் இந்த 2 டோஷி தான் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இந்த பட்டர்ஃப்ளைஸை நீ தான் கண்ட்ரோல் பண்ணுறியா, ஒன்னால தான் என் கை போச்சு, அதுக்கு உனக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு டாமியா சொல்லவும் கைக்கு கெட்டு போட்டு விட்டது நான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லலன்னு பூச்சி கேட்குறான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இழந்தா ஒருத்தன் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுவான், நான் ஸ்ட்ராங்காக மாற நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண போகும். டோஷி இன்விசிபிளை வச்சு அட்டாக் பண்ணுது. இதுங்களாலையும் அந்த டென்ஷனோட பவரை யூஸ் பண்ண முடியுதா அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது குறுக்கால டாமியா வந்துருதான், அவனையும் சேர்த்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருந்தான். டே அண்டர்லிங் என் மேலேயே கை வச்சிட்டேன்னு கேட்கவும் நான் அண்டர்லிங் கிடையாது, நீ என் மாஸ்டர் கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ எதுக்காக லேடி மேவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு மான்ஸ்டர் கேட்கவும் அவள் உனக்கு ஏன் தேவை அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த ஐலாண்டுக்கு வந்ததுலேருந்தே நான் ரொம்பவும் மாறிட்டேன், ஆனால் அதை நினச்சி நான் கவலைப்படலை அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவளுக்கு உங்க கூட வர விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவங்க தான் எங்களோட ட்ரைனிங் பார்ட்னராக இருந்தாங்க. டாவை மாஸ்டர் பண்ணுறதுக்கு 5 ஸ்டெப்ஸ் இருக்கு, டொயின், டைசக்கு, டோட்ஸோ, சோட் அண்ட் கடைசியா போஜோ ஜோட்ஸோ, அதுதான் ரொம்ப முக்கியம். 2 பார்ட்னர்ஸ் ஈன் அண்ட் யாங்க சர்க்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லவும் இவன் என்ன சொல்கிறான் டாமியா கேட்குறான். அவன் 18+ பற்றி பேசுகிறான்னு சொல்லவும் அட பாவீங்களா அப்படின்னு சொல்லி டாமியா யோசிக்கிறான். எல்லா லிவிங் திங்லையுமே ஈன் அல்லது யாங் இருக்கும், இந்த 2மே ஒரே பாடியில் சர்க்குலேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இதுதான் போஜோ ஜூட்ஸு. இப்படி பண்ணும்போது டாவோட லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும், இது மூலியமா ஒருத்தரோட ஈன் அண்ட் யாங்க ஒருத்தரால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு அது சொல்லுது. ஸோ இதனால தான் அந்த டென்ஷன் ஆம்பளையாவும் பொம்பளையாவும் மாறுச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லேடியுமே பார்ட்னராக இருந்து இதில் ஹெல்ப் பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க பேலஸ்ல இருந்து ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ புரியுதுடா அந்த பொண்ணு ஏன் பயப்படுறான்னு, ஒரு சின்ன பொண்ணை விருப்பம் இல்லாமல் 18+ பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு டாமியா மற்ற எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. மாஸ்டர் ரெயின் தான் அவங்க முதுகுல ஒரு தழும்ப போட்டு விட்டாங்க. ஒன்று அவங்க கூட சேர்ந்து ட்ரைனிங் பண்ணணும், இல்லை நாய் மாதிரி இந்த இடத்த விட்டு வெளியே போகணும். இந்த இடத்துல அவங்களுக்கான இடத்தையோ தகுதியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவங்க முதுகுல இருக்கிற தழும்பு. லேடி ரெயின் ஹோராயை விட்டு போன அப்புறமா அவங்கள தேட வேணான்னு மாஸ்டர் ரெயின் சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ பாருங்க நாங்களே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இந்த மான்ஸ்டர் சொல்லுது. ஏடா அந்த பொண்ணுக்கு தான் விருப்பம் இல்ல, அவளை விட்டுருங்கடா அப்படின்னு டாமியா சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திரும்பி ஏதாச்சும் சொல்லாண்டான்னு சொல்லவும் இந்த இடத்துக்கு வந்ததுல இருந்து எனக்கே தெரியாத என்னோட பல சைடு நான் பார்த்துட்டு இருக்கேன். அவ உடம்புல இருக்கிற தழும்பு அவளுக்கான மார்க்கா, அவ ஒன்னும் ஆப்ஜெக்ட் கிடையாது, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ செம டென்ஷன் ஆகுறான். சென்டிபீட நீ பாத்துக்கோ, பட்டர்ஃப்ளையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டாமியா சொல்றான். இதுங்களும் டென்ஷன் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட்டர்ஃப்ளை ஸ்கேல்ஸ் வந்து டாமியாவை மயக்கமடை வைக்க ஹே ஆண்டர்லிங் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோவை அவன் கூப்பிடுவோம். ஆல்ரெடி பிஸியா இருக்கான், நான் ஆண்டர்லிங் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் அனுப்பவும் நம்ம ஹீரோ வந்து நெருப்ப வச்சு அதுங்க எல்லாத்தையுமே எரிச்சிருக்கான். இதுங்க யூஸ் பண்ற அந்த இன்விசிபிள் பவர் அதை நான் எப்படியாச்சும் சென்ஸ் பண்ணணும், இதுங்க வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாதான் என்னால இதுங்களை டெஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பொண்ணு என்ன சொல்றானா, நீ உன் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்கணும்னு சொல்றா. டாப் அப்படிங்கிறது உன் மைண்டை ஒரே நேரத்தில் வீக்காகவும் அதே நேரத்தில் ஸ்ட்ராங்காகவும் வச்சிருக்கணும். என்னோட டாபாவை டச் பண்ணும்போது எனக்கு எல்லாமே புரிஞ்சுது அப்படின்னு ஃபோச்சி சொல்கிறான். ஸோ இப்போ நம்ம ஹீரோவோட டாவையும் போயிட்டு அவள் டச் பண்ண அவனோட கையை பிடிக்கிறா. காபிமாரு நீ உன் மைண்டை வந்து வீக் ஆக்கணும் அப்படின்னு ஃபோச்சி சொல்லவும் ஃபைட் பண்ணுற டைமிங்கில் நான் எப்படி அதை வீக் ஆக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். வீக்னஸ் அண்ட் அதே நேரத்தில் ஸ்ட்ரென்த் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் மனசு சொல்கிறது கேட்குறது வீக்னஸ் கிடையாது ஸ்ட்ரென்த் தான் சாகரி சொல்லியிருப்பா. இப்போ நம்ம ஹீரோவால் அந்த டாவை பார்க்க முடியுது. ஓ இதுதான் டாபா, எனக்கு ஓரளவு புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோ போகிறான். அதுக்குள்ளே என்னடா புரிஞ்சுது அப்படின்னு ஃபோச்சி வந்து கேட்கவும் காபிமாருட்டா ரொம்ப ஸ்ட்ராங் பெருசா இருக்கு அப்படின்னு நீ பாக்குறா. அதோட இன்விசிபிள் அட்டாக்ஸ் நம்ம ஹீரோ டாஷ் பண்றான். இவன் அதுக்குள்ள டாபை கத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி ஃபூஜி பார்க்கவும் இவ காக்குறால சில பேர் சூப்பர் ஹியூமன் எபிலிட்டியை யூஸ் பண்றதா கேள்விப்பட்டிருக்கேன். டாவை பத்தி தெரியலனாலும் ஹியூமனிட்டியை இழக்கிற லெவலுக்கு அவன் ஊர்ல ட்ரைனிங் இருக்கு, ஆப்வியஸாவே அதை நேச்சுரலா அவன் கத்துக்கிட்டு இருப்பான் அப்படின்னு டாமியா சொல்றான். இப்போ அந்த மான்ஸ்டரோட கையில டாப் அதிகமாக நம்ம ஹீரோ பார்க்குவான். அதை வழியா தான் அதை அட்டாக் பண்ண போதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி டாஷ் பண்றான். பின்னாடி இருக்கிற மான்ஸ்டர் அக்யூரேட்டா பார்க்காமலே சென்ஸ் பண்ண முடியுது. இந்த டாவ் இது ஒரு வேவ்ஸ் மாதிரி இருக்கு, ஒரே நேரத்துல அலைகள் மாதிரி ஆக்ரோஷமாகவும் அதே நேரத்தில் காமாவும் இருக்கு. நம்ம ஹீரோ இப்போ அந்த மான்ஸ்டரோட அட்டாக்கை லைட்டா அப்படி டச் பண்ண தான் செய்யறான். பட் அதுக்கே அதோட கை அப்படி துண்டு துண்டா சதுறது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஒரு ஹியூமன் டென்ஷன் மாஸ்டர் லெவலுக்கு எப்படி இந்த டாவை யூஸ் பண்றான், இந்த லெவலை எப்படி அதுக்குள்ள ரீச் பண்ணா அப்படின்னு சொல்லி அந்த 2 மான்ஸ்டர் யோசிக்குது. அதுங்களை அசால்ட்டா நம்ம ஹீரோ அடிச்சு போடுறான். என்னால ஒன்னு எதிர்க்க முடியாது, என் கதை முடிய போது சொன்ன எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன். என்ன இன்னும் சில டோஷியா அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த ஐலாண்ட்ல இருக்கிற மற்ற ஹியூமன்ஸ் அவங்க தேடி போயிருக்காங்க. இங்கெல்லாம் ரொம்பவே டேஞ்சரஸ், அதனாலதான் அவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு மாஸ்டர் சொன்னாங்க. அது உண்மையா தான் இருக்கு அப்படின்னு அந்த மான்ஸ்டர் சீக்கிரட்டா அட்டாக் பண்ண போகுது. நம்ம ஹீரோ ஒரு அட்டாக் ஆயிருச்சு, அந்த இன்னொரு மான்ஸ்டர் கொண்டுதான் டாமியாவும் போயிட்டு பேலன்ஸ் இருக்கிற டோஷியை வெட்டுறான். இங்க சாகரியோட டீம் அந்த ஹோராய் கதவை திறந்து உள்ளேயே போயிருந்தாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா ஒரு டென்ஷன் அங்க நின்னுட்டு இருக்கு. அது லைட்டா கையசைக்கவும் ஹோக்கோவோட தலை துண்டாகுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அந்த டென்ஷன் லெவலுக்கு டாவை யூஸ் பண்ற அந்த சீன்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்கும். டென்ஷன் லெவலுக்கு நம்ம ஹீரோ இப்ப டாவை யூஸ் பண்ண தெரிஞ்சாலுமே கூட அந்த டாவை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஹீரோக்குன்னு தெரியாது. டென்ஷன் லெவலுக்கு ஃபுல்லா அந்த டாவை நம்ம ஹீரோவால இன்னும் யூஸ் பண்ண முடியாது. இனிமேதான் கதையை இன்னும் வேற லெவல்
லெவலில் சூப்பராக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஹெல்ஸ் பேரடைஸ் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பேரடைஸ் சீசன் 1 எபிசோட் 12. இப்போ இவங்க ஹோராய்க்குள்ளே என்ட்ராகவோ ஒரு டென்ஷன் வந்து ஹோக்கோவோட தலையை வெட்டுது. வா, 1000 வருஷங்களில் இந்த இடத்த ரீச் பண்ண ஃபர்ஸ்ட் ஹியூமன் நீங்கள் தான், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லவும் சிச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது, இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக தெரியுது அப்படின்னு சொல்லி யுசிரியா அங்கேருந்து ஓடனா டக்குன்னு அந்த டென்ஷன் போய் அவளை பிடிக்குது. இப்போதைக்கு நான் உங்களை கொல்லணும்னு நினைக்கல, உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லுது. மரியாதையா அவளை விட அப்படின்னு சாகரி ஸ்வாட நீட்ரா. முறைக்காத பொண்ணு, நான் ஜஸ்ட் பேசணும்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு அது சொல்லவும் நீ யார் அப்படின்னு சாகரி கேட்குறா. அதுதான் டென்ஷன், பியோனி ஸ்பிரிட் ஜெய்ஜுனா அமகபா வஷ்ரா அப்படின்னு அந்த ட்ரீ மான்ஸ்டர் சொல்லுது. அப்போ நீ இன்னும் சாகலையான்னு சென்டா கேட்கவும் நான் ஜஸ்ட் அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டாப் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லவும் என் விதி இதுதான் போல, என் சோல்கான நிலைமை இதுதான் அது சொல்லவும் சோல் ஹோராய்க்குள்ள வர விஷயமா அதெல்லாம் நீ இன்னுமா உண்மை நம்பிட்டு இருக்க? ஐலாண்டில் இருக்கிறவங்களை கண்ட்ரோல் பண்ண எங்க மாஸ்டர் கிரியேட் பண்ண போய் தான் அது. நீங்கெல்லாம் நாங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு ப்ரோட்டோடைப்னு சொல்லலாம். அண்ட் இங்க வர ஹியூமன்ஸ் எல்லாம் எங்களோட ரிசர்ச் மெட்டீரியல், இதுங்கெல்லாம் இப்போ கியோஷியா இருக்கு அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்றான். அப்படின்னா இதை எல்லாமே ஹியூமன்ஸை வச்சு தான் மேக் பண்ணியா அப்படின்னு சாகரி கேட்கவும் ஆமாம், இது எல்லாமே என்னோட பிளே திங்ஸ் தான். மோஸ்ட்லி நாங்கள் ஹியூமன்ஸை ஒன்று ரிசர்ச் பண்ணுவோம், இல்லைனா ஹை குவாலிட்டியாக இருக்கிறதுங்களா டானா மாற்றிடுவோம் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லவும் இது லிக்சர் ஆஃப் லைஃபா அப்படின்னு சொல்லி சென்டா கேட்குறான். லிக்சர் ஆஃப் லைஃபா? இங்கே வர எல்லா ஹியூமன்ஸுமே ஏன் அதையே சொல்கிறீங்க? சாரி, பட் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த லிக்சர் ஆஃப் லைஃப் இந்த ஐலாண்டில் இல்லை. டான் எங்களுக்கு தான் முக்கியம், பட் ஒரு ஹியூமன் அதை சாப்பிட்டா அவங்க மரமாக மாறிடுவாங்க, இல்லாத ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்க உடம்புல போக்கும் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லவோ அப்போ எலிக்சர் ஆஃப் லைஃப் இங்கே இல்லையா அப்படின்னு சொல்லி சாகரி யோசிக்கிறா. அது இல்லைன்னா காபிமாருக்கு அவன் பார்ட்டன் கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. சரி, இப்போ ஒன்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு திரும்பி பார்த்தா யுசரியா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி டக்குன்னு அதோட தலையை வெட்டுறா. எந்த ஒரு மான்ஸ்டரா இருந்தாலும் அது தலையை வெட்டினா செத்து போயிடும். சரி வாங்க போலாம் அப்படின்னு யுசரியா போறா. அப்புறம் நான் ஓடி போன ட்ரை பண்ண அப்ப கூட எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேடி வந்து லிக்சர் இந்த இடத்துல எல்லாம் சோகமா இருக்கான்னு புரியுது, பட் இப்போ நம்ம மெயின் ப்ரையாரிட்டி நம்ம சர்வை பண்றது தான். முதல்ல உயிரோட தப்பிப்போம், அப்புறம் மத்ததை யோசிப்போம் அப்படின்னு யுசரியா சொல்லவோ சாகரியாவா கூட போறா. சென்டா சீக்கிரவான்னு யுசரியா கூப்பிடுறா. உன்கிட்ட திறமை இருக்கு, பட் ஒரு விஷயத்துல நீ தப்பு பண்ணிட்ட. அந்த ஹியூமன்ஸ் என்னோட பிளே திங்ஸ் நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னல அப்படின்னு அதுங்களை யுசரியா மேல அது வெடிக்க வைக்குது. பட் யுசரியா தப்பிச்சிருதா? இந்த டென்ஷன் எப்படி இன்னும் உயிரோட இருக்குன்னு வா பாக்குறா. உன்னாலையும் டாவை பார்க்க முடியும் அப்படிதானே அந்த டென்ஷன் கேட்கவும் எங்க ஊர்ல அதை கீன்னு சொல்லுவாங்க அப்படின்னு யுசரியா சொல்லவும் நீ அதை இன்னும் மாஸ்டர் பண்ணல அப்படிதானே, நான் உனக்கு அதை கத்து தரேன் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லவும் யுசரியாவோட வாழ்வா சாவா போராட்டத்தை நீ டிசைட் பண்றதுக்கு நான் உன்னை விட மாட்டேன், அதுக்கு நீ என்ன தாண்டணும் அப்படின்னு சென்டா வந்து நிக்கவும் இந்த பொண்ணு மட்டும் தான் யூஸ்ஃபுல்லா இருப்பா, பட் உங்க 2 பேரால பிரோஜனம் இல்ல இந்த டென்ஷன் சொல்லுது. அந்த டென்ஷனுக்கு நீ ஆல்ரெடி ஃபேவரட்டான பொண்ணு ஆயிட்ட அப்படின்னு சென்டா சொல்லவும் வாய மூடுறா அப்படின்னு யுசரியா சொல்றா. சென்டா அவன் ஸ்வாட் எடுத்துக்கான், அதுவும் ஒரு கிரிமினலை காப்பாத்த. ஒரு வளைவா அவளை லவ் பண்றான்னு சாகரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த டென்ஷன் வந்து சாகரியை அட்டாக் பண்ணுது. இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு யுசரியா நினைக்கிறா. சென்டா டக்குன்னு அதோட கை காலெல்லாம் வெட்டுறான். அவளை தொடணும்னா நீ என்ன தாண்டணும் அப்படின்னு சென்டா சொல்றான். உன்னை எதுவுமே கொள்ளாதுன்னா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்ல. நென்போ ஸ்லைம் ஸ்ட்ரிங் அப்படின்னு யுசரியா உன்னை யூஸ் பண்றா. நான் குடிக்கிற பாய்சனை என்னோட மெட்டாபலிசம் வழியா இன்ஜுட்ஸை யூஸ் பண்ணி இப்படி செக்ரிகேட் பண்ண முடியும் அப்படின்னு அவளோட ட்ரிக்ஸாவை யூஸ் பண்ணிட்டு இருக்கவும் டாவை யூஸ் பண்றது மூலியமா தான் அந்த சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸ் நீ யூஸ் பண்ண முடியுது. ஆனா நீ அதை இன்னும் பெர்ஃபெக்ட்டா கத்துக்கிடல, நான் உனக்கு கத்து தரேன் அப்படின்னு அந்த டென்ஷன் எந்திக்கவும் சென்டா வந்து அதோட தலையை வெட்டுறான். இதான் நமக்கு டெஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கான், இவன் மேல அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லவோ டக்குன்னு யுசரியா வந்து அட்டாக் பண்றா. சென்டா யுசரியா 2 பேரும் அட்டாக் பண்ணாலும் அசால்ட்டா அது தப்பிக்குது. டாவ பாடியை சுத்தி ஒரு க்ளோத்திங் மாதிரி போட்டுக்கிட்டா எந்த டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் வந்தாலும் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். உங்களாலெல்லாம் என்ன தோக்கடிக்கவே முடியாது, உங்களை ஹோராய்க்கு வரவே இருக்கிறேன் அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லுது. ஹாக்கோ அந்த டென்ஷனுக்கு ஏதாச்சும் வீக்னஸ் இருக்கா அப்படின்னு சாகரி கேட்கவும் அவங்க கடவுள், அவங்கள எதிர்த்து நம்மளால ஏதோ பண்ண முடியாதுன்னு அது சொல்லவும் மேவை பத்தி யோசிச்சு பாரு, அவளை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பாச்சு அதுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீக்னஸ் இருக்கான்னு சொல்லுன்னு சாகரி கேட்கறா. ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு ஹோக்கோ சொல்லுது. நீ குடிக்கிற சப்ஸ்டிடியூஷனை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் கத்து தரேன் அப்படின்னு அந்த டென்ஷன் பேசிட்டு இருக்கும்போது சாகரி வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. டாவ் வீக்கா இருக்கு, ஒன்னாலலாம் என்ன இன்ஜர் பண்ண முடியாது அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்லவும் சாகரி நம்ம அட்டாக் ஆதால ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சென்டா சொல்றான். பட் அவ கத்தியை தூக்கி எறிஞ்சிருதா. வயிற்றுக்குள்ள கத்தியை விட்டு டக்குன்னு உள்ள இருக்கிற பார்ட்ஸை வெளியே கிழிக்கிறா. டாண்டன்ல தான் ஹியூமனோட லைஃப் ஃபோர்ஸ் இருக்கும், ஸோ அதுதான் டென்ஷனோட வீக்னஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோகோ சொல்லியிருப்பான். பட் இந்த டென்ஷன் ஈஸியா அதுல இருந்து ரீஜென்ரேட் ஆயிருது. டாவை மாஸ்டர் பண்ண என்ன கொள்றதுக்கு இங்க யாருமே கிடையாது அப்படின்னு இந்த டென்ஷன் சொல்லவும் நான் இப்பதான் ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன், நீங்க சேமா தான் இருக்கிறீங்க அப்படின்னு சாகரி வந்து இப்போ அவ பிரீதிங் டெக்னிக் யூஸ் பண்ணவும் அவ டாவ் அதிகமாகிறது அந்த டென்ஷன் பாக்குது. அந்த டென்ஷனை வந்து சாகரி வெட்டுறா. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த டென்ஷன் பாக்குது. சாகரி கட் பண்ண அந்த இடம் ரீஜென்ரேட் ஆகல அப்படிங்கறத சென்டாவும் யூசரியாவும் நோட்டீஸ் பண்றாங்க. இவங்க கிட்ட
ஒரு யூனிக்காரா இருக்கு. ஸோ இதுதான் டாவ்னா, அதை எப்படி கட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். அந்த ரோக்ரோட்டோ காபிமார்கிட்டயே இதை நான் சென்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சாகரி சொல்றா. டாவை வச்சு சாகரி கட் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு எதனால ரீஜென்ரேட் ஆக மாட்டேங்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு யூசரியா யோசிக்கிறா. இந்த மான்ஸ்டர் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சாகரி சொல்றா. உன்னோட டைப் ஆஃப் டாவ் எனக்கு பாய்சன் மாதிரி, உன்னை வச்சு டானை கிரியேட் பண்ணா அது எப்படி இருக்குன்னு பார்க்க எனக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு இந்த டென்ஷன் சொல்லுது. நம்ம 3 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சென்டா சொல்றான். இன்விசிபிள் ஆகி வந்து அட்டாக் பண்ணுவோம், அது இன்விசிபிள் ஆகல. அவனோட டாப் அவன் ரொம்பவே கம்மி பண்ணதுனால இன்விசிபிள் மாதிரி தெரிஞ்சிருக்கு. சீக்கிரம் கட் பண்ணு அப்படின்னு யூசரியா அவனை பிடிச்சு வைக்கிறா. வாய் வழியா ஷாக் வேவ கிரியேட் பண்ணி சாகரியை அட்டாக் பண்ணிட்டு கை கால்லாம் கெட்டி போட்டுக்கிறதுனால தான் கையை தானே பிச்சு எடுத்து டக்குனு ரீஜென்ரேட் ஆகி யூசரியா அவன் அட்டாக் பண்றான். சாகரியோட அட்டாக் மட்டும் அவன் கண்டினியூஸா டாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கான். யூசரியா அவனோட காலை வெட்டுறா, சென்டா அவனோட பாடியவே வெட்டுறா. அதுல அந்த டென்ஷனுக்கு டேமேஜ் இல்ல. யூசரியா அதை கட் பண்ணலாம் அப்படின்னு போறா. டக்குனு அவன் பறக்க ஆரம்பிக்கிறான். அட்மாஸ்பியர்ல இருக்கிற டாவை கண்ட்ரோல் பண்ணி காத்து மேல கூட நிக்க முடியும். பட் இதை பத்தி தெரியாதவங்க இது கடவுள் மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படின்னு அந்த டென்ஷன் வந்து இப்போ ஒரு பொண்ணா மாறுது. சென்ஜுட்சு டென் ஸ்பிளிட்டர் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டென்ஷன் வந்து அட்டாக் பண்ணுது. சாகரியோட மூக்குல இருந்து ரத்தமா வருது. இந்த பிரீதிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நான் அட்டாக் பண்றதுல என்னோட ஸ்டாமினாவை தவிர்த்து வேற எதுவும் என் உடம்புல இருந்து குறையுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சாகரி யோசிக்கிறா. உன்னோட அட்டாக்ஸை மட்டும் தான் அது டாஷ் பண்ணுது, அதுதான் நம்ம எதிரியோட வீக்னஸ். ஸோ என்னன்னாலும் சரி அதை நான் கீழே கொண்டு வரேன், நீ அதை அட்டாக் பண்ணி கொன்று. அது கண்டிப்பா ஒரு மான்ஸ்டர் தான், கடவுளா கிடையாது. அண்ட் இந்த இடத்துல எனக்கு சாகிறதுலயோ விருப்பம் இல்ல அப்படின்னு யூசரியா போயிட்டு அதோட அட்டாக் எதையுமே டாஷ் பண்ணாம அதை பிடிச்சி பறந்துட்டு இருக்கிறதுல இருந்து டைரக்டா கீழே இழுக்கிறா. ஈவன் கடவுளாவே இருந்தாலும் சரி என் லைஃபை எடுக்கணும்னு நினைச்சா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், சீக்கிரம் சாகரி அப்படின்னு யூசரியா சொல்றா. திரும்பவும் அது ஆம்பளையா மாறுது. சென்டா டக்குன்னு அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு தான் அவ என் வயித்துல குத்துனா நீயும் சேர்ந்தா செத்து போவா அப்படின்னு அந்த டென்ஷன் சொல்ல போகிறே அந்த டென்ஷனோட வயிற்று மட்டும் கரெக்டா கிளிக்கிறா. டென்ஷன் அப்படியே கீழே விழுதா, அதால ரீஜென்ரேட் ஆகவும் முடியல. ஒரு வழியா நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அவங்க எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகுறாங்க. கோகோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆனா அவனோட கான்சியஸ்னஸ் போயிரும். பட் இப்போதைக்கு அவன் கான்சியஸ்னஸ் போகல. அதே மாதிரி இன்னும் 6 மான்ஸ்டர் இந்த இடத்துல இருக்கா, அதுங்களை எப்படி சமாளிக்க அப்படின்னு சென்டா யோசிக்கிறான். உண்மையிலே நம்ம இந்த டென்ஷனை அவ்வளோ ஈஸியில் கொண்டுட்டோமா அப்படின்னு சொல்லி சாகரி யோசிக்கிறா. அந்த முக்கியமான விஷயம் இவங்க தேடி வந்த லெக்சர் இந்த இடத்துல இல்லை, என்ன பண்ணுறதுன்னு சாகரி யோசிக்கிறா. அது இல்லைன்னா வீட்டை பார்க்க போக வேண்டியதான், போகும்போது இந்த தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு யூசரியா சொல்கிறா. சரியா எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறா அப்படின்னு சென்டா சொல்லவும் உனக்கு அவங்கள ஃபீலிங்ஸ் இருக்கான்னு சாகரி கேட்கும். இல்லை அது வந்து இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது. சின்ன வயசில் ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான் என்னோட ஆசை. அப்படி என் குடும்பத்தில் இருக்கிற ஆம்பளைங்க யாமடா கிளான்ல சேரணும். எனக்கு விருப்பமே இல்லாமல் தான் நான் ஒரு ஸ்வாட் டெஸ்டர் ஆனேன். இவ்வளோ கொள்றதுல எனக்கு விருப்பமே இல்லை. அதனால தான் நான் ஆன்மீகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட ஆரம்பித்தேன். ரிலீஜியனை பற்றி தெரிஞ்சு நான் புத்திசாலியா இருந்ததுனால என்னோட ரேங்க்கும் ரைஸ் ஆகிக்கிட்டே போச்சு. கட்டத்துல ஆர்ட்டே நான் விட்டுட்டேன். உனக்கு உன் கிளானையும் வேலையவோ பிடிக்காது தானே அப்படின்னு யூசரியா கேட்கறா. அவளை பார்த்ததுல இருந்தே என் லைஃப் டிஃப்ரெண்டா போக ஆரம்பிச்சுது. அவ நிறைய விஷயங்கள்ல போய் சொல்லுவா, ஆனா அதை யாரையோ காயப்படுத்துற மாதிரி இருக்காது. அவ இஷ்டப்படி ஃப்ரீடமா இருக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருந்தது. ஈவன் அவ கிரிமினலா இருந்தாலும் அவளை பார்த்து நான் அட்மையர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சென்டா சொல்றான். கிட்டத்தட்ட நானும் அதே மாதிரி தான். என் லைஃப்லயும் ஒருத்தன் இருக்கான். நீ எப்படி ஃபீல் பண்றன்னு எனக்கு புரியுது, அதுவும் கொஞ்சமா. லிக்ஸர் தான் அந்த ஐலாண்ட்ல இல்லையே, மத்த எல்லாரையுமாச்சும் சேஃபா நம்ம உயிரோட திரும்ப கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சாகரி சொல்லவும் சென்டாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்றான். அவ யூஸ் பண்ண நான் கத்துக்கிட்டேன், பட் அதை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்படி அதுங்களை கொண்டுட்டேன்னா அதுங்க கிட்ட இருந்து எப்படி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு ஃபோச்சி கேட்கறான். அந்த மான்ஸ்டர் இவளை என்ன பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவகிட்டயே பேலஸ்க்கு வழி கேட்க முடியாது அப்படின்னு டாமியா சொல்லவும், டாபை யூஸ் பண்ண எனக்கு கத்து கொடுத்துருக்க, 2 தடவை நீ என் உயிரை காப்பாத்திருக்க, ஸோ நான் உனக்காக என்ன பண்ணணும்னு நினைக்கிறாமே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சாகரியோட ரெக்கார்ட்ஸ்ல இவன் அந்த அளவுக்கு ஹார்ட்லெஸ் கிடையாது, அதுவும் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்துட்டான் அவ மென்ஷன் பண்ணிருப்பா. பட் மத்தவங்க கிட்டயும் இவன் நல்லபடியா நடந்துக்கிட்டானே அப்படின்னு ஃபோச்சி யோசிக்கிறான். பட் இது அவன் ஜாபை எப்படி அஃபெக்ட் பண்ண போதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மே ஷாக் ஆகுறா. என்னாச்சு நம்ம ஹீரோ பார்த்தா அவன் மூக்குல இருந்து ரத்தமா வந்து மயங்கி விழறான். இந்த இடத்துல ஏன் இவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்கு, இதுக்கு முன்னாடி இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி யுசரியா பேசிட்டு இருக்கும்போது அவளை அட்டாக் பண்ண வரவும் சென்டா அவன் உயிரை கொடுத்து யுசரியாவை காப்பாத்திருந்தான். விருப்பமே இல்லாம பல கொலைகளை பண்ண சென்டாவை யுசரியா தான் வந்து காப்பாத்தினதா அவன் நினைக்கிறான். இப்ப நான் ஆசைப்பட்டபடி எவ்வளோ டிராயிங்ஸ் அவனா வரையலாம்ல அப்படின்னு சொல்லி அவன் யுசரியாவை வரைகிறான். இனி நான் கவலைப்பட தேவையில்லை, நான் ஆசைப்பட்டதை லைஃப்ல பண்ணலாம். ஆமா நான் வேற ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது, என்ன பண்ணிட்டு இருந்தேன், சரி என்னமோ நான் இன்னும் டிராயிங் வரைகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஹாலுசினேட் பண்ண ஆரம்பிக்கிறான். சென்டாவோட உடம்பெல்லாம் பூவா பூக்க ஆரம்பிச்சு அவன் சாக ஆரம்பிக்கிறான். ஹீரோ கூட ஃபைட் பண்ணப்போ நடந்த மாதிரி இந்த டென்ஷனும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. யுசரியா இப்போ என்ன பண்ண அப்படின்னு சாகரி கேட்கவும், வேற என்ன இதையும் கொல்றதுக்கு நம்ம ஃபைட் பண்ண வேண்டியதான் அப்படின்னு யுசரியா சொல்றா. இந்த டென்ஷன் அட்டாக் பண்ணும்போது டக்குன்னு அதெல்லாம் வந்து கட் பண்ணி யானியவங்களாம் வந்து காப்பாத்துறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் தான் லாஸ்ட் எபிசோட். அண்ட் நீங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு வேற லெவலில் அது சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோடு தான் இன்னைக்குள்ள வீடியோட பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 முடியுது. அண்ட் இந்த முடிகிற எபிசோட் கூட வேறு லெவலில் சூப்பராக தான் முடிச்சிருப்பாங்க. சில விஷயங்கள் மட்டும் நமக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கும், அதை நீங்கள் சீசன் 2 பார்த்தா தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்ஸ் பாரடைஸ் சீசன் 1 எபிசோட் 13, அதாவது ஃபைனல் எபிசோட்.
என்னது என்ன கொல்ல போறீங்களா அப்படின்னு சொல்லி இப்போ அந்த டென்ஷன் வந்துட்டு சாகரி யூசிரியாவை அட்டாக் பண்ண போகவும் ஷியான் வந்து டக்குன்னு அவங்களை காப்பாத்துறான். அந்த ஃபிளவர்ஸோட ரூட்ஸை கட் பண்ணுங்க, சென்டாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஷியான் சொல்லவும் நுருகாய் போயிட்டு ஹெல்ப் பண்றா. இந்த சவுண்ட் வேவ்ஸ் நான் கேட்ட உடனே புரிஞ்சிடுச்சு, டென்சாவை கொண்ட சேம் அதே கிரீச்சர் தான் இது. இங்க வரதுக்கு முன்னாடி நிறைய கிரீச்சர்ஸ் நான் கொண்டிருக்கேன். இம்மார்டல் பீயிங்க கொல்றதுக்கான வழியவும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை டெஸ்ட் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு ஷியானுமே டாவை யூஸ் பண்ணி தான் வந்து ஃபைட் பண்றான். அவன் கட் பண்ற அந்த வைன்ஸ் எல்லாம் ரீஜென்ரேட் ஆக மாட்டேங்கி. ஹோகோ இப்ப என்ன பண்றது அப்படின்னு சாகரி கேட்கறா. டென்ஷனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஹோகோ சொல்றான். என்கிட்ட இருக்கிற அந்த மருந்து இவனை காப்பாத்து அப்படின்னு யூசிரியா அதை கொடுக்கலான்னு போறா. ஷியானுக்கு எதுவும் ஆயிரமோன்னு சாகரி பயப்படுவோம், மாஸ்டருக்கு எதுவும் ஆகாது, அவர் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு காய் சொல்றா. இங்க ஷியானுமே அந்த டென்ஷன் கூட வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கப்ப அவர் வேற லெவல்ல இருக்காரு அப்படின்னு யூசரியா பாக்குறா. அண்ட் அவன் கட் பண்ற விஷயங்களும் ரீஜென்ரேட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கறத யூசரியா நோட்டீஸ் பண்றா. உன்னோட அவன் எனக்கு ஆப்போசிட் ஆனதுதான் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த டென்ஷன் சிரிக்குது. ஷியானோட கண்ணத்துல லைட்டா ஒரு ஸ்கிராச் விழுந்திருக்கு. இதுல ஒரு ஸ்கிராச் பட்டாலே போதும், பாடியில பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும், நீ தானா மாறிவா அப்படின்னு அது சொல்லவும் அந்த பூவோட ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஷியான் தான் உடம்புல தானே கட் பண்ணிக்கிறான். ஏன்னா உனக்கு சாகணும்னு ஆசையான அந்த டென்ஷன் கேக்குது. நான் சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒன்ன கொண்டிருப்பேன், இவன் அந்த ப்ராசஸ்ல நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஷியான் சொல்றான். என்னது என்ன கொல்ல போறியா அப்படின்னு அந்த டென்ஷன் சிரிக்குது. ஆனா ஷியானோட உடம்புல நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. விட்டு அவர் இறந்துருவாரு, அவர் ஆல்ரெடி சாக தயாராயிட்டாரு, நான் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சாகரி போறா. ஐயோ எனக்கு டயர்டா இருக்குப்பா, நான் வரல அப்படின்னு யூசரியா உட்காரவும் நுருகாய் போய் கட்டி பிடிச்சி இப்போ ஓகேவான்னு கேட்கறா. இல்ல அப்படின்னு வா சொல்றா. என்ன இது ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி சாகரியை போயிட்டு நுருகாய் கட்டி பிடிச்சு ஒர்க் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்கறா. சாகரியோட ஸ்டாமினா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி அவளுக்கு தெரியுது. ஆனா இது நீ எப்படி பண்ணன்னு சாகரி கேட்கறா. என் தாத்தாவை நான் எப்போ கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன், எல்லா கிரியேச்சர்ஸும் ஒரு வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், என்னோட வேவ்ஸ் மத்தவங்க ஸ்டாமினாவை அதிகமாக்குது அப்படின்னு மாஸ்டர் சொன்னாரு நுருகாய் சொல்றா. சோ நுருகாய் கட்டி பிடிச்சா மத்தவங்களோட டாவோட அளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், போயிட்டு வாங்க கைஸ், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு யூசரியா சொல்றா. நுருகாயும் சாகரியா ஃபைட் பண்றதுக்கு போறாங்க. நீங்க ஏன் வந்தீங்கன்னு ஷியான் கேட்கறான். உங்க பாடியில எல்லாம் அது என்னது நம்ம கேட்கறான். அந்த கிரியேச்சரோட டாடன் தான் அதோட வீக்னஸ் அப்படின்னு சொல்லவும், ஆனா இந்த மான்ஸ்டருக்கு தான் 2 வயிறு இருக்கே அப்படின்னு சொல்லி ஷியான் கேட்கறான். அதுக்கு தான் எங்க கிட்ட இது இருக்கு. யூசரியாவோட அந்த ஸ்லைம் வந்து அதோட ஸ்கிராச்சஸ்ல இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ண எங்களுக்கு எதுவும் ஆகாது, ஒரே நேரத்துல 2 வயிறையும் வெட்டக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு, சோ நாங்க அதை டிஸ்ட்ராக்ட் பண்றோம், நீங்க போய் அதை வைத்த வெட்டுங்க அப்படின்னு சாகரி ஷியான் கிட்ட சொல்றா. இப்போ நுருகாய் வேற லெவல்ல மூவ் ஆகி ஃபைட் பண்றா. சாகரியும் வேற லெவல்ல ஃபைட் பண்றா. சாகரி கரெக்டா அதோட டாவை கட் பண்றா அப்படிங்கறத வந்து ஷியான் நோட்டீஸ் பண்றான். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிட்டா. சரி உன் பிளான் படியே பண்ணலாம் அப்படின்னு ஷியான் அதோட பின்னாடி போய் டக்குனா அட்டாக் பண்ண போறான். அடேங்கப்பா, அந்த மான்ஸ்டரை விட இவங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க போலயே, அதோட ரீஜென்ரேஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு யூசரியா பாக்குறா. ஆனா டாவா அதிகமா யூஸ் பண்றதுல சாகரி மூக்குல இருந்து ரத்தமா வருது. ஷியானுக்கும் நிறைய பிளட் லாஸ் ஆயிட்டு இருக்கு. நுருகாய், சாகரி என்ன மன்னிச்சிருங்க, உங்களை எப்படி ஆபத்துல மாட்டி விட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா என் மனசாட்சியால என்ன ஏத்துக்கிட முடியல. என் மனசுல இருக்க எல்லா விஷயங்களுமே கோவமோ பழி வாங்குறத மட்டும்தான். என் ஸ்டூடெண்ட் டாசன், அவன் அதை கொல்லும் போது என்னால தப்பிச்சு ஓட மட்டும்தான் முடிஞ்சுது. பட் இப்போ நான் எதிர்த்து நிக்கிறதுக்கான நேரம், இது பழி வாங்குறதுக்கான நேரம். ஒரு யாமடா ஆசைமானா இருந்துட்டு என்னால என் எதிரியை கொல்லாம இருக்க முடியாது அப்படின்னு ஷியான் ஃபைட் பண்றான். இந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போகப்போ சாகரி அதோட கையை பிடிச்சி வச்சுக்கிடுதா. இந்த டாவன் சொல்றது ஒருத்தரோட லைஃப் எனர்ஜின்னு எனக்கு தெரியும், அது மொத்தத்தையும் நான் என்னோட வெப்பனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது நான் கரெக்டா பண்ணலன்னா என் உயிரை கூட போக வாய்ப்பு இருக்கு, ஆனா ஒரு இம்மார்டலா இருந்தாலும் அவங்களை இது கண்டிப்பா கொல்லும் அப்படின்னு அதுங்களோட வயிற்ற வெட்டலான்னு போகும்போது ஸ்ட்ராங்கான வேவ்ஸ் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகல. இதுதான் உண்மையிலேயே வீக்னஸா நம்ம யோசிக்கிறோம். டைம் இல்ல, சாகரி சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நம்ம வெட்ட போகும்போது அதோட ஓவியல் தான் அதோட வீக்னஸ், பிளான்ட்டுக்கு ஓவியல் தான் அதோட டாடன், மொத்த நியூட்ரிஷனும் படல்ஸோட சென்டர்ல தான் கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும் அப்படின்னு சென்டா சொல்றான். அந்த மான்ஸ்டர் வயிற்ற வெட்டாம அந்த படலோட சென்டர் அவன் வெட்டவும் ரொம்ப அழகா இருக்கு. சாக துறிஞ்ச ஒருத்தனோட டாவ், பெர்ஃபெக்டான ஈன் அண்ட் யாங். இதை ரீனோ பார்த்துருந்தா நல்லா இருக்கும். 1000 வருஷங்களா இதுக்காக நான் காத்துட்டு இருந்தேன், இதை எனக்கு காமிச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மான்ஸ்டர் இறந்து போயிருக்கு. ஸோ ஒரு வழியா ஒரு டென்ஷனை வந்துட்டு இவங்க மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ தனியாளா இருந்து ஃபைட் பண்ணதை 4 பேர் சேர்ந்து தான் இங்க தோக்கடிச்சிருக்காங்க. சென்டாவோட கண்டிஷன் ரொம்பவே மோசமாயிட்டு போகுது. உங்ககிட்ட இன்னொரு டோஸ் இருந்தா அதையும் கூட அப்படின்னு சாகரி சொல்றா. ஷியானுக்கும் பிளட் லாஸ் ஆனதுல அவனாலையும் நடக்க முடியல, கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு, என்கிட்ட பேலன்ஸ் ஒரு டோஸ் தான் இருக்கு, ஷியானுக்கு தான் அது தேவைப்படும் நினைக்கிறேன் அப்படின்னு யூசரியா சொல்லவும் அதை பாதி பாதியா படிச்சு 2 பேருக்கு கொடுக்க வேண்டியதானு சாகரி கேட்கவும், ஏதாச்சும் எமர்ஜென்சினா எனக்கு தேவைப்படும்ல, நான் அந்த லெவலுக்கு ஒன்றும் நல்லவா கிடையாது, அப்படியே அவனுக்கு கொடுத்த உயிரை காப்பாத்தினாலும் நம்ம தான் அவனை பாத்துக்கிற மாதிரி இருக்கும், பிராக்டிக்கலா திங்க் பண்ணு, இதுக்கு மேலேயே சென்டா அந்த பையனை அனுபவிச்சு வாழணும்னு ஆசைப்படுறியா, சென்டா உனக்கே உன் கண்டிஷனை பத்தி தெரியும்னு நினைக்கிறேன், சோ இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல, உன் லைஃப் ஃபுல்லா நீ பொய்யா தான் வாழ்ந்துட்டு இருக்க, உன்னோட அந்த கடைசி மொமெண்ட்ஸ்லயாச்சும் உனக்கு நீ உண்மையா இரு, பிடிச்ச பர்சன் உன் வீடு, இதை பத்தி திங்க் பண்ணு அப்படின்னு யூசரியா சொல்றா. யூசரியாவோட கைகள்ல இருக்கிற மாதிரி அவன் திங்க் பண்றான். அண்ட் சென்டா இப்ப அந்த இடத்துல அப்படியே இறந்தும் போறான். எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துருச்சு, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு ஷியான் யோசிக்கிறான். அதெல்லாம் இந்த இடத்துல இருந்து கிளம்ப போ சாகரி அப்படின்னு சொல்லி ஷியான் சொல்றான். யூசரியா, நீ முன்னாடி பேசின அந்த விஷயங்கள் அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், இதுக்கு மேலேயும் நமக்குள்ள கிரிமினல்ஸ் ஆசைமான்லாம் இருக்க வேண்டாம், நம்ம எல்லாருமே உயிரோட திரும்ப போறோம், இதுக்கு மேல நான் யாரையும் சாக விட மாட்டேன் அப்படின்னு சாகரி நினைக்கிறா. நீ என்ன போனியா, எந்த சோனே எப்படி நடந்துக்கிற அப்படின்னு டாமியா கேட்கவும் நம்ம எங்க இருக்கோம் நம்ம ஹீரோ கேட்கறான். சேஃபான ஒரு கேவுக்குள்ள தானே அவங்க சொல்றாங்க, உன்னை நான் தான் இங்க தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி டாமியா சொல்றான். எங்க சாகரியோட டீம் வந்துட்டு ஒரு வித்தியாசமான இடத்த பாக்குறாங்க. அண்ட் அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ்,
டென்ஷன் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. நைட் நம்ம இந்த இடத்துலயே தங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்றாங்க. அட எங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, நான் இதை எனக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யூசரியா எடுக்கவும் எனக்கு கொண்டாங்க நொறுகாய் கேட்கிறா. பையனுக்கு எதுக்குடா இந்த ட்ரெஸ் என்னவா சொல்லவும் நான் ஒன்னும் பையன் எல்லாம் நொறுகாய் சொல்றா. எல்லாரும் வேலையை பார்த்துக்கிட்டு நான் சொல்றதை அப்படியே கேளுங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம உயிரோட போகணும்னா நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். டாவ் நமக்கு சூப்பர் ஹியூமன் எபிலிட்டிஸை கொடுக்கும். சாகரி இந்த ஐலாண்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல அவளோட டாவோட ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. அது நம்ம லைஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுனால அதை நம்ம அதிகமா யூஸ் பண்ணா இறந்து போயிருவோம். அண்ட் நம்ம அதை அதிகமா யூஸ் பண்ணும்போது மேபி அது நமக்கு சில சைடு எஃபெக்ட்ஸையும் கொடுக்கலாம். மென்டல் ஆர் பிசிக்கல் டேமேஜை கொடுக்கலாம். ஆர் நம்ம மெமரிஸை கூட அதை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு ஷியான் சொல்றான். அண்ட் லிக்ஸர் ஆஃப் லைஃப் இங்க இல்ல அப்படின்னு யூசரியா சொல்லவும் ஆனா அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு காபிமாரு நம்புறான். ஏன்னா அவனோட வில்லேஜ் சீஃப் ஒரு இம்மார்ட்டலாம். அவனே அதை நேர்ல பாத்திருக்கான்னு சாகரி சொல்லவும் அதுலதான் எனக்கு ஒரு டவுட்டே இருக்கு. ஒருவேளை அது ஒரு கென்ஜுட்ஸு மாதிரி இல்யூஷனா இருந்தா ஷினோபி இதை யூஸ் பண்ணதான் செய்வாங்க. இப்படி பண்றது மூலியமா வில்லேஜ் சீஃபை யாருமே எதிர்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஃபால்ஸான மெமரியா அவங்க பிரெயின்ல அவங்க திணிச்சிருக்கலாம்ல. அப்புறமா சாகரின் காபிமாரு அவனுக்கு பிடிச்ச ஒரு பர்சனுக்காக தானே இங்க வந்தான்னு சொன்னேன் அப்படின்னு யூசரியா கேட்கமா அவன் வைஃப்காக நான் பார்த்து சொல்றேன். அதுதான் எனக்கு புரியல. இவ்வளவு சின்ன வயசுலயே அவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? பயத்தை வச்சே மட்டும் ஒருத்தரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொண்ணுங்களோ பசங்களோ எல்லாரையுமே வில்லேஜ்ல யூஸ் பண்ணிக்கிட்டு தான் பார்ப்பாங்க. எல்லா வில்லேஜ்லயும் இப்படின்னு சொல்ல முடியாது. பட் என் வில்லேஜ்லயும் கிட்டத்தட்ட அப்படிதான் நடக்கும். ஒருவேளை அவன் வைஃபே ஒரு பொய்யா இருந்தா அப்படி ஒருத்தி உண்மையிலே இருக்காளா? நீ பாத்திருக்கியா? அவ பேர் என்னது? காபிமாருவை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது அந்த சீஃபோட ஒரு இல்யூஷனா கூட இருக்கலாம்ல அப்படின்னு யூசரியா கேட்கிறேன். அண்ட் இங்க எந்திரிச்ச நம்ம ஹீரோக்கு அவன் வைஃபை பத்தி எந்த ஒரு ஞாபகமும் இல்ல. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு என்னோட எதிரியா? ஆனா அவங்கள பார்த்தா அப்படி தெரியல. ஞாபகம் இருக்கிற ஒரே விஷயம் நான் தான் காபிமாரு த ஹாலோ ஈவகாக்ரேவோட ஒரு கிரேட்டஸ்ட் நிஞ்சா. என் மெமரிஸ் போனது உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ ஓகே தான் மே கேட்குறா. ஓகே தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஆனால் நம்ம ஹீரோவோட டாவ் வந்து அன்யூஷுவலாக இருக்கிறத பார்த்துட்டு மே ஷாக் ஆகிறா. என்ன சாகரி உனக்கு இன்னும் தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி ஷியான் வந்து கேட்குறான். என்ன டிஃப்ரெண்டான ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு வா கேட்கவும் என் ட்ரெஸ் எல்லாம் ரத்தமாக இருந்ததுல அதான். அப்புறம் நான் பார்க்க அழகா இருக்க மாட்டேன்ல. என்னப்பா நான் எப்பவும் இந்த மாதிரி காமெடி பண்ணா நீ சிரிப்ப அப்படின்னு நம்ம கேட்குறான். ஆனால் நான் இப்போ சிரிக்கிற மூட்ல இல்லை. இந்த ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்து ஈசன், கெஞ்சி, சென்டா, கிசோ, டென்சான் நம்ம கூட இருந்த எல்லாரையும் நம்ம இழந்துட்டோம். அப்புறமா காபிமாரு அவன் எப்படி இருக்கானா அப்படின்னு யோசிக்கவும் அப்படின்னா நீ அவனை லவ் அப்படின்னு ஷியான் கேட்கவும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்களா அவனை திங்க் பண்ணிக்கிடாதீங்க அப்படின்னு சாகரி சொல்லவும் சரி அப்படின்னா உனக்கு காபிமாரு யாரு அப்படின்னு அவன் கேட்கறான். அது எனக்கே தெரியல. பலக்காரங்க வில்லேஜ்ல பிறந்திருந்தாலும் அட்லீஸ்ட் லவ்ங்கிற ஒரு பார்ட் அவன் லைஃப்ல இருந்துச்சு. யூசரியா சொன்ன மாதிரி அது ஒரு இல்யூஷனா இருந்தா எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. மத்தவங்க ஆர்டருக்காக அவன் நிறைய பேரை கொண்டிருக்கானே தவிர்த்து அவன் மோசமான பர்சன் கிடையாது. ஆசைப்பட்டபடி அவன் லைஃபை திரும்பவும் அடையணும்னு நான் ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சாகரி சொல்றா. மெமரிஸ் எதுவும் இல்லாம இந்த இடத்துல என்ன நடக்குது? ஏதோ ஒரு பொண்ணு அவனுக்கு ஞாபகம் வரா. ஆனா நம்ம ஹீரோவால அதை ஞாபகப்படுத்த முடியல. ஃபர்ஸ்ட் போன குரூப் என்ன ஆனாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு இந்த ஷோகனன் ஒரு ஸ்பெஷல் ஆபீசரா யாமடா ஆசைமான் ஷோகனாங்க அனுப்பி வைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ டாவை வேற லெவல்ல யூஸ் பண்ணா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தா நம்ம ஹீரோக்கு அவனோட மெமரிஸ் எல்லாமே போயிட்டு அவன் இந்த ஐலாண்டுக்கு வந்தது, டாவை பத்தினது, ஈவன் அவனோட ஒய்ஃபை கூட அவனுக்கு ஞாபகம் இல்ல. இதோட அடுத்த பார்ட் வந்து 2023 அக்டோபர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.